வணக்கம் வணக்கம் all dear students. வணக்கம் all dear students. Welcome back to Xylem. I hope என்னோட audio and video எல்லாமே clear-ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே perfect-ஆ இருக்குன்னா please let me know on the chat box. Yes, put some thumbs up on your chat box. Yes guys, please let me know on the chat box. Hope எல்லாமே perfect-ஆ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Yes. Okay. சரி ஃபர்ஸ்டா நம்ம இன்னைக்கு லாஸ்ட் டே நடந்த GIB எக்ஸாமோட கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ் பிரிஜித் வணக்கம். எஸ் கிளியர் ஃபைன் தென் ஓகே வி கேன் ஸ்டார்ட். ஸோ இன்னும் நம்ம Xylem CBSE+1 and +2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காம ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் செஷனுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஸோ ஷால் வி ப்ரொசீட்? ஓகேவா? ஸோ கொஞ்சம் குயிக்காக எப்படி இந்த இதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக அப்படி டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க போகிறோம். சரியா? எஸ் ஓகே ஸோ ஃபைன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் கண்டெக்ட். சரி, நீங்களும் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கப்பா. ஓகே, நீங்க என்ன ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி கொஸ்டின் நம்பர் 46. ஓகே, சொல்யூஷன்ஸ் பார்த்தலாமா? கொஸ்டின் நம்பர் 46 ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் contains 95% ethanol by weight. ஓகே, 95% ethanol by weight. அப்படி நான் என்ன பண்ணும்? 98 டோட்டல்ஸ். ஓகே, இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டோட்டல் மாஸ். ஓகே, டோட்டல் மாஸ் என்ன வரும்? 100 கிராம். தென் ஸ்பிரிட்டோட மாஸ் என்ன? எத்தனால் C2H5OH என்ன வரும்? 95 கிராம். That's it. Okay, that's it. Mole fraction of ethanol will be, இப்போ total mass, then 95% ethanol இருக்கு, 95% இதோட மாஸ். இப்போ என்ன பண்றது? மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ மோல் ஃபிராக்ஷன் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் என்ன? எத்தனால் இருக்கும், தென் ரிமைனிங் வாட்டர் இருக்கும். ஸோ டோட்டல் மாஸ் 100 கிராம். அது அப்படியே இருக்கட்டும். நல்லா பாருங்க, எத்தனால் 95%. அப்போ நம்பர் ஆஃப் எத்தனால் என்ன பண்ணுவீங்க? கிவன் மாஸ் நம்பர் ஆஃப் எத்தனால் என்ன வரும்? சொல்யூஷன் எழுதுறேன். ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால். ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ethanol is equal to number of ethanol divided by number of ethanol plus number of water. So number of ethanol எப்படி வரும்? 95%. So given mass divided by molar mass. ethanol ஓட molar mass என்ன? 46 divided by number of ethanol என்ன வரும்? 95 divided by 46 plus number of water. எப்படி கண்டுபிடிக்கிறது? 95% ethanolனா remaining 5% என்ன வரும்? water. அதை நீ எப்படி எடுக்கலாம்? 5 gram. That's it, 5 gram. 5 gram divided by என்ன? வாட்டரோட மோலார் மாஸ் 18. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 0.881 கிடைக்கும். That's your answer. So option number 1 is correct answer. Yes, is that right? So அது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். Yes please. How many coulombs are required for the oxidation of 1 mole of H2O2 to O2? ஸோ எத்தனை மோல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஈக்குவேஷன் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் H2O2 gives H2O plus half O2. சரி, how many coulombs are required? நல்லா பாருங்க, ஒரு மோல் H2O2 என்ன ஆகுது? half O2 கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ்ல என்ன சேஞ்ச் நடக்குது? எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது? நல்லா பாருங்க, இந்த ரியாக்ஷன்ல என் ஃபேக்டர் என்ன? என் ஃபேக்டர் என்னன்னு பாருங்க. இங்க -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். கரெக்டா? ஆக்சிஜன் இங்க -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட் இந்த பக்கம் 0. தட் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆகுது. ஸோ எத்தனை ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. ஓகே, ஸோ 2. பட் முன்னாடி ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் ஒரு ஆக்சிஜன் தான். ஓகே, ஒரு மோல் ஆஃப் H2O. ஓகே, 1 மோல். ஓகே, ஸோ எப்படி எழுதலாம்? இந்த சைடில் எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல என் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ ஒரு மோல் ஆக்சிஜனுக்கு 2 ஃபேரடே. ஓகே, 2 ஃபேரடே உங்களுக்கு தேவைப்படும். என் ஃபேக்டர் இங்கே 2 வரும்.
2 Faraday 2 Faraday என்ன 2 into 2 multiplied by 96500. ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ இட்ஸ் அப்ராக்சிமேட்லா ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ரைட் ஆன்சர். சரியா? 2 Faraday வரும். இங்கே 2 ஆக்சிஜன் இருக்கு, -1 -1. ஸோ அங்கேருந்து 0 ஆகும்போது எக்ஸாக்டா 2 Faraday இங்கே சார்ஜ் தேவைப்படும். சரி, அடுத்து ரேட் ஆஃப் nth ஆர்டர் ஆஸ் யூனிட் என்ன வரும்? ஸோ இது டைரக்டான கேள்வி தான். கொஸ்டின் நம்பர் 48. The right answer is option 4 is right answer. சரியா? இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். Which of the following ions has magnetic momentum 5.93? ஸோ இந்த மாதிரி 5.93 இருக்குனாலே நீங்க என்ன யோசிக்கணும்? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 5 அப்படிங்கிறத மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. சரியா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 5னா அதோட மேக்னெட்டிக் மொமெண்டம் 5.75, அதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ இங்க நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 5. இங்க இருக்கிறதுல யாருக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 5? Mn2 plus D5 கான்ஃபிகரேஷன், இங்க 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரி, அடுத்தது Fe2 plus என்ன வரும்? D6 கான்ஃபிகரேஷன், 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். வெனேடியம், ஸ்கேண்டினேவியம் வெனேடியம், வெனேடியம் 3 plus that means 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். குரோமியம் 2 plus that means 4. ஸோ அப்போ மேக்னெட்டிக் மொமெண்டம் 5 வரணும்னா ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது நேம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ். ஓகே, இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் என்னன்னு கேட்குறாங்க. என்ன வரும்? ஹெக்ஸா அமைன். ஓகே, ஹெக்ஸா அமைன். அப்போ 3 கிடையாது, 4 கிடையாது. ஹெக்ஸா அமைன் பிளாட்டினம். ஸோ இங்க பிளாட்டினத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? கால்குலேட் பண்ணுங்க. +4 வருமா? நீங்க இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா +4 வரும். பிளாட்டினத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது the 4D series element which is not regarded as transition element is. Okay, இங்க இருக்கிற எது transition elements ஓட கேட்டகரியில போகாது. சிம்பிள். D10 configuration, zinc, cadmium, mercury. இந்த எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன எங்க போகாது? It won't undergo 4D series. Okay. Okay. Which the 4D series, okay, zinc, cadmium, mercury. Okay, so a 3D series element which is not registered, okay, regarded as transition element. இப்போ zinc up 3 zinc, cadmium, mercury. Okay, zinc ங்கிறது 3D சீரிஸ்ல வரக்கூடியது. cadmium 4D series. அப்ப cadmium தான் கரெக்டான ஆன்சர். 4D சீரிஸ்ல யாரு transition element இங்க இல்ல? Okay, which is not regarded as the, okay, 4D சீரிஸ்ல யாரு transition element தான் நம்ம கன்சிடர் பண்ணல. That's cadmium. Okay, option 3 is the right answer. அடுத்த கேள்வி பாருங்க. 18 gram of glucose is present in 1000 gram of solvent. The solution is used to be. Okay, the solution is said to be. The solution is said to be 18 gram of glucose is present in 1000 gram of solvent. Okay, solvent என்ன கேட்டிருக்காங்க? Yes. 18 gram. So given mass divided by என்ன பண்ணலாம்? Solution. சரி, என்ன பண்ணலாம்? இப்போ molarity நான் எடுக்கிறேன். Molarity is equal to number of moles. என்ன வரும்? 18 divided by 180. குளுக்கோஸோட மோலார் மாஸ் 180 divided by என்ன வரும்? mass of the solvent in kg. So 1 kg. அதை போட்டு விட்டுருங்க, kg. சரி, என்ன வரும்? 18 divided by 180, you will get 0.1 molar. So option 2 is right answer. Okay, got it? 2 is the right answer. Even நீங்க molarity செக் பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த 3 ஆப்ஷன்ஸுமே இது வராது. சரியா? சரி, அடுத்து போலாம். Now 53. 250 ml of 6 molar HCl and 650 ml of 3 molar HCl were mixed together. Volume of solution to be added so that the molarity of final solution is 3 molar will be. So இதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாவை நான் கொடுத்துறேன். ஓகே, the answer how to solve. So இங்க நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா என்னன்னா 250 ml 650 ml. அப்போ ஃபைனல் வால்யூம் என்ன வரும்? ஃபைனல் வால்யூம் it's around, that's it, you will get 900 வரும். Correct? Yeah, 900 milliliter. 900 milliliter. Okay, so final volume கிடைச்சிருச்சு. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? By using this formula, என்ன m1
M1 V1 plus M2 V2 gives M3 V3. V3 ஓட வேல்யூ என்ன இங்க இருக்கு, that's 900. so என்ன வரும், M3 is equal to என்ன, M1 V1 plus M2 V2 divided by V3. so M1 V1 அப்படிங்கிறது என்ன வரும், 256 molar. okay, so நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு M3 ஓட வேல்யூ 3450 divided by 900 வரும். ஓகே, 900 molar. so M3 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. சரி, இது எனக்கு 3 மோலாருக்கு கொண்டு வரணும். எவ்வளவு வால்யூம் இருந்துச்சுன்னா இது 3 மோலாருக்கு வரும் அப்படிங்கறதான் கேள்வி. அது எப்படி கொண்டு வர்றது, அடுத்த ஃபார்முலா M1 V1 இட்ஸ் ஈக்குவல் டு, ஆர் இப்படி M1 V1 is equal to M3 V3. இங்க எல்லாமே டைலூஷன் தானே பண்றோம், நம்ம டைலூட் பண்றோம். M3 V3 is equal to M3 dash V3 dash. சரியா? சரி, நெக்ஸ்ட். M3 ஓட வேல்யூ தெரியும், தென் M3 ஓட வேல்யூ அங்க இருக்கு, தென் V3 ஓட வேல்யூ வால்யூம் தானே 900. ஸோ வேல்யூஸ் போடுங்க, 3 M3 ஓட வேல்யூ 3450 டிவைட் பை 900 மல்டிப்ளை பை V3. V3ங்கிறது என்ன, ஃபைனல் வால்யூம். ஓகே, ஃபைனல் வால்யூம் 900 இட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எனக்கு தேவை V3 தானே வேணும். ஓகே, V3 வேணும். அப்போ கீழே M3 இந்த M3 கீழே டினாமினேட்டர் கொண்டு போகலாம். கொண்டு போயாச்சுன்னா உங்களுக்கு இங்கே 3 வருமா, பிகாஸ் திஸ் இஸ் அவர் ஃபைனல். M3 டேஷ் தான் இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ வேல்யூ அரௌண்ட் V3 யூ வில் கெட் 250 ml வரும். சரியா? got it. ஸோ ஆக்சுவலி இங்கே உங்களுக்கு V3 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1150 வரும். பட் நமக்கு ஆல்ரெடி 900 இருக்கு. ஓகே, 900 மில்லிலிட்டர் இருக்கு. ஸோ V3 டேஷ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு டைல்யூஷன் நமக்கு தேவைப்படும், டைல்யூட் பண்றது எவ்வளவு, டைல்யூஷன் கேள்வியில எவ்வளவு டைல்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ V3 டேஷ் மைனஸ் V3 இஸ் ஈக்குவல் டு என்ன, 1150 மைனஸ் 900 போட்டிங்கன்னா உங்களுக்கு 250ங்கிற ஆன்சர் வரும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ரைட் ஆன்சர். சரி, ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ரித்திஷ் ராஜன். அடுத்த கேள்வி, in a zeroth order reaction A gives product starting with என்ன, starting with 0.5 mole per liter if, okay, if 0.4 sorry 0.4 mole per liter are present after 10 minutes, the rate constant of the reaction will be, rate constant of the reaction. Oh god, அதுக்கு முன்னாடி 54வது கேள்வி இருக்கு. Which one of the following ion has highest limiting molar conductivity? சரி, இதுக்கான பதில் என்ன வரும்? So the right answer is simple, calcium தான் வரும். Okay, which one has the highest limiting molar conductivity? இங்க பாருங்க, இங்க எல்லாமே Na+, K+, Mg2+. சைஸ் சின்னதா இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து சைஸ் சின்னதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டக்டிவிட்டி மேக்ஸிமமா இருக்கும். பட் இங்க நீங்க Na+, K+, Mg2+ல சார்ஜும் அதிகம், சைஸும் கம்மி. தேர்ஃபோர் அது என்ன பண்ணும், தண்ணி இந்த மாதிரி சால்வெண்ட்ல நீங்க போடும்போது என்ன ஆகும்னா ஹைட்ரேட் ஆகும். வாட்டர் வந்து இதை சுத்தி இதோட சைஸ் வந்து ஹைட்ரேட்டட். ஓகே, ஹைட்ரேஷன் ஆகி இதோட சைஸ் என்ன ஆகும், ரொம்ப பெருசாகும். ஸோ டியூ டு ஹைட்ரேஷன் இந்த அயான்ஸோட சைஸ் ரொம்ப பெருசாகும். சைஸ் பெருசாச்சுன்னா கண்டக்டிவிட்டி கம்மியாகும். சரியா? ஸோ அப்படிதான் உங்களுக்கு கால்சியம் இந்த இடத்துல டாமினேட் பண்ணுச்சு. ஓகே, ஸோ சார்ஜ் டென்சிட்டி இவங்களை கம்பேர் பண்ணும்போது கால்சியத்துக்கு கம்மி. தேர்ஃபோர் ஹைட்ரேட்டட் அயானா பார்க்கும்போது இதோட சைஸ் ரொம்ப சின்னதாயிடும். ஸோ கால்சியம் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஓகே, இது இங்க மற்ற எல்லா அயான்ஸுமே ஹைட்ரேட்டட் அயானா இருக்கும். ஹைட்ரேட் ஆகும்போது சைஸ் ரொம்ப பெருசாயிடும். கரெக்ட். சரி, அடுத்தது, in a zeroth order reaction A gives product starting 0.5
if 0.4 mole per liter are present at 10 after 10 minutes. Rate constant value கேக்குறாங்க. Simple. இந்த formula நீங்க எழுத வேண்டியதான். K is equal to 1 by T. Then initial concentration A0 minus AT. In our 1 by T. So 1 by 10 minutes. So 10. A0 oda value என்ன? Initial concentration. Okay. 0.5. 0.5 minus 0.4. You will get 0.1. Okay. 0.1 divided by 10. That means 0.10 to the power minus 2 varum. Okay, so 10 to the power minus 2 na 0. Option 3 is the right answer. Okay, option 3 is right answer. Aduthu, in chromate, okay, chromite ore, the oxidation number of iron and chromium are respectively. Okay. Chromite ore அப்படினு எடுத்துட்டீங்கன்னா இதோட chromite oreல என்ன இருக்கும்? FeCr2O4. இது என்னது? It's a mixed oxide. Okay, it's a mixed oxide. Mixed oxide la first இருக்கக்கூடிய மெட்டலோட oxidation state என்ன வரும்? +2 oxidation state. Okay, இந்த மாதிரி mixed oxide. இதுக்கு பேர் வந்து spinels னு சொல்வாங்க. இதுல first இருக்கக்கூடிய ionic oxidation state +2, chromiumத்தோட oxidation state +3. சரியா? So option number, that's it. Option number 4 is the right answer. அடுத்து coordination number and oxidation number of X in the following compound. Okay, சரி. ஏனா X coordination number என்ன? எத்தனை குரூப் இருக்குன்னு பாருங்க. It's a ammonia 5 இருக்கு. Again ஒரு sulfate group இருக்கு. So 6 monodentate ligand இருக்கு. அப்போ என்ன பண்றது? 6. Okay, coordination number 6. சரி, இப்போ oxidation number எப்படி கால்குலேட் பண்ணலாம்? X னு போட்டுக்கோங்க. So 6 6. இப்போ oxidation number என்ன X plus sulfate -2 oxidation state, then ammonia 0 is equal to 0. சரி, அப்போ X is equal to உங்களுக்கு +2ங்கற நம்பர் வரும். சரி, option 3 is the right answer. Okay, option 3 is correct answer. அடுத்து பார்க்கலாம். Which of the following is correct? The 14 elements from thorium to lawrencium are called actinides. Okay, actinoids. Okay, இது கரெக்ட் தான். Then lanthanum and hafnium 2 Hg mercury belong to 5D series. Okay, lanthanum and hafnium இதுவும் கரெக்ட் தான். ஸோ இங்கே இருக்க செகண்ட் பாயிண்ட்டும் கரெக்ட். ஆக்டினம் அண்ட் என்னது அப் டு CN வரைக்கும் என்ன வரும்? 60 series. So it's also right. Copernicium. So then 10th, okay, the element 10, the 10 elements from scandium to zinc are 3D series. இதுவும் கரெக்ட். So all of are correct statements. Which of the following physical properties is used to determine the molecular mass of polymer solution? Okay, molecular mass of polymer solution. சரி, பார்த்தலாமா? The right answer is osmotic pressure. Okay, solution chapter வரக்கூடிய osmotic pressure வச்சு தான் நம்ம molecular mass of polymer calculate பண்றோம். Okay, next. Calculate molar depression constant K of a solvent which has freezing point கொடுத்திருக்காங்க and latent heat of fusion. இப்போ latent heat of fusion கொடுத்திருக்காங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன? KF. Okay, molar depression constant KF is equal to RT square divided by 1000 multiplied by latent heat of fusion. So 2 is right answer. Okay, option 2 is right answer. அடுத்தது, a solution is 1 molar in each of, okay, இங்கே molar, okay, molar எல்லாமே என்ன இருக்கு? concentration சேமா இருக்கு. To this tin metal is added. Which of the following is true? So இந்த இடத்துல என்ன பண்றோம்? நம்ம tin metal ஆட் பண்றோம். இங்க இருக்கல எது நடக்கும்னு கேக்குறாங்க. and இதோட electrode potential வேல்யூ கொடுத்திருக்காங்க. சரி, டின்னோட வேல்யூ தான் எப்படி இருக்கு? ரொம்ப மைனஸ்ல இருக்கு. மைனஸ், ஓகே, மைனஸ் 0.1. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? அதை விட கம்மியா லெட் இருக்கு. லெட்டை விட, சாரி, ஃபர்ஸ்ட் லெட், அதை விட லெட்டை விட கம்மி யார் இருக்கிறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க பார்ப்போம். டின் கேன் ரெடியூஸ் சோடியம் டு Na+2 Na. செக் பண்ணுங்க, டின்னால இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா? அதுக்கு ஒரே வழி, டின்னை விட
இங்க வேல்யூ E0 ஓட வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா டின்னால ரெடியூஸ் பண்ண முடியும்ப்பா. இப்போ எஸ்ஆர்பி வேல்யூ யாருக்கு கம்மின்னு பாருங்க. ஸோ டின்னோட வேல்யூ அதிகம் அப்படின்னா டின்னால அந்த எலிமெண்ட்டை கம்மி பண்ண முடியும். ஸோ இங்க கம்மி தானே. ஓகே, ஸோ சோடியத்துக்கு கம்மியாக தான் இருக்கு. ஸோ இது கரெக்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. ஓகே, 61. No. Can reduce sodium. ஓகே, இந்த இடத்துல சோடியம் என்ன ஆகும்? ஓகே, சாரி, இந்த இடத்துல சோடியம் இங்க இல்லை. இப்படி பாருங்க, எஸ்ஆர்பி வேல்யூ அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ரெடியூஸ் ஆவாங்க. எஸ்ஆர்பி வேல்யூ கம்மியாக இருக்கிறவங்க ஆக்சிடைஸ் ஆவாங்க. கரெக்ட், இட்ஸ் ஆர்டர். யாரு கம்மியாக இருப்பாங்களோ அவங்க ஆக்சிடைஸ் ஆவாங்க, எஸ்ஆர்பி வேல்யூ அதிகமாக இருக்கிறவங்க ரெடியூஸ் ஆவாங்க. ஸோ இங்கே நீங்கள் பாருங்க, டின் கேன் ரெடியூஸ் Na plus Na. ஓகே, டின் கேன் ரெடியூஸ் ஜிங்க் 2 plus zinc. டின் கேன் ரெடியூஸ் cadmium 2 plus and cadmium. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல டின்னை விட கம்மியான, ஓகே, கம்மியான வேல்யூ தான் மற்ற எல்லாருமே இருக்கு எக்ஸப்ட் லெட். ஸோ லெட்டு தான் என்ன பண்ணும்? டின்னு கூட நீங்க போட்டீங்கன்னா லெட் ரெடியூஸ் ஆகும், டின் வந்து ஆக்சைஸ் ஆகும். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், இன் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 75% reactant disappeared in 1.386. calculate rate constant. நல்லா பாருங்க, 75% அப்படின்னா 2 times rate constant. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? K is equal to 6. K is equal to 0.693. 693 is equal to T half. So T half ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 75% னா that means 2 times T half. 50%ங்கிறது first T half, 75% second T half. 2 times T half is equal to 1.386. அப்போ T half ஓட வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சலாம் 1.386 divided by 2. அந்த வேல்யூ இதில் நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க, K ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. That's it. Your answer is option 2 is right answer. சரி, இப்போ அடுத்து பார்க்கலாம். The correct order of increasing oxidizing power in the series. Oxidation number யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க அடுத்த எலிமெண்ட்டை ஆக்சிடைஸ் பண்ணும். சரி, அவ்வளவுதான். 63 வெனேடியம் என்ன இருக்கு? பிளஸ் 3 oxidation stage. chromium Cr2O7 2 minus. That means that's it 14 12 that's it 6 plus 6 oxidation stage. manganese என்ன இருக்கு? plus 7 oxidation stage. highest oxidation stateல இருக்கக்கூடிய compounds என்ன பண்ணும்? ஸ்ட்ராங்கான ஒரு oxidizing agent-ஆ இருக்கும். therefore option 1 is right. okay, option 1 is correct. yes, இளம்பழுதியர், nice name. okay, so which of the following cannot show linkage isomerism? எது amphidentate ligand இல்லன்னு பாருங்க, அவ்வளவுதான். so இங்க இருக்கிற amphidentate ligand இல்லாதது that's ammonia. so NH3 is the right answer. then which of the following is a correct order of increasing field strength of the field strength of ligands to form coordination complex? okay, option 2. so spectrochemical series ஐ மட்டும் நீங்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க எழுதிடலாம். அடுத்து, which of the following are functions of salt bridge? என்ன பண்ணும்? it's maintain electrical neutrality, minimize liquid junction potential. yeah, it's சரி, இது கரெக்ட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட் கரெக்ட். இட்ஸ் கம்ப்ளீட் எலக்ட்ரிக் சர்க்யூட், அதுவும் கரெக்ட். லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல் மினிமைஸ் பண்ற ஒரு வேலையும் பார்க்கும். ஸோ தீஸ் ஆர் த 2 points. ஆப்ஷன் 4 இஸ் ரைட். ஓகே, அடுத்து, benzoic acid undergo dimerization in benzene solution. the Van Hoff factor I is related to the degree of association x. ஸோ இது வந்து நமக்கு சொல்யூஷன் சாப்டர் லாஸ்டா இருக்கும். Van Hoff ஃபேக்டருக்கும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இந்த இடத்துல நம்ம டிகிரி ஆஃப் அசோசியேஷன் சொல்றதுனால கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் வரும். என்ன? ரைட் ஆன்சர் இஸ் 1. ஓகே, ஸோ I is equal to 1 minus x by 2. next, standard electrode potential of Ag plus Ag is 0.80 volt and copper 2 plus copper is okay கொடுத்திருக்காங்க respectively. These electrodes are connected through a salt bridge and then copper electrode. so இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்னா copper electrode
act as anode, then E0 செல்லோட வேல்யூ எப்படி இருக்கும்னா இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நல்லா பாருங்க, இங்க ஏஜியோட வேல்யூ பிளஸ் 0.8. அப்போ இது என்ன ஆகும்? இதுதான் ரெடியூஸ் ஆகும். இந்த காப்பர் 2 பிளஸ் என்ன இருக்கும்? இது ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ ஆக்சிடைஸ் ஆகுறது எங்க நடக்கும்? ஆனோட நடக்கும். ஆனாக்ஸ் ரெட் கேட். ஸோ அப்படி இதை நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட், half life of a reaction is half of the initial concentration of the reactant is doubled. Okay, so half life of the reaction is half as the initial concentration of reactant is doubled. half life என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகுது, சாரி பாதி ஆகுது. நீங்க ரியாக்டண்டோட கான்சென்ட்ரேஷனை டபுள் பண்ணும்போது half life ஓட வேல்யூ என்ன ஆகுதான்? எனக்கு பாதி ஆகுதான். இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்குல்ல, இதை நீங்க டபுள் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு வேரி ஆகுது. ஸோ இதுக்கான பதில் என்னன்னா T half is inversely proportional. எங்க உங்களுக்கு T half is inversely proportional to rate வரும். சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கோங்க. T half is inversely proportional in our A0 power n minus 1. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்? ரேஷியோ எடுக்கிறோம். இது நம்ம படிச்சது, இதை வச்சு ரேஷியோ எடுக்கிறீங்க. T half 1 divided by T half 2, it's equal to என்ன வரும்? A0 divided by A0 இங்கே 2 இங்கே 1 whole power n minus 1. ஓகே, சரி, என்ன வரும்? T by T half. ஓகே ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஹாஃப் லைஃப் பாதி ஆகுது. சரி, ஃபைனலாக பாதி ஆகுது. ஓகே, ஸோ T half ஓட வேல்யூ நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அப்போ பாதி ஆகும்போது என்ன வரும்? x/2. சரி, அகைன் கான்சன்ட்ரேஷன், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் டபுள்ட். ஓகே, அப்போ இனிஷியலில் நான் ஒய்ன்னு எடுக்கிறேன். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நான் ஒய்ன்னு எடுக்கிறேன். அதுக்கு அடுத்து 2y மாறுது. சரி, கட்டு கட்டு, இதுவும் கட்டு கட்டு, மேலே போகும்போது 2 is equal to 2 வரும். சரி, இங்கே n minus 1. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன வரும்? 2 is equal to 2 power n minus 1. அப்போ n minus 1 is equal to 1. ஸோ n is equal to 1 plus 1, 2. That's it. ஸோ இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து இது நம்ம என்சிஆர்ல இருக்கக்கூடியதே தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைக்ரோமேட் அயான். ஸோ என்ன, இது டைரக்டான கேள்வி. சிம்பிளா 4 equivalent 6 equivalent CRO bond and 1 CRO CR bond. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு டெர்மினல்ல 2 குரோமியத்துக்கும் என்ன இருக்கும்? 6 CRO பாண்ட் இருக்கும். பட் மிடில் குரோமியம் ஆக்சிஜன் குரோமியம் பாண்ட் 1 தான் இருக்கும். ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்து பாக்குறீங்க, which of the following complex does not show geometrical isomerism? இங்க இருக்கிறதுல யாரு geometrical isomerism காட்ட மாட்டாங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, ஏன்னா எல்லா பக்கமுமே ஒரே லிகாண்ட் தான் இருக்கு, ஐடென்டிக்கல் லிகாண்ட் தான் இருக்கு. ஓகேங்க, 6 strands isomers ஃபார்ம் ஆகாது. Refer to the reaction given below. சரி, consider the following statement. Chlorine is reduced in the reaction. இந்த ரியாக்ஷன்ல Br என்ன ஆகுது? 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து -1 ஆக்சிடேஷன். தட் மீன்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. புரோமின் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அடுத்த ரியாக்ஷன்ல பாருங்க, -1 the same time இங்க என்ன வருது? +1. ஓகே, ஸோ அப்போ புரோமின் இது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். மேல இருக்கிறதுல டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். சரி, அடுத்ததுல பாருங்க, புரோமின் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்? +1. ப்ராடக்ட் சைடில் பாருங்க, +5 +5 அகைன் 0. ஸோ இங்கே டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ரெண்டு இடத்துலையுமே என்ன நடக்குது? புரோமின் வந்து போத் ஆக்சிடேஷன் ஆஸ் வெல் அஸ் ரிடக்ஷன் ஆகுது. கரெக்டா? ஸோ ஒன்லி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கொடுக்கறதே தப்பு தான். ஓகே, அகைன் இங்கே பியும் தப்பு தான், ஏன்னா இது ஒன்லி ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ இங்கே இருக்கிறதுல கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் 1 ஏ கரெக்ட் தான். குளோரின் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், சாரி, குளோரின் இஸ் ரெடியூஸ் இன் ரியாக்ஷன் 2. ஸோ இங்கே 0 இருக்கு, இங்கே என்ன வருது? -1. ஸோ தட்ஸ் ரெடியூஸ்ட். அது கரெக்ட். குளோரின் மட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். அடுத்து 73வது கேள்வி என்ன? ரவுலட்ஸ் லா. அதை அப்ளை பண்ண வேண்டியதான். 1 mole of a liquid A and 2 mole of a liquid B make a solution having total vapor pressure of 42 torr. The vapor pressure of pure A and
pure Br, 45 tar, then 36 tar respectively. Does describe solution என்ன இருக்கும்? ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா ரவுலட்ஸ் லா, சரியா? ரவுலட்ஸ் லா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். PA is equal to mole fraction of A then P naught A. ஸோ இதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும்? So the right answer is it can act as a minimum boiling azeotrope. சரியா? It's a positive. So yeah, உங்களுக்கு வரக்கூடியது பாசிட்டிவ் டிவியேஷன் வரும். You will get positive deviation. That's it. அடுத்து, given standard electrode potential, okay, இங்க ஒரு வேல்யூ இருக்கு. The standard electrode potential E0 for Fe3 plus electron gives Fe2 plus. சரி, பாருங்க என்ன வரும்? Fe3 plus, okay, standard electrode potential. சரி, இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா by using GIBS free energy தான். நீங்க E0 இருக்குல்ல, E0 வேல்யூ அப்படியே நீங்க GIBS free எனர்ஜிக்கு மாத்தணும். டெல்டா ஜி. ஸோ டெல்டா ஜிக்கு மாத்திக்கிட்டு என்ன பண்ணும்? இந்த ரியாக்ஷனோட டெல்டா ஜியை கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா ஜி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சா என்ன வரும்? இந்த ரெண்டத்தையும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய ரியாக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட டெல்டா ஜியோட வேல்யூ என்ன வரும்? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NF E0. ஓகே, சரி, இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 74 என்ன வரும்? Fe3 plus என்ன ஆகும்? Fe2 plus then Fe மாறுது. கரெக்டா? இதானே ஆர்டர். ஸோ எனக்கு எது எது தெரியும்? Fe2 plusல இருந்து Fe மாறுறது தெரியும். ஸோ அது X. தென் Fe3 plusல இருந்து Fe மாறுறது இதுவும் தெரியும். இது Y. எனக்கு தேவையானது என்னன்னா Z தான் எனக்கு வேணும். அதை நீ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜஸ்ட் நீ டைரக்டா E0ஓட வேல்யூல போட முடியாது. சிம்பிளா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா GIBS free energy டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும். என்ன வரும்? GIBS free energy Z is equal to delta G Y minus delta G X. Because ஏன் சார் இதுக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா GIBS free energyங்கிறது இட்ஸ் a state function. நீங்க இது Fe3 plus டைரக்டா Fe ஆனாலும் சரி, Fe2 plus I ஆனாலும் சரி, எல்லாமே GIBS free எனர்ஜியோட வேல்யூ மாறாது. பிகாஸ் இட்ஸ் பாத் இண்டிபெண்டன்ட். சரி, அதனால இதுக்கு நீங்க மாத்துறீங்க. சரி, அப்ப என்ன வரும்? இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாத்தி இதில் நான் எழுதுறேன். என்ன? மைனஸ் NF E0 for என்ன? EZ. ஓகே, Z is equal to minus NF E0 என்ன வரும்? Y then minus of minus X. okay, E0 NF E0 X. சரி, இப்போ ரெண்டு பக்கம் NF காமனா வெளியில எடுக்கலாமா? சரி, காமனா NF எடுக்கலாம். NF எடுத்தாச்சு. NF E0 Z இங்கேயும் NF ஓட வேல்யூ அப்படி பாருங்க. N ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ல என்னோட வேல்யூ என்ன? Fe3 plus இருந்து Fe மாறும்போது N வேல்யூ உங்களுக்கு 3 வரும், 3 எலக்ட்ரான்ஸ். அகைன் 3 பிளஸ்ல இருந்து 2 பிளஸ் மாறும்போது 1 வரும், 2 பிளஸ்ல இருந்து Fe மாறும்போது 2 வரும். சரி, அப்ப அந்த வேல்யூஸ் அப்படியே நீங்க யூஸ் பண்ணுவீங்க. என்ன வரும்? Fe3 பிளஸ்ல இருந்து Fe. ஓகே, தட் இஸ் N ஃபேக்டரோட வேல்யூ உங்களுக்கு 1. சரி, F E0 Z இட்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா என்னோட வேல்யூ 1 தான், ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க.
அடுத்து மைனஸ் என்னோட வேல்யூ என்ன y yங்கிற டேர்ம்ல என்னோட வேல்யூ 3 ஓகே என்னோட வேல்யூ 3 so 3 f e naught y minus of minus plus என்னோட வேல்யூ என்ன x x xங்கிறது 2 தானே என்னோட n factor 2 so 2 f e naught x ரிமைனிங் எல்லா இடத்துலயுமே f காமனா இருக்கு பட் f நீங்க காமனா எடுத்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ f நீங்க ரிமூவ் பண்ணலாம் தப்பே கிடையாது சரி இனி அடுத்து வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்றீங்க e நாட் z மைனஸ் இந்த மைனஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா e நாட் z is equal to 3 e நாட் y minus 2 e naught x so இந்த மாதிரி வேல்யூ வரும் so இதுல இந்த வேல்யூஸ் நீங்க சப்ஸ்டிட் பண்றீங்க you will get the answer around 4 is the right answer okay option 4 is the right answer அடுத்து பார்க்கலாம் the initial rate of the reaction okay இங்க reaction கொடுத்திருக்காங்க so இங்க நம்ம என்ன பார்க்கறோம் different concentration are given below சரி ஆர்டர் தான் கால்குலேட் பண்ண கேக்குறாங்க இதுக்கு நீ என்ன பண்ணனும் ஒவ்வொரு ரோவையும் கம்பேர் பண்ணனும் இப்போ நான் என்ன பண்றேன் ரோ 1 ஐயும் ரோ 2 ஐயும் எடுக்கிறேன் ஓகே இந்த ரெண்டு ரோ எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா சி மட்டும் தான் இந்த இடத்துல இந்த ரோல சேஞ்ச் ஆகுது அது எப்படி சேஞ்ச் ஆகுது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ரேட்ல எந்த சேஞ்சஸுமே வரல தட் மீன்ஸ் சிங்கிறது 0th ஆர்டர் ரியாக்ஷன் முடிஞ்சு அப்போ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது அடுத்து பாக்குறீங்க என்னது இது 0th ஆர்டர் இதை நீங்க கண்டுக்கவே வேண்டாம் விட்டுருங்க அடுத்து பாருங்க என்ன வருது இந்த ரெண்டு ரோவும் எடுத்துக்கோங்க செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது பி வந்து டபுள் ஆகுது அதே மாதிரி ரேட் என்ன ஆகுது டபுள் ஆகுது தட் மீன்ஸ் பி வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸோ பி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர் முடிஞ்சு 75 ஓகே நெக்ஸ்ட் ஈக்விலிபிரியம் இஸ் ஷிஃப்டட் டு ரைட் இன் என்ன மீடியம் 76 ஸோ ஆன்சர் என்னன்னா இங்க பாருங்க இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு Cr2O7 2 minus that means +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க என்ன இருக்கு Cr O4 2 minus இங்கேயும் உங்களுக்கு +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இட்டு that's it +6 வரும் +6 சரி இப்போ இந்த ஷிஃப்ட் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு போறது உங்களுக்கு பேசிக் மீடியத்துல நடக்கும் இது உங்களுக்கு நம்ம என்சிஆர் புக்ல கொடுத்துருக்காங்க இது இன் டெக்ஸ்ட் தான் ஓகே ஸோ டெக்ஸ்ட்ல இருக்கிறது தான் இதுவும் டைரக்டான கேள்வி தான் ஆக்டாய்டல் ஸ்பிளிட்டிங்கும் டெட்ராய்டல் ஸ்பிளிட்டிங் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா டெட்ராய்டல் ஸ்பிளிட்டிங் இஸ் ஈக்குவல் டு 4/9 del naught சரி அடுத்தது இதுவும் டைரக்டான கேள்வி 78 ஆக்டிவேஷன் எனர்ஜி ஓகே அரிகீனியஸ் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடியதான் ஓகே டிஃபரண்ட் டெம்பரேச்சர் ரிலேட்டட் டு ஓகே ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் -EA/R 1/T2 -1/T1 அடுத்தது ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் டிப்ட் இன் அ சொல்யூஷன் ஆஃப் pH ஓகே pH 3 னா அசிடிக் சொல்யூஷன்ல வச்சிருக்காங்க பொட்டன்ஷியல் ஆஃப் தி செல் வுட் பி ஓகே என்ன வரும் ஸோ இட்ஸ் சிம்பிள் ரிலேட்டட் டு நம்ம என்ன பண்றோம் nest ஈக்குவேஷன் யூஸ் பண்றதுதான் ஸோ E is equal to E0 minus 0.059 divided by n okay n log 1 divided by கான்சன்ட்ரேஷன் H plus அவ்வளவுதான் கான்சன்ட்ரேஷன் H plus இப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் அங்கே போட்டு பிஹெச்னு போட்டுக்கலாம் ஓகே சிம்பிள் பிஹெச் இப்படி போட்டுக்கோங்க இ ஆர் இதோட வேல்யூ எப்படி இருக்கும் ஈனோட வேல்யூ 0 ஸோ 0 மைனஸ் 0.059 divided by 1 then pH okay so the right answer would be 79 3 okay 3 is the right answer அடுத்து பார்க்கலாம் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் a reaction is 0 அப்படின்னா என்ன வரும் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன வரும் ஆக்டிவேஷன் எனர்ஜி 0னா ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ஷன் ப்ராடக்டா ஈஸியா கன்வெர்ட் ஆகும் சரியா ஸோ இப்போ இட்ஸ் நியர்லி இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஓகே ஸோ டெம்பரேச்சர் இண்டிபெண்டா இருக்கும் தட்ஸ் ரைட் ஆன்சர் தென் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் என்ன பண்ணும் உங்களுக்கு அயானிக் ரேடியஸை குறைச்சிடும் ஓகே கான்ட்ராக்ஷனால உங்களுக்கு சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும் which one of the following complex is the outer
அவுட்டர்னால என்ன வரும்? வீக் ஃபீல்ட் லிகாண்ட் தான் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும். ஸோ இங்கே இருக்கல எது வீக் ஃபீல்ட் லிகாண்ட்? இது ஸ்ட்ராங், இதுவும் ஸ்ட்ராங், ரெண்டு சயனைடு ஸ்ட்ராங். இப்போ கோபால்ட் 3+ மட்டும் அமோனியா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருக்கும். therefore option 2 is the right answer. அடுத்து rate of formation of sulfur trioxide in the following reaction. Okay, 100 gram per minute. Hence rate of disappearance of O2 is, yes, 83. O2 is rate of formation of sulfur trioxide in the following reaction. So இதோட ஆன்சர் என்ன வரும்னா 4. option 4 is the right answer. Rate of disappearance of O2. என்ன சிம்பிள், ரேட்டை நீங்க கண்டுபிடிச்சாலே போதும். rate of disappearance of O2. formation of reaction என்ன வரும்? SO3. that means 1/2 D 1/2 DSO3 divided by dt is equal to என்ன வரும்? DO2 by dt. rate of formation. so okay, formation ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல 100 போட்டுக்கோங்க. 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 83. rate of disappearance of O2 is gram per minute. okay, yes, இங்க விஷயம் என்னன்னா இங்க கிராம் per மினிட்ல கொடுத்துருக்காங்க. எஸ், இதை கிராம் per மினிட்னா இதை நீங்க என்ன பண்ணும்? கிராம மோல் per மினிட்டுக்கு மாற்றணும். எப்படி? 100 டிவைடட் பை, ஓகே, 100 டிவைடட் பை 80னா உங்களுக்கு மோல் per மினிட். ஏன்னா நம்ம சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை டைம் தான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சேஞ்ச் இன் மாஸ் பை டைம் இருக்கு. நம்ம பட் கான்சன்ட்ரேஷன் மாற்றணும்னா மோலுக்கு மாற்றணும். ஓகே, மோல் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன், இங்க கான்சன்ட்ரேஷன் நீங்க மாற்றணும். 800 டிவைட் பை 80 per minute. இப்படி நீங்க மாற்றணும். மாற்றிக்கிட்டு அடுத்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் மாற்றினதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? O2 ஓட நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்க O2 ஓட கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்? you will get DO2 divided by dt. நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அரௌண்ட் 100 டிவைடட் பை 160 கிடைக்கும். அகைன் நீங்க என்ன பண்ணும்? மல்டிப்ளைட் பை 32 போட்டா அது கிராம் பர், ஓகே, கிராம் பர் மோல் ஆமா, மினிட்ஸ் மாறும். கிராம் பர் மினிட்க்கு கன்வெர்ட் ஆகும். அப்படி நீங்க கால்குலேட் பண்றீங்க. ஜஸ்ட் யூனிட் கன்வர்ஷன் தான். கிராம்ல இருந்து மோலுக்கு நீங்க மாத்தணும். சரியா? ஆப்ஷன் 4. the next solution of nickel sulfate in which nickel rod is dipped is dilute 10 times. the potential of nickel என்ன ஆகும்? டைல்யூட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். எவ்வளவுனா 30 millivolt. okay, then actinoids showing +7 oxidation state யாருன்னா it's direct, that's neptunium and plutonium தான் உங்களுக்கு +7. okay, அதுக்கு oxidation state காட்டும். then in which of the following complex ion the central metal ion is in a state of sp3d2 hybridization? so இதுக்கான ஆன்சர் option 1. okay, இங்க fluorine வந்து it's a weak field ligand, therefore outer orbital complex form ஆகும். அடுத்து இதுவும் டைரக்டான கேள்விதான். என்ன வரும்? 87. fourth option is right. A is 4. okay, so titanium chloride தான் நமக்கு Xylem catalyst யூஸ் ஆகும். then palladium chloride எடுக்கும்போது அது Wacker process. okay, palladium chloride தான் Wacker process. then nickel hydrogenation of oil. okay, இந்த வனஸ்மதி ஆயில் தான் மேக் பண்றதுக்கு நிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். and then titanium oxide பாத்தீங்கன்னா it's a pigment, இண்டஸ்ட்ரியல்ல பிக்மெண்டா யூஸ் பண்ணுவோம். then arrange ionic radius. இதுவும் டைரக்டான கேள்வி தான். option 1 is right answer. okay, because due to lanthanide contraction, so left to right போக size ரொம்ப சுருங்கும். both nickel carbonyl and nickel cyanide complex are diamagnetic. hybridization of nickel in these two complexes. okay, so first இதுல என்ன வரும்? sp3 வரும். this is sp3, then dsp2, sp3 and dsp2. option 2 is the right answer. then final answer, consider following ligands. okay, so total number of ligands which are amphidentate ligand. amphidentate na enna? more than one donating site. okay, more than one donating site வழியா donate பண்ணும். exactly 2 donating sites இருக்கும்.
ஸோ இது ஒன்று ஆம்பிடென்டேட், இதுவும் ஒரு ஆம்பிடென்டேட். தென் இது எல்லாமே உங்களுக்கு இட்ஸ் இது ஆம்பிடென்டேட், இது ஆம்பிடென்டேட், இது ஆம்பிடென்டேட். இந்த மூணு ஆம்பிடென்டேட். பைடென்டேட் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா that's it. Option total number of ligands which are ambidentate. Yeah, இது bidentate, இதுவும் bidentate. So ambidentate இந்த மூணு தான் ambidentate. Option 3 is right answer. Okay, yes guys, so இந்த செஷனுக்கு நம்ம ஒரு எண்ட் கார்டு போடுறோம். and don't forget அடுத்ததா physics ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ ஒரு பாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே நம்ம ஜிஐபி எக்ஸாமுக்கு வந்து நிறையா செஷன்ஸ் கொண்டு போயிருந்தோம். உங்களோட ஜிஐபி போர்ஷன்ஸ்க்குள்ளான ப்ரிப்ரேஷன், அப்புறம் கடைசியாக மேரத்தான் கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நேற்று வந்து ஜிஐபி முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. இன்றைக்கி அந்த கொஷின் பேப்பரோட டிஸ்கஷனாக தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிசிக்ஸ் பேப்பரோட ஒரு 45 கொஷின்ஸோட ஆன்சர்ஸ்க்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ இன்கேஸ் நீங்கள் செஷன் பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் சாட்டுக்கு வந்துட்டு உங்களோட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சாட்டுக்கு வாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சார் ஆடியோ நாட் கிளியர். ஓகே, பிரிஜிஷ். ஓகே, ஸோ பிரிஜித். ஸோ இப்போ ஆடியோ கிளியரா இருக்குங்களா? பிரிஜித், சரி ஓகே. இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஆடியோ வந்து சத்தம் இல்லாமல் இருந்துச்சு, சவுண்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A charge Q is divided into two parts Q and Q minus Q and separated by a distance R. The force of S are clear. Okay, Prajesh. The force of repulsion between them will be maximum. So இந்த கேஸ் நம்ம பார்க்கும்பொழுது ஜஸ்ட் நம்ம எதை ரிலேட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, நம்ம வந்து இந்த டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம். டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ எப்போ நமக்கு வந்து வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்குமோ, ஆக்சஸ் நமக்கு எப்போ மேக்ஸிமமாக இருக்குமோ அப்போ தான் நமக்கு இந்த டெர்மினல் வெலாசிட்டி நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம பாருங்க, ஒரு சார்ஜை அவங்க ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. ஒரு சார்ஜை நமக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்மால் கியூ ஆகவும் பேலன்ஸ் இருக்கிற கியூ வந்து கியூ மைனஸ் கியூ ஆகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நமக்கு டி அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ், ஆர் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ்ல அவங்க வந்து செப்பரேட் ஆயிருக்காங்க. the force of repulsion between them will be maximum. எப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் வந்து இருக்கும் அப்படின்றத நமக்கு கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஃபோர்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது F is equal to K Q1 Q2 divided by R square தான் நமக்கு, அதாவது செப்பரேஷன் ஸ்கொயர் அப்படின்றத நமக்கு வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த கேஸ் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, F is equal to ஒன்று ஸ்மால் கியூ, இன்னொன்று வந்து கேபிட்டல் கியூ மைனஸ் ஸ்மால் கியூ. அப்போ இந்த K அப்படின்னு சொல்லும்போது அப்படி K அப்படியே எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு வந்து Q போட்டுடலாம், செகண்ட் சார்ஜுக்கு வந்து Q மைனஸ் Q நம்ம போட்டுடலாம், டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அதாவது செப்பரேஷன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா பில்ட் பண்ண போறோம். ஃபார் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நமக்கு எப்போ நமக்கு மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் இருக்குமா, whenever we are getting dF divided by dq is equal to 0. dF divided by dq அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்போ நமக்கு ஜீரோவா கிடைக்கும் அப்பதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நமக்கு நம்மளால அட்டைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை படி பார்த்தோம்னா ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நம்ம ஒரே ஒரு தடவை மட்டும் டிஃபரன்ஷியேட் மட்டும் நம்ம பண்ண போறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன நடக்கும்னு பாருங்க. K divided by R square constant அப்படியே இருக்கட்டும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் Q
q minus q is equal to should be constant. சரிங்களா? ஸோ அப்படி should be constant அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஜஸ்ட் நமக்கு மேத்தமெட்டிக்ஸில் நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது விச் மீன்ஸ் நமக்கு யூவி மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூவி மெத்தட் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூவி கேன் பி ரிட்டன் as uv dash plus vu dash. அப்போ இதே மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். செகண்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன நடக்குன்னு பாருங்க. கீப்பிங் u செகண்ட் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் q நமக்கு கான்ஸ்டன்ட். ஸோ அது டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். ஸோ மைனஸ் q நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கும். uv dash plus vu dash will be equal to 0. So minus q plus q minus q is equal to 0. q minus q 2q is equal to 0. அப்படி இல்லாட்டினா நமக்கு q will be 2q or else q will be capital Q divided by 2. சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனில் தான் நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சார்ஜ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜுக்கு நமக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் என்ன கிடைக்கும், எப்போ நமக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கொஸ்டின். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபோர்ஸோட டெஃபினேஷன் நம்ம எழுதிடலாம். dF டிவைட் பை dq will be equal to 0. இதுதான் நம்ம கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் டைமில் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நமக்கு நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணி we are going to differentiate the force with respect to charge. So ஒரே ஒரு ரிலேஷன் மட்டும் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா uv மெத்தட் uv dash plus vu dash. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். செகண்ட் ஃபங்க்ஷன் வச்சு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ரெண்டையும் நாம ஆட் பண்ண போறோம். So that will be equal to 0. So ஓவராலா பார்த்தோம்னா நமக்கு small q will be equal to capital Q divided by 2. So ஆப்ஷன் நமக்கு 2 கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A work done in carrying a charge q dash once around a circle of radius r with a charge q at a center is. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஈக்குவிபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். ஒரு அலாங் த சர்க்கிள் நமக்கு அந்த சார்ஜ் நம்ம எடுத்துட்டு போகும்போது நமக்கு சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். ஸோ சேம் பொட்டன்ஷியல் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான ஒர்க் டன் அங்கே செய்ய தேவையே இல்லை. ஓகே, ஸோ தட் நமக்கு நெட் ஒர்க் டன் will be equal to 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A particle of mass m and charge q is placed at rest in uniform electric field E and then released. Okay, the kinetic energy attained by the particle attained by the particle after moving a distance x. இப்போ நமக்கு ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு வந்து கோர் பிளேட் இருக்கு. ஸோ இந்த கோர் பிளேட்ல நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு இருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். அந்த சார்ஜுக்கு இட்ஸ் ஹேஸ் அ சார்ஜ் அண்ட் ஆல்சோ இது வந்து நமக்கு வந்து ஒரு மாஸ் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ யூஸ்வலாக நமக்கு என்ன செய்யணும்னா இன் கேஸ் நமக்கு இது நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகும். நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ சின்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே நமக்கு வெறும் சார்ஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பாசிட்டிவ் சார்ஜஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ இது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இது ஷிஃப்ட் ஆகும்போது ஆஃப்டர் மூவிங் டிஸ்டன்ஸ் y. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் y அப்படின்ற டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்றத நான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஏன் இது நம்ம ஷிஃப்ட் ஆகுதுன்னா, சின்ஸ் நம்ம எடுத்துருக்க பார்ட்டிகல் வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ், நமக்கு சைடில் இருக்க கோர் பிளேட்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸோ பாசிட்டிவ் ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் will be moving along in the direction of electric field lines. சரிங்களா? ஸோ அதன்படி பார்த்தோம்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஒரு எக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்போது அதோட கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்றது நமக்கு கொஸ்டின்ஸ். ஸோ கைனடிக் எனர்ஜி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, கைனடிக் எனர்ஜி will be equal to half into mv square. கைனடிக் எனர்ஜி இஸ் நதிங் பட் half into mv square. இப்போ நமக்கு எல்லாமே ஓகே, ஆனால் வெலாசிட்டி v ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்குமே. ஸோ அந்த v ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு ஃபார்முலா நம்ம எடுத்துட்டு வர போறோம். அண்ட் v ஸ்கொயர் will be equal to u ஸ்கொயர் பிளஸ் 2as. ஓகே, சின்ஸ் நமக்கு ஒரு ரெஸ்ட்ல இருக்கு, அந்த சார்ஜ் நம்ம ஒரு ரெஸ்ட்ல இருந்து நம்ம பிளேஸ் பண்றதுனால நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி என்னவா தான் இருக்க போகுது, 0வா தான் இருக்க போகுது. ஸோ v ஸ்கொயர் will be equal to 2as.
சரிங்களா இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ண போகும்போது நமக்கு என்ன செய்ய போகிறோம் அது கண்டிப்பாக அந்த சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால தான் அது வந்து மூவ் ஆகுது அது எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F will be equal to QE அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் சரிங்களா இப்போ நமக்கு இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது இன்பில்ட்டாகவே நமக்கு என்ன தெரியும்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அப்படின்னு தெரியும் ஸோ QE அப்படின்னா இதுல இருந்து நமக்கு ஆக்சலரேஷன் நம்ம எடுத்து இல்லாமல் ஸோ ஆக்சலரேஷன் will be equal to QE divided by M ன்னு எழுதிடலாம் இப்போ இந்த ஆக்சலரேஷன் தூக்கிட்டு வந்து நம்ம இங்கே நம்ம கொடுக்க போறோம் ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது மூவ் ஆகிட்டு இருக்கு y அப்படின்ற டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு therefore the v square will be equal to 2 into a க்கு பதிலா QE divided by M into y அப்படின்னு எழுத போறோம் இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இந்த v ஸ்கொயர் தூக்கிட்டு போய் எங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம் இந்த கைனடிக் எனர்ஜில நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிடும் ஸோ கைனடிக் எனர்ஜி will be equal to half into m v square ஸோ v ஸ்கொயர் பதிலா 2 into QE M into y similar terms ஃபுல்லா நம்ம கேன்சல் பண்ணிடலாம் similar terms ஃபுல்லா நம்ம கேன்சல் என்னென்ன similar terms இருக்கு m கேன்சல் இருக்கு வேற 2 கேன்சல் பண்ணிடலாம் ஸோ பேலன்ஸ் இருக்க terms நம்ம பார்த்தோம்னா the kinetic energy will be equal to QEY ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா QEY ஸோ ஆப்ஷன் 3 நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் சரிங்களா ஸோ டவுட் எது இருக்குங்களா ஓகே ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு சார்ஜ் நமக்கு மாஸ் இருக்கு ப்ளஸ் ஒரு இன்பில்ட்டாக நமக்கு வந்து சார்ஜ் இருக்கு அதுக்கு ஆக்சுவலாக நமக்கு மாஸ் இருக்கு ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம பிளேஸ் பண்ணும்போது அந்த சார்ஜ் வந்து வில் பி மூவிங் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸோ அது படி டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது அதோட கைனடிக் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அது டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னு டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்போது அதோட கைனடிக் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணணும் கைனடிக் எனர்ஜியோட பேசிக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு half into mv ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா தெரியும் நமக்கு v ஸ்கொயர் மட்டும் இதில் தெரியாம இருக்கும் இந்த v ஸ்கொயர் கால்குலேட் பண்றதுக்காக நம்ம ஒரிஜினல் மெக்கானிக்ஸ்ல இருந்து ஒரு ஃபார்முலாவை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ மெக்கானிக்ஸ்ல இருந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் plus 2as அப்பனா இது மாதிரி நமக்கு மூணு செட் ஆஃப் மூணு விதமான ஒரு ஃபார்முலா இருக்கு ஸோ அந்த ஃபார்முலா இருந்து நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் எடுத்து நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம எழுத போறோம் இதுல இருந்து நமக்கு v ஸ்கொயர்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்க போகுது ஸோ கைனடிக் எனர்ஜில half into mv ஸ்கொயர்ல இருந்து நமக்கு இந்த v ஸ்கொயர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம் ப்ரெடிக்ட் பண்ணி v ஸ்கொயர் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும் சரிங்களா ஸோ தட்ஸ் இட் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க An uncharged metal sphere is placed between two equal and opposite charged metal plates. The nature of the lines of forces. So இதுல பாத்தீங்கன்னா நமக்கு listen இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து கண்டக்டருக்குள்ள நமக்கு எந்த விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டும் நமக்கு கிடைக்காது கரெக்ட்டுங்களா கண்டக்டருக்குள்ள நமக்கு எந்த விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டும் நமக்கு கிடைக்காது இன்சைட் கண்டக்டர் electric field will be equal to 0 ஸோ அதே மாதிரி நமக்கு அந்த கண்டக்டரோட மேலே இருக்க போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவிபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக அது ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா ஒரு இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாமே அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாமே ஒரு சேம் பொட்டன்ஷியலில் இருக்கும் ஸோ அந்த பொட்டன்ஷியல் நான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து the electric field lines will be perpendicular to the surface ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ உள்ள நமக்கு எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் நமக்கு வராது ஸோ அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் இருக்கும் ஒரு ஈக்குவிபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் அந்த ஈக்குவிபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல இருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து will be perpendicular to the surface ஸோ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 5th question a small charged particles of mass m and charge q is suspended by an insulated thread in front of a very large conducting charged sheet of a uniform charge density of charge sigma okay so the angle made by the thread with the vertical is in equilibrium condition hello sir நேஷிகா ஹாய் ஜிபி எழுதுனீங்களா ஜிபியோட டிஸ்கஷன்ல இருக்கும் ஜிபி நீங்க எழுதுனீங்களா ஓகே ஸோ வெர்டிகல் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல நமக்கு என்ன நடக்கும்னு பாருங்க லிசன் இப்போ இந்த கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 5th क्वेश्चन தானே ஸோ 5th क्वेश्चन ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நமக்கு ஒரு பிளேட் இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கப்பட்டு இந்த பிளேட் நமக்கு ஒரு ஹேங் பண்ணியிருக்காங்க ஒரு சார்ஜ் நமக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஒரு பார்ட்டிகல் இருக்கு அந்த பார்ட்டிகளுக்கு வந்து மாசுமே நமக்கு இருக்கு ஆர் யூ ரிமெம்பர் மீ ஏன் நான் அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் ஓகே கண்டிப்பாக எல்லாரோட நேம்ஸுமே எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு மறக்கலை ஓகே நேஷிகா உங்க பேரை கூட லாஸ்ட் செஷன்ல வந்து தப்பா ஸ்பெல் பண்ணதா சொல்லி எம் நேஷிகான்னு சொன்னீங்க கரெக்டா ஓகே இல்ல சார் இல்லையா சரி ஓகே
இங்க பாருங்க இப்போ நமக்கு இதுவே பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு நமக்கு இது கோர் பிளேட்ல இருக்கிறவே நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு ரிப்பல் பண்ணும் ஸோ அப்போ என்ன செஞ்சோம்னா இந்த பெண்டுலம் வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகும் இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நமக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த கண்டிஷன் நமக்கு எஸ் சார் அதே தான் என்னடா நோ அப்படின்றாங்களே அப்படின்னு இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு என்னென்னலாம் இந்த சார்ஜ் மேலே நமக்கு என்னென்னலாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே எடுத்து வந்து நம்ம கீழே கிராவிட்டி வந்து கீழே புல் பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த சார்ஜை வந்து அப்படின்னு சொல்லி கீழே புல் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த த்ரெட் இருக்கு இல்லையா அந்த த்ரெட் வந்து ஒரு டென்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஸோ டென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபேனை கட்டி தொங்க வரும்போது இல்லை நமக்கு அந்த சீலிங்ல நமக்கு ஏதாச்சும் நம்ம ஹேங் பண்ணி வைக்கும்போது அந்த த்ரெட்டை நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்ன சொல்ல போறோம்னா டென்ஷன் அப்படின்னு சொல்ல போறோம் இப்போ நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம இப்படி இங்கக்குள்ள நமக்கு யோசிக்கலாம் ஒரு சார்ஜை போய் இப்படிலாம் கட்டி தொங்க விட முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம் பட் ஒரு இமேஜினரியா நம்ம இந்த क्वेश्चனை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க எப்போ நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம ஹேங் பண்ணும்போது அந்த த்ரெட்ல நமக்கு வந்து ஒரு டென்ஷனை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஸோ டென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் சின்ஸ் நமக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து அது ரிப்பல் ஆகுறதுனால இந்த சைடு வந்து ஒரு ஃபோர்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஸோ என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் F = QE அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஸோ இந்த சார்ஜ் டைம்ஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இங்க இருந்து நமக்கு வர எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு E அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நமக்கு இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இப்போ இந்த டென்ஷனை நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ண போறோம் இந்த டென்ஷன் நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ண போறோம் எப்படி ரிசால்வ் பண்ண போறோம்னு பாருங்க இந்த சைடு நமக்கு தீட்டா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க இது நமக்கு தீட்டா தெரியுது ஓகே விச் மீன்ஸ் நமக்கு இன்கேஸ் இது தீட்டாவா இருந்துச்சுன்னா இது ஆங்கிள் தீட்டாவா இருந்துச்சுன்னா இதுவும் நமக்கு ஆங்கிள் தீட்டாவா அதாவது தீட்டாவாக தான் இருக்கணும் அப்போ நம்ம இந்த டென்ஷன் நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ண போறோம் அலாங் வெர்டிகல் அண்ட் அலாங் ஹாரிசான்டலா நம்ம ரிசால்வ் பண்ணும்போது எப்படி ரிசால்வ் பண்ணலாம் பாருங்க இந்த டைரக்ஷன் ரிசால்வ் பண்ணலாமா எந்த ஆங்கிள் கூட அது தீட்டா மேக் பண்ணிருக்கோம் நமக்கு நோன் ஆங்கிள் சைடு நம்ம காஸ் தீட்டான்னு எழுதிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது நமக்கு டென்ஷன் இருக்கு இது நமக்கு ஆங்கிள் தீட்டா மேக் பண்ணிருக்கணும் இந்த சைடு நம்ம டி காஸ் தீட்டா மேக் பண்ணிருக்கணும் இதுக்கு வெர்டிகலா நம்ம டி சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கணும் அப்போ இந்த சைடு நம்ம என்ன செய்ய போறோம்னா டி காஸ் தீட்டான்னு எழுதிக்கணும் இதுக்கு பெர்பெண்டிகுலர் சைடு அதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கிற சைடு வந்து நமக்கு டி சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கணும் இப்போ நமக்கு ரெண்டையுமே நம்ம ரிலேட் பண்ண போறோம் ஸோ ரெண்டையுமே நம்ம ரிலேட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டி cos theta will be equal to mg and the t sin theta எழுதிரலாம் okay so t sin theta should be equal to qe அப்புறம் t cos theta is equal to mg அதாவது நமக்கு மேல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து கீழ இருக்கிற ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ரெண்டுமே நமக்கு ஈக்குவேட் பண்ண போறோம் ரெண்டு சைடு இருக்கக்கூடிய ஹரிசான்டல் ஃபோர்ஸையும் வெர்டிகல் ஃபோர்ஸையும் நம்ம ரெண்டுமே நம்ம ரிலேட் பண்ண போறோம் ஈக்குவேட் பண்ண போறோம் அப்படி ஈக்குவேட் பண்ணா பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ணி பார்த்தலாமா ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோமா அது 1 2 so 1 divided by 2 அப்படின்றது நம்ம என்ன கிடைக்கும் நம்ம tt நம்ம கேன்சல் பண்ணிடலாம் sin theta divided by cos theta வந்து நமக்கு tan theta எழுதிடலாம் qe divided by mg qe divided by mg இது இப்படியே இருக்கட்டும் ஒரு பிளேட்ல இருந்து நம்ம ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த பிளேட் பக்கத்துல இருக்க ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா E will be equal to sigma divided by epsilon naught ஒரு கண்டக்டர் பக்கத்துல ஆக்சுவலா நம்ம இதெல்லாம் கண்டக்டர் இந்த கண்டக்டர் பக்கத்துல இந்த பர்టిక్యులர் பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும்னா sigma divided by epsilon naught அப்படின்ற அளவுக்கு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும் சரிங்களா இது நமக்கு இந்த கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இதுதான் ஆனா இந்த சைடுல நமக்கு பிளேட்ல இருந்து ஒரு சைடு மட்டும் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு இன்னொரு சைடுல ஒரு பிளேட்டுக்கு நம்ம சார்ஜ் கொடுக்குறோம் ஓகே இந்த பிளேட்டுக்கு நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம சார்ஜ் கொடுக்குறோம் ஆக்சுவலா இது வந்து ஒரு 2D ல மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த பிளேட்டுக்கு நம்ம சார்ஜ் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் இந்த சைடுக்கு நம்ம சார்ஜ் ஆகும் இந்த சைடுக்கு நம்ம சார்ஜ் ஆகும் பட் ஒரு சைடுல இருக்கக்கூடிய சார்ஜ்னால தான் நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு செகண்ட் இன்னொரு சைடுல இருக்கக்கூடிய சார்ஜ்னால நமக்கு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்ல அப்போ நம்மளோட சர்ஃபேஸ் சார்ஜ் எடுத்து நம்ம ரெண்டா டிவைட் பண்றது நமக்கு பெட்டரா இருக்கும் சோ தட் என்ன செஞ்சுக்கலாம் தட் திஸ் E is equal to sigma divided by epsilon naught அப்படின்றத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம்னா E is equal to sigma divided by 2 epsilon naught அப்படின்னு கூட எழுதிக்கலாம் சரிங்களா சோ அப்ப நமக்கு இந்த E க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம் சோ tan theta is equal to q sigma mg 2e அப்படின்னு கூட எழுதிக்கலாம் சரிங்களா சோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி क्वेश्चन இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன் எந்த ஆப்ஷனா இருக்கு sigma q sigma divided by q sigma ஆப்ஷன் நமக்கு இந்த ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்குங்களா q sigma by 2 epsilon naught mg 2 epsilon naught mg சரிங்களா புரியுதுங்களா உங்களுக்கு ஓகே இந்த ஸ்ரீதர் வந்து என்னமோ பெருசா என்ன இவ்வளவு பெரிய क्वेश्चन a body of mass 5 kg is dropped from a height if what will be the potential of kinetic energy of a net falls to distance okay a body of 5 kg mass is dropped okay a body of 5 kg டேய் என்னடா ஒரே क्वेश्चन இதான் தாடி எழுதி வச்சிருக்க இதுக்கு ஆன்சர் சொல்லுன்றியா அப்ப நீ 11th क्वेश्चन தானே இது இத முடிச்சிட்டு நம்ம அத எடுத்துட்டு வரேன் சரியா ஏன்னா இப்போ வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்கு டோனி சார் வேற இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இத முடிச்சிட்டு நம்ம அத சால்வ் பண்ணிடலாம் சரியா
ஃபர்ஸ்ட் பாருங்க பாருங்க அப்போ ஆப்ஷன் ஆக்சுவலாக நமக்கு இந்த எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும் 6th கொஸ்டின் பாருங்க the electrostatic potential energy between proton and electrons separated by a distance is 1 ampere 1 Armstrong ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா செப்பரேஷனை பொறுத்தளவுக்கு we are having separation of D is equal to எந்த கொஸ்டின் 6th கொஸ்டின் D is equal to 1 Armstrong ஸோ 1 Armstrong அப்படின்னு சொல்லும்போது 10 to the power of minus 10 அப்படின்னு கூட எழுதிக்கலாம் 10 to the power of minus 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட் ஸோ என்ன செஞ்சுக்கலாம் ஆம்ஸ்ட்ராங்க்கு ரிலேட்டடான மீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 10 to the power of minus 10 தான் நம்ம போடணும் சரிங்களா இப்போ நம்ம பாருங்க ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க the electrostatic potential energy between proton and neutron separated by distances electrostatic potential energy so proton and neutron நமக்கு proton and electron நம்ம செப்பரேட் பண்ணுவோம் அதோட potential energy என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ potential energy கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா hi sir Mary Stella hi welcome to the session welcome to the Xylem CBSE11&12 channel சரியா ஸோ ஜிஐபி செஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே நமக்கு ஜிஐபி பற்றின செஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தோம் நேற்று வந்து ஜிஐபி எக்ஸாம் வந்து நமக்கு நடந்துச்சு கனெக்ட் பண்ணோம் ஸோ நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக எழுதிருப்பீங்க இன்னைக்கு நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷனாக தான் நமக்கு இன்னைக்கு இருக்கும் ஓகே இதுக்கு முன்னாடி வந்து கெமிஸ்ட்ரி பேப்பரோட டிஸ்கஷன் வந்து அனிசார் பண்ணி முடிச்சிருக்காங்க இப்போ நம்ம ஃபிசிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம ப்ரோட்டான்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஸ்பிட் பண்ணி வைக்க போறோம் இந்த ஹோல் சிஸ்டத்துக்கு நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லி நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நீங்க எங்கெல்லாம் காலையில் கேட்குறீங்க நீங்க என்ன எழுதிக்கலாம் ஒர்க் டன் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே ஒர்க்னோட பேசிக்கான ஃபார்ம் என்னது ஒர்க்னோட பேசிக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா செப்பரேஷன் எழுதிக்கலாம் இங்க செப்பரேஷன் டின்னு எழுதிக்கங்க இப்போ நான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரெண்டு சார்ஜுமே நமக்கு ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்போ ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்க போகுது K plus Q minus Q divided by D square into D ன்னு எழுதிக்கலாம் அந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக இதை எழுதிக்கலாம் அந்த D அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அப்போ ஒரு D நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா K minus Q plus Q divided by D ன்னு எழுதிக்கலாம் அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது என்னன்னா minus K Q square divided by D ன்னு எழுதிக்கலாம் இப்போ நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு பொட்டன்ஷியல் எனர்ஜி பேசிக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு உள்ள நம்ம வேல்யூஸ் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம் என்னென்ன வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ண போறோம்னா K-க்கு நமக்கு ஆல்ரெடி நமக்கு வேல்யூ தெரியும் K அப்படின்றது கூலும்பிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ 9 into 10 to the power of 9 இப்போ minus 9 into 10 to the power of 9 into சார்ஜோட வேல்யூ சார்ஜ் நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் எய்தர் புரோட்டானா இருந்தாலும் சரி எலக்ட்ரானா இருந்தாலும் சரி நமக்கு சார்ஜோட வேல்யூ நமக்கு 1.6 into 10 to the power of minus 19 அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ நமக்கு 1.6 into 10 to the power of minus 19 divided by the whole square divided by நமக்கு D அப்படின்னு சொல்லும்போது 10 to the power of minus 10 சரிங்களா இதை ஃபர்தர் நம்ம சால்வ் பண்ணும்பொழுது என்ன செஞ்சுக்கலாம் potential energy will be equal to minus 9 into 10 to the power of 9 into 1.6 into 1.6 into 10 to the power of minus 19 into 10 to the power of 19 divided by 10 to the power of minus 10 அடேங்கப்பா எவ்வளவு பெரிய சம்மு யாய் ஸ்ரீதர் என்னது இது ஓகே ஸோ செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஸ்ரீதர் கோவப்படாதீங்க சரியா ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரிசால்வ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வில் பி சம்பர் 14.4 எலக்ட்ரான் வோல்ட் கிட்ட நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ ஜஸ்ட் நமக்கு ஆப்ஷன் 3 தான் அப்புறம் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா தான் இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது K Q square divided by T சரிங்களா ஸோ தட்ஸ் இட் K Q1 Q2 potential energy is equal to K Q1 Q2 divided by D separation சரிங்களா ரைட் இப்போ நமக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 7th கொஸ்டின் the three capacitors of capacitance 12 microfarad each are available okay the minimum and maximum capacitance with which may be obtained from this so நமக்கு 12 microfarad இருக்கக்கூடிய capacitance இருக்கு which means நமக்கு என்னது 7th கொஸ்டின் பார்த்துக்க போறோம் 7th கொஸ்டின்ல நமக்கு வந்து 12 microfaradல நமக்கு 3 capacitors இருக்கு இந்த 3 capacitors மினிமம் வேல்யூ நமக்கு எப்ப கிடைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ எப்ப கிடைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மினிமம் வேல்யூ எப்ப கிடைக்கும் பாருங்க மினிமம் வேல்யூ நமக்கு சீரிஸை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு மினிமம் வேல்யூ நமக்கு கிடைக்கும் ஓகே மினிமம் வேல்யூ எப்ப கிடைக்கும்னா இந்த 3 கெபாசிட்டருமே சீரிஸ் கனெக்ஷன் இருக்கும்போது நமக்கு மினிமம் வேல்யூ நமக்கு கிடைக்கும் which means இந்த கனெக்ஷன்ல இப்போ நமக்கு ஒரு கெபாசிட்டர் வந்து இந்த சீரிஸ் கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம்னா 1 divided by C equivalent will be equal to the C equivalent சொல்றது C ன்னு எழுதிக்கலாம் 1 divided by C1 plus C2 plus C3 அப்படி எழுதிக்கலாம்
இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நம்ம எப்படி செஞ்சுக்கலாம் 1 divided by Cp will be equal to ஸோ நமக்கு எல்லாமே சேம் தானே அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா 1 divided by 12 மைக்ரோஃபாரட் இன்டூ 3 எழுதிக்கலாம் ஓகே இன்டூ 1 + 1 + 1 3 அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ நம்ம இதில் நம்ம பார்க்கும்பொழுது 3 divided by 12 மைக்ரோஃபாரட் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே ஸோ இதில் நமக்கு என்ன செஞ்சுக்க போகிறோம்னா சிபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பேரலல் சாரி சீரிஸ் கனெக்ஷன் தானே இது கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் நீ ஏன் பேரலல்னு சொல்லுவியா நீ ஏன் சீரிஸ்னு சொல்லுவியா அப்படியா அப்படின்னு தோணுதா இப்போ என்ன செஞ்சுக்கலாம் 1 divided by 4 எடுத்துக்கலாம் அப்போ 4 மைக்ரோஃபாரட் அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ 4 மைக்ரோஃபாரட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய மினிமம் வேல்யூ ஓகே அப்போ இதே நமக்கு பேரலல் நம்ம கனெக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க இதே கெப்பாசிட்டரை நம்ம பேரலலாக கனெக்ட் பண்ணும்போது ஸோ இதே கெப்பாசிட்டரை நமக்கு பேரலலாக கனெக்ட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே சிமிலர் வேல்யூஸில் தான் இருக்க போகுது சிமிலர் வேல்யூஸில் தான் இருக்க போகுது சி similar values இருக்கும் பொழுது just நம்ம என்ன செஞ்சுக்கறோம்னா the capacitors of series parallel will be equal to C1 plus C2 plus C3 அப்ப C1 C2 C1 C2 C3 அப்படின்றது நமக்கு என்ன செய்யும் 12 plus 12 the microfarad ன்னு எழுதிக்கலாம் so 12 3s are 3 2s are 6 3 3s are 3 1s are 3 so 36 மைக்ரோஃபாரட் அப்படின்றது நமக்கு மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும் மினிமம் வேல்யூ நமக்கு வந்து 4 மைக்ரோஃபாரடா இருக்கும் சரிங்களா மினிமம் நமக்கு இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ இது நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ இது நமக்கு மினிமம் வேல்யூ ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எப்போ கிடைக்கும்னா நமக்கு வந்து பேரலாக கனெக்ட் பண்ணும்போது நம்ம கனெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் சீரிஸை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும் ஸோ நமக்கு ரெண்டு வேல்யூ நமக்கு எப்போ கிடைக்குதுன்னா ஆவரேஜ் நம்ம பார்த்தோம்னா 4 மைக்ரோஃபாரட் அண்ட் 36 மைக்ரோஃபாரட் தான் நமக்கு வந்து 4 மைக்ரோஃபாரட் நமக்கு வந்து சீரிஸை கனெக்ட் பண்ணும்போது மினிமம் வேல்யூ கிடைக்கும் பேரலாக கனெக்ட் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் சரிங்களா ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டவுட் எது இருக்குங்களா ஓகே சார் தேங்க்ஸ் ஸ்ரீதர் நீ என்னாச்சும் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே சில பேர் என்ன செய்வாங்கன்னா இப்பே சொல்லு அப்படின்ற மாதிரி போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 5 identical capacitors each with capacitance C are connected as shown in the figure then the equivalent capacitance between A and B are ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனில் நமக்கு ஒரு கெப்பாசிட்டன்ஸோட அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்கன்னா நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் நம்ம படிச்சிருப்போம் கரெக்டாக வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் படிச்சிருப்போம் எப்படி படிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் விச் மீன்ஸ் நமக்கு ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் இதை நமக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் நமக்கு படிச்சிருப்போம் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் நமக்கு என்ன செஞ்சிருக்கோம் இருப்பா இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம் நால்ஸே நமக்கு லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு இது நம்மளோட கெப்பாசிட்டர் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் கெப்பாசிட்டர் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் சரியா விச் மீன்ஸ் நமக்கு இதில் இடையில இன்னொரு கெப்பாசிட்டர் இருக்கும் இப்போ என்ன செஞ்சுக்க போகிறோம்னா பை த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க then the equivalent capacitance between the A and B ஸோ நம்ம இதை இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேட் பண்ணி எழுதலாம் இப்போ நமக்கு எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கும் 1 2 3 4 5 கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும் எல்லாமே நமக்கு சிமிலர் வேல்யூஸில் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர் எல்லாமே நமக்கு சிமிலர் வேல்யூஸில் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதோட ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் திங் நமக்கு இந்த கெப்பாசிட்டர் நம்ம யூஸ்வலாக நமக்கு என்ன மீட்டர் பிரிட்ஜ் இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் நமக்கு இந்த கண்டிஷன் நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது நமக்கு இந்த பாயிண்ட்டும் A and B அப்படின்றது நமக்கு சேம் பொட்டன்ஷியலாக இருக்கும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும்போது அதில் நம்ம சார்ஜ் அதில் எந்த ஒரு சார்ஜுமே நமக்கு ஃப்ளோ ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த கெப்பாசிட்டர் நம்ம என்ன செய்ய போகிறோம் அவாய்ட் பண்ணிட்டு இது ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற ரெண்டு கெப்பாசிட்டர் எப்படி இருக்க போகுது சீரிஸில் இருக்க போகுது ஸோ மேலே இருக்கிற கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா சீரிஸ் வில் பி ஈக்குவல் டு 1 divided by C plus 1 divided by C 2 divided by C ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் நம்ம சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால என்ன செஞ்சுக்கலாம்னா C divided by 2 இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் கால்குலேட் பண்ணும்போது C divided by 2 இருக்கும் அப்போ இதை நம்ம எப்படி கூட நம்ம இன்னொரு சர்க்யூட்டை நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா இந்த மாதிரி நமக்கு ரெண்டு சர்க்யூட்டை நம்ம டிஃபைன் பண்ணலாம் இந்த மாதிரி நமக்கு ரெண்டு சர்க்யூட்டை நம்ம டிஃபைன் பண்ணலாம் சரிங்களா அப்போ இந்த சர்க்யூட்டோட C divided by 2 இது C divided by 2 இது ரெண்டுமே நமக்கு பேரல் காம்பினேஷனில் இருக்கும் ஸோ இந்த பேரல் காம்பினேஷன் இருக்கும்போது நமக்கு என்ன செஞ்சுக்கலாம் ஜஸ்ட் நம்ம ஆட் மட்டும் நம்ம பண்ணால் போதும் அப்போ எப்படி ஆட் பண்ண போகிறோம் பாருங்க ஸோ C total will be equal to C divided by 2 plus C divided by 2 which means half plus half அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு half plus half is nothing but 1 அப்போ டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்க போகுது C அப்படின்றத நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது ஸோ ஆப்ஷன் நமக்கு என்ன கிடைக்கும் ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ எனிமோ டவுட் எது இருக்குங்களா நான் வாட்டுக்கு உங்களை விட்டுட்டு ஓடுறேன்னா எவனாச்சும் டவுட் கேளு அப்படின்ற மாதிரி இருக்கா சரி டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் கேளுங்க நான் மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டோன்ட் திங்க் தட் நான் வந்து ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கேன் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டேன்னு இருக்கேன் இல்லை டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது ஓகேவா
Okay, so the temperature T depends on the resistivity. The temperature T depends on resistivity of the semiconductors is represented by நமக்கு ஒரு 2-3 கிராஃப் கொடுத்துருக்காங்க, 4 கிராஃப் கொடுத்தாங்க. இந்த 4 கிராஃப்ல வந்து டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் ஆப்டான கிராஃப் வந்து நமக்கு எது அப்படின்றது எந்த இதுனா செமிகண்டக்டர்ஸ்க்கு. ஸோ செமிகண்டக்டர்ஸ்க்கு நமக்கு எந்த கிராஃப் வந்து நமக்கு ஆப்டான கிராஃப் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதே விஷயத்தை நம்ம மேரத்தான்ல இதே கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். என்னன்னு பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மெட்டலை பொறுத்தளவுக்கு நமக்கு டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கு நமக்கு எந்த மாதிரி கிராஃப் நமக்கு வரும் பார்த்தீங்கன்னா, லைக் தட் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கிராஃப் வரும். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து அலாய் எடுத்துக்கலாம். ஒரு கண்டக்டர் பொறுத்தளவுக்கு அலாய் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு கர்வ் நமக்கு வரும். இதே நமக்கு செமிகண்டக்டர்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்லாண்டிங்கான ஒரு கர்வ் நமக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு செமிகண்டக்டர்ஸ்க்கும் ஒரு இன்சுலேட்டருக்கும் செமிகண்டக்டர்ஸ்க்கு வந்து ஸ்டீப்பரா இருக்கும், இன்சுலேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் நமக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து செமிகண்டக்டர்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் இது செமிகண்டக்டர்ஸ், இது நமக்கு இன்சுலேட்டர்ஸ்க்கு இது இன்சுலேட்டர்ஸ். இப்போ நமக்கு அலாய்ஸ் இப்போ செமிகண்டக்டர்ஸ்க்கு எந்த கிராஃப் நமக்கு சூட்டபிளா இருக்கும்னா, ஜஸ்ட் நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கர்வ் தான் இருக்கும். அதாவது விச் மீன்ஸ் நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு ரெசிஸ்டிவிட்டி நமக்கு குறையும் அப்படின்ற போது, கண்டக்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு குறையும். ஏன் நம்ம கண்டக்டிவிட்டி குறையும்னா, நமக்கு அந்த கண்டக்டர் இருக்கக்கூடிய அந்த கண்டக்டர்ல உள்ள இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் வந்து நமக்கு பிரேக் ஆக ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் நமக்கு அந்த சார்ஜ் ஃப்ளோ வந்து நமக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்காது எப்ப நமக்கு டெம்பரேச்சர் கூட்ட. அதே வந்து நமக்கு செமிகண்டக்டர்ஸ்லயோ இல்ல இன்சுலேட்டர்ஸ்லயோ கதையே நமக்கு வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு செமிகண்டக்டர்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு 2 விதமான ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நமக்கு கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். ஸோ இந்த கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னா, எப்பயுமே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஒரு சார்ஜ் நமக்கு ஃப்ளோ ஆகணும்னா கண்டிப்பா நமக்கு கண்டக்ஷன் பேண்ட்ல நமக்கு அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு செமிகண்டக்டர்ஸ்க்கு ஒரு இன்சுலேட்டர்ஸ்க்கு நம்ம டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நமக்கு எங்க போய் ஷிஃப்ட் ஆகும்னா கண்டக்ஷன் பேண்ட்ல போய் உட்காந்துக்கும். ஸோ கண்டக்ஷன் பேண்ட்ல உட்காந்தும் போது சார்ஜோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும், கண்டக்ஷன் சூப்பரா இருக்கும். அப்போ ஒரு செமிகண்டக்டர்ஸை பொறுத்தளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண கண்டக்ஷன் சூப்பரா இருக்கும், நல்லா எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பேரலா நம்ம இன்னொரு டேர்ம் என்ன சொல்லலாம்னா, ரெசிஸ்டிவிட்டி நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லலாமா. அப்போ டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது ரெசிஸ்டிவிட்டி நமக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா சொல்லலாமா. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரெசிஸ்டிவிட்டி நமக்கு குறையுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு ஆப்டான கிராஃப் என்ன கிராஃப் இருக்கு, நம்ம தேர்ட் கிராஃப் நமக்கு ஆப்டான கிராஃப் இருக்கு, விச் மீன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கர்வா இருக்கு. சரிங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த கிராஃப் நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு இது இன்சுலேட்டர்ஸ்க்கு நமக்கு வரும், அண்ட் தென் நமக்கு இந்த கர்வ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக்டர்ஸ்க்கு நமக்கு வரும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து நமக்கு ஆப்ஷன் தெரியும், நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இதுக்கு நமக்கு செமிகண்டக்டர்ஸ்க்கு. Just next question பாருங்க. The value of current I in the following circuit. So இதுல நமக்கு இந்த ஐயோட கரண்ட் நமக்கு தேவை. ஸோ அந்த ஐயோட கரண்ட் நமக்கு தேவை அப்படின்றத நம்ம எப்படி என்ன செஞ்சுக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த இடத்துல நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து நமக்கு சர்க்யூட் லா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கிர்ச்சாஃப் சர்க்யூட் லா அப்படின்னு சொல்ல போறோம், இல்லைன்னா ஜங்ஷன் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு லான்னு சொல்லுவோம், ரூல்ஸ். சில இடத்துல நம்ம லான் மென்ஷன் பண்ணுவோம், சில இடத்துல நமக்கு ரூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதை தான் நம்ம இன்னைக்கு இங்க பேச போறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா, the net current எத்தனை கரண்ட் வந்து அந்த ஜங்ஷனுக்கு வருதோ the same amount of current will be leaving the junction. இது நமக்கு பேசிக்கா நமக்கு இருக்கக்கூடியது. இது எத்தனை நமக்கு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னது, நம்ம ரயில்வே ஜங்ஷன் எடுத்துக்கோங்க. ரயில்வே ஜங்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜங்ஷன் அப்படின்னாலே ஒரு நம்பர் ஆஃப் ஏதோ ஒன்று நமக்கு இங்க கரண்ட் பேசுறோம், இல்லைன்னா ஹீட் ஃப்ளோ எதனால இருக்கலாம், அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு கடந்து போயிடும். ஓகே, அங்க வந்து நமக்கு தேங்கி நிக்காது, அங்க வந்து ஸ்டே பண்ணாது, அங்க ஹால்ட் ஆகாது. ஓகே, ஸோ இதே மாதிரி நமக்கு ரயில்வே ஜங்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஜங்ஷனுக்கு ரயில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ட்ரெயின் வந்து அங்க ஸ்டே பண்ணாது, அங்க ஒரு ஸ்டேஷன் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது கடந்து போயிடும். அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல இருந்து அது கடந்து போயிடும். அந்த ஜங்ஷன் பாயிண்ட்லேயே ரொம்ப நேரம் அது வந்து ஸ்டே பண்ணாது. அதே மாதிரி இங்க ஜங்ஷன் அப்படின்னு சொல்லும் போது number of current entering the current will be equal to the number of current exiting the junction. Okay, இப்போ நமக்கு எவ்வளவு கரண்ட் வந்து உள்ளக்க வருதுன்னா 15 ஆம்பியர் கரண்ட் நம்ம உள்ளக்க வருது, இந்த ஜங்ஷனுக்குள்ள வருது.
ஸோ கன்வென்ஷனல் என்ன செஞ்சுக்க போறோம்னா நமக்கு என்ட்ரிங் கரண்ட் நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்க போறோம், எக்ஸிட்டிங் கரண்ட் நம்ம நெகட்டிவ் எடுக்க போறோம். ஸோ 15 கரண்ட் நமக்கு வந்துச்சு. ஒரு போர்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து நமக்கு 8 ஆம்பியர் வந்து நமக்கு ஒரு போர்ஷன் வெளியில போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு போர்ஷன் ஆஃப் கரண்ட் என்ன செய்ய போகுதுன்னா இந்த டைரக்ஷன் நமக்கு மூவ் ஆகும். ஸோ 15 கரண்ட் நமக்கு 8 ஆம்பியர் நம்ம இந்த சைடு போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கு எவ்வளவு ஆம்பியர் இருக்கும், நமக்கு 7 ஆம்பியர் இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்க கரண்ட் வந்து 7 ஆம்பியர் கரண்டா இருக்கும். இப்போ இந்த ஜங்ஷன் பாருங்க, இப்போ நம்ம ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு ஜங்ஷன் ஏ ஜங்ஷன் பி மார்க் பண்ணிருக்கலாம். ஜங்ஷன் ஏ ஜங்ஷன் பி ஜங்ஷன் சி ஜங்ஷன் டி. இப்போ ஜங்ஷன் பி பாருங்க, ஜங்ஷன் பி ல நமக்கு 7 ஆம்பியர் கரண்ட் நமக்கு என்ட்ரிங் ஆகுது, என்டர் ஆகிட்டு இருக்கு. ஓகே, 7 ஆம்பியர் கரண்ட் வந்து என்டர் ஆகிட்டு இருக்கு. 3 ஆம்பியர் கரண்ட் வந்து நமக்கு அதுவும் என்டர் ஆகிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஜங்ஷன்ல நமக்கு ரெண்டு கரண்ட்டுமே நமக்கு ஃபியூஸ் ஆகி நமக்கு எவ்வளவு கரண்ட் கிடைக்கும், நமக்கு 10 ஆம்பியர் கரண்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்படியே இந்த ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா டி ஜங்ஷன் பாத்தீங்கன்னா 8 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இங்க நமக்கு 5 ஆம்பியர் கரண்ட் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற 3 ஆம்பியர் கரண்ட் வந்து இதுல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகே, 3 ஆம்பியர் கரண்ட் நமக்கு இதுல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலா ரொம்பலாம் இல்ல. ஒரு பர்டிகுலர் ஜங்ஷன்ல நம்பர் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் will be equal to, இப்போ I1 இருக்கு, I1 என்டர் ஆகுது, I2 I3 நமக்கு எக்ஸிட் ஆகுது. அப்படின்னா the I1 will be equal to sum of I2 plus I3. பேசிக்கான ஒரு இந்த லாவை நம்ம ஒபே பண்ணி தான் நம்ம இவ்வளவு கூட இப்போ நம்ம இப்போ எழுதிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்மளாம் பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நமக்கு 3 ஆம்பியர் கரண்ட் இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நமக்கு ரெண்டு கரண்ட்டுமே ஃபியூஸ் ஆகி நமக்கு I தான் கரண்ட் கிடைக்குது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்னவா இருக்க போகுதுன்னா 10 ஆம்பியர் பிளஸ் 3 ஆம்பியர் இருக்க போது. 10 ஆம்பியர் பிளஸ் 3 ஆம்பியர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 13 ஆம்பியர். ஸோ தட் ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஓகே சார், மை நேம் இஸ் ராம். புஜ். ஓகே, சரிங்க ராம். 96 ராமா. ஓகே, ஜோன் ஏதாவது ஃபீல்ட் அவுட் என்னது? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே சார், 11th क्वेश्चन பாருங்க. A student measures a terminal potential and difference of a cell as a function of a current flowing through it. The slope and the intercept of graph between V and I. Between V and I. சரிங்களா? இப்போ இது என்ன நடக்கும் பாருங்க. தென் ரெஸ்பெக்டிவ்லி இப்போ இதுல பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பாருங்க, இது நம்மளோட சர்க்யூட். ஓகே, இது நம்மளோட சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட்ல நமக்கு இது வந்து இது நம்ம இது என்னன்னு சொல்ல போறோம், பேட்டரி அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ இந்த பேட்டரி என்ன செய்ய போறோம்னா இன்பில்ட்டாவே ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இன்பில்ட்டாவே இருக்கும். இன்பில்ட்டாவே ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இன்பில்ட்டாவே இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆர்னு சொல்லுவோம். இந்த பெரிய வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கேபிட்டல்னு சொல்லுவோம். இப்போ இஎம்எஃப்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இந்த செல்லுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இஎம்எஃப் இருக்கும். ஸோ இந்த இஎம்எஃப் வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் ட்ராப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் இஎம்எஃப் ட்ராப் ஆகும். அண்ட் கேபிட்டல் ஆர்ல நமக்கு கொஞ்சம் இஎம்எஃப் வந்து நமக்கு ட்ராப் ஆகும். ஸோ இஎம்எஃப் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்த எனர்ஜி, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளவு எனர்ஜியில் அந்த அங்கிருந்து நமக்கு இங்கக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளவு எனர்ஜியில் எவ்வளவு எனர்ஜியை அது அச்சீவ் பண்ண முடியும் டியூ டு திஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றது அந்த இஎம்எஃப். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு ட்ராப் ஆகணும். அதே மாதிரி இந்த கேபிட்டல் ஆர்லயும் நமக்கு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம ட்ராப் ஆகணும். இந்த எனர்ஜி ட்ராப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்ல போறோம்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு சொல்ல போறோம். சரிங்களா? ஹாய் இளம் வழுதிர். ஓகே, இளம் வழுது. ஹாய், ஐ நோ. பிரணவ் ராகவேந்திரா. ரொம்ப நாள் ஆச்சு உங்க பேர் நான் பார்த்து. பிரணவ் ராகவேந்திரா ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? சரிங்க பாருங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு the EMF will be equal to sum of voltage drop in the ரெண்டு இடத்துலயுமே ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் நமக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் நமக்கு I அப்படின்ற ஒரு கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. I அப்படின்ற ஒரு கரண்ட் நம்ம ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா இங்க இடத்துல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் IR அப்படின்ற வோல்டேஜ் நமக்கு ட்ராப் ஆகும். இந்த IR அப்படின்றது என்னது? V is equal to IR. ஸோ இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் நமக்கு வோல்டேஜ் நம்ம ட்ராப் ஆகும்னா IR அப்படின்ற அளவுக்கு நம்ம வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இங்க நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் ட்ராப் ஆகும்? IR அப்படின்ற அளவுக்கு நமக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். சரிங்களா? ஸோ இது நமக்கு IR அப்படின்றது நமக்கு எப்படி எழுதிக்கலாம்னா V எழுதிக்கலாம். சரி, V அப்படின்ற வோல்டேஜ் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ஓவரால் நம்ம பார்த்தோம்னா இது நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. ஜஸ்ட் லிசன். இது நமக்கு V is equal to minus IR plus EMF எழுதிக்கலாமா? minus IR
plus EMF எழுதிக்கலாமா சோ இந்த ஈக்குவேஷனை பாக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் நமக்கு எதை ரிலேட் பண்ணலாம்னு பாருங்க y is equal to mx plus c அப்படின்ற ஒரு ரிலேஷன் நம்ம ரிலேட் பண்ணலாம் எப்படின்னு பாருங்க இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இது நம்மளோட ஸ்லோப் இது நம்மளோட y இன்டர்செப்ட் இது y இன்டர்செப்ட் சரிங்களா இப்போ ஜஸ்ட் அப்படியே ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்லோப் என்னவா இருக்கு பாருங்க கரண்ட் -r இருக்கா நம்மளோட ஸ்லோப் -r இருக்கு அண்ட் நம்மளோட y இன்டர்செப்ட் என்னவா இருக்க போகுதுன்னா EMF இருக்கு சரிங்களா இது நமக்கு தேவையான ஆன்சர் சோ ஓவராலா பார்த்தோம்னா option 1 will be the correct option -r and e ஸ்லோப் y இன்டர்செப்ட் நம்ம கேட்டிருக்காங்க ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் நம்ம கேட்டிருக்காங்க நமக்கு -r and e தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க the reading of ammeter in the adjacent figure சோ ammeter இந்த எவ்வளவு ammeterல எவ்வளவு ரீடிங் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படினாலே ஜஸ்ட் லிட்டரல் என்ன கேக்குறாங்கன்னா அந்த சர்க்யூட் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றத கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த ரெண்டு கரண்ட்டையும் நம்ம ரெண்டு ரெசிஸ்டர் நம்ம parallel கனெக்ஷன்ல இருக்கு இது ரெண்டு நம்ம ஒரு ரெசிஸ்டர் நம்ம கன்வர்ட் பண்றதுக்கு parallel கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது R equivalent will be equal to 1 divided by 3 plus 1 by divided by 2 அப்ப நமக்கு இத ஃபர்தர் நம்ம இப்போ நம்ம 5 divided by 6 ன்னு கிடைக்குமா அப்போ R equivalent will be equal to 6 divided by 5 அப்போ நம்ம இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு பதிலா நம்ம என்ன ரெசிஸ்டர் இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு பதிலா நம்ம என்ன ரெசிஸ்டர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஓகே சோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு எடுத்துக்கோங்க இது 6 ஓம் இங்க நமக்கு 4 ஓம் ஓகே சோ இங்க நமக்கு 6 divided by 5 ஓம்னு இருக்கு சோ நமக்கு மூணு விதமான ஓம்ஸ் நமக்கு இருக்கு இப்போ சோ நம்ம ஒரு தனியா பேஜ்ல கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் 12th क्वेश्चन பாருங்க ஃபர்ஸ்ட் சார் இல்ல see this is easy to solve அப்படிங்களா so easy to solve அப்படினா நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் see நீங்க சொன்னது தான் கரெக்ட் சோ நீட் எக்ஸாம்ல வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க தானே அப்ப நீங்க மட்டும் எதுக்கு ஈஸியான क्वेश्चन தான் கேக்குறீங்க அப்படினா see இந்த क्वेश्चन பேப்பரை பொறுத்தவரைக்கும் we are combination of easy number of questions எல்லா क्वेश्चन பேப்பருமே உங்களுக்கு வந்து easy number of questions இருக்கும் plus moderate number of questions இருக்கும் plus நமக்கு difficulty level of questionsமே கம்பைன் பண்ணி தான் எந்த ஒரு क्वेश्चन பேப்பர் செட்டரும் நமக்கு வைப்பாங்க சரிங்களா சோ இப்போ நம்ம பார்க்கிறது ஃபுல்லாமே easy number of questions பாத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் வர போகுது வருது வண்டி பின்னாடி வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செஞ்சதுக்கு அப்புறம்னா நமக்கு இந்த ரெசிஸ்டர் அப்படியே நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மேல ஒரு ரெசிஸ்டர் டிரா பண்ணிடலாம் இன்னொரு ரெசிஸ்டர் நம்ம டிரா பண்ணிடலாம் 2 ஓம் சரிங்களா இப்போ 6 divided by 5 மேல நமக்கு எத்தனை ஓம் இருக்கு 642 6 ஓம் 4 ஓம் இங்க 2 வோல்டேஜ் 6 divided by 5 ஓம் நமக்கு இங்க இருக்கு இப்போ நமக்கு இந்த வோல்டேஜ் இங்க இந்த ரெசிஸ்டர் நமக்கு parallel காம்பினேஷன்ல இருக்கு அப்ப parallel காம்பினேஷன்ல இருக்கும்போது ஜஸ்ட் இங்க நம்ம இது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1 divided by R equivalent to 2 will be equal to ஓகே செகண்ட் கேஸ்ல நமக்கு parallel காம்பினேஷன் நம்ம எடுத்து டிரா பண்ணும்போது செகண்ட் கேஸ்ல 1 divided by R equivalent will be equal to 1 divided by R1 plus 1 divided by R2 ன்னு எழுதுவோம் சோ இந்த இடத்துல நமக்கு R1 இது R2 ஓகே 1 divided by 6 plus 6 divided by 5 divided by 6 ன்னு நினைக்கிறேன் ஓகே 1 divided by 6 divided by 5 அப்ப நம்ம இத எப்படி கூட எழுதலாம் 1 divided by 6 plus 5 divided by 6 அப்படி இல்லாட்டினா 1 அப்படினு எழுதிக்கலாம் அப்போ 1 divided by R equivalent will be equal to 1 அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு பதிலா நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம்னா ஒரே ஒரு ஓம் ரெசிஸ்டர் இருக்கு இங்க நமக்கு ஒரு ஓம் ரெசிஸ்டர் இருக்கு சோ இது ரெண்டையும் கன்வர்ட் பண்ணிட்டு 2 ஓம் இங்க நமக்கு 4 ஓம் இங்க 1 ஓம் இப்போ நமக்கு ஓவராலா பார்த்தோம்னா நமக்கு கரண்ட் நம்ம எடுத்து மென்ஷன் பண்ணுங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க கரண்ட் நமக்கு எவ்வளவு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும் சோ கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எவர்கிரீன் ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்கு கரண்ட் will be I is equal to V by R சோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 2 ஓம் 2 வோல்டேஜ் கரண்ட் இருக்கு சோ 2 divided by ரிசல்டன்ட் வோல்டேஜ் நமக்கு என்ன இருக்கு 1 சோ that நமக்கு ஆப்ஷன் சோ கரண்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 4 plus 1 so that நமக்கு 5 ampere 5 ohm நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இப்போ நமக்கு I will be equal to V by R so V அப்படினு சொல்லும்போது நமக்கு 2 voltage divided by R அப்படினு சொல்லும்போது நமக்கு 5 so 2 divided by 5 அப்படினு சொல்லும்போது 0.4 ampere நமக்கு கரண்ட் இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ரைட்டா
இப்போ நமக்கு ஜஸ்ட் இதில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு பாருங்க. இப்போ நமக்கு எல்லாமே பேரல் கனெக்ஷனில் இருக்கு. ஸோ இந்த பேரல் கனெக்ஷனில் ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம ரிசால்வ் பண்ணிட்டு நமக்கு ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 2 ரெசிஸ்டரையும் கன்வெர்ட் பண்ணி நமக்கு இன்னொரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து இந்த ரெசிஸ்டருக்கு நமக்கு சீரிஸ் இருக்கனால ரெண்டையுமே நம்ம ஆட் மட்டும் பண்ணிட்டு அதோட ரிசல்டன்ட் ரெசிஸ்டர் எடுத்துட்டோம். ஸோ இது 5 ஓம் தான் நமக்கு ஓவரால் இந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். நமக்கு கரண்ட் நமக்கு தேவை. ஸோ கரண்ட் I will be equal to V by R. V அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வோல்டேஜ் V 2 divided by R. ஓகே, 2 divided by R. 2 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வோல்டேஜ் டிவைட் பை R அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 5 2 divided by 5 அப்படின்னு சொல்லும்போது 0.4 ஆம்பியர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the potential difference VA minus VB அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் நம்ம ஃப்ளோ பண்ணும்போது பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுது. மைனஸ் சிம்பிள் நம்ம எழுதணும். அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோவில் நம்ம எழுதும்போது மைனஸ் டைரக்ஷனில் பொட்டன்ஷியல் ட்ராப்பை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல VA இருக்கு. ஸோ VA அப்படின்னு சொல்லும்போது VA ஓகே, VA இந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் இந்த பர்டிகுலர் போர்ஷன் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து நமக்கு பொட்டன்ஷியல் ட்ராப் பண்ணும். எவ்வளவு பொட்டன்ஷியல் ட்ராப் பண்ணும் அப்படின்னு சொன்னனால நமக்கு என்னது மைனஸ் சிம்பிள் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ பொட்டன்ஷியல் வோல்டேஜ் அப்படின்னு சொன்னாலே V is equal to IR. இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோம்னா 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2. ஓகே, ஸோ I into R இவ்வளவு பொட்டன்ஷியல் வோல்டேஜ் எனக்கு டிராப் ஆகும். அதே மாதிரி இங்க நம்ம எந்த டெர்மினல் நம்ம கிராஸ் பண்றோம்னு பாருங்க. நம்ம ஸ்மாலஸ்ட் டெர்மினல் நம்ம கிராஸ் பண்றோம். ஸ்மாலஸ்ட் டெர்மினல் நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து நமக்கு குறைய தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? அண்ட் இந்த பாயிண்ட்ல இங்க இந்த பாயிண்ட்ல நமக்கு இங்க மூவ் ஆகும்போது நமக்கு -3 மறுபடியும் போடணும். ஸோ அகைன் நமக்கு அந்த ரெசிஸ்டர் இந்த 1 ஓம் ரெசிஸ்டர் நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. எவ்வளவு நமக்கு குறைய ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா -1 into 2 அப்படின்ற ஒரு வோல்டேஜ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அண்ட் ஓவராலா பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம வரும்போது அந்த தட் வில் பி தி வோல்டேஜ் ஆஃப் VB. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் ப்ராப்பரா எழுதி பார்க்கும்போது ஸோ நமக்கு என்னதான் தேவை VA minus VB தான் நமக்கு தேவை. VA minus நமக்கு VB தான் நமக்கு தேவை. அப்போ VA minus VB அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது VA minus 2 2s are 4 minus 3 minus 2 will be equal to VB. VA minus VB is equal to minus 799 voltage. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும் இங்க. சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சு இங்க ஜஸ்ட் லிசன், நமக்கு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நம்ம மூவ் பண்ண போறோம். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்ல இருந்து நம்ம ஓட போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம லெஃப்ட் டு ரைட் நம்ம ஓடும் போது நம்மளோட எனர்ஜி எங்கெங்கெல்லாம் டிராப் ஆகும்னா இந்த இடத்துல நமக்கு டிராப் ஆகும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நமக்கு ஸ்மால் டெர்மினல் நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளோட எனர்ஜி நமக்கு டிராப் ஆகும். அண்ட் அகைன் நமக்கு இந்த இடத்துல நமக்கு வோல்டேஜ் நமக்கு டிராப் ஆகும். அண்ட் தட் வில் பி இந்த பாயிண்ட் வரும்போது இந்த இதில் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கோ அவ்வளவு பொட்டன்ஷியல் இது இருக்கும். சரிங்களா? இந்த 2 ரெசிஸ்டர் நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது இவ்வளவு வோல்டேஜ் நமக்கு டிராப் ஆகும். இந்த நெகட்டிவ் எந்த டெர்மினல் நம்ம கிராஸ் பண்ணு பாருங்க. ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினல் போகும்போது நம்மளோட பொட்டன்ஷியல் நமக்கு டிராப் ஆகுன்றது நமக்கு மீனிங். சரிங்களா? ஸோ -3 போட்டிருக்கும். டிராப் ஆகுது அப்படின்னு சொன்னாலே வைல் மூவிங் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் நமக்கு டிராப் ஆகுதுன்றதை நம்ம நெகட்டிவ் சிம்பிள் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If a long hollow copper pipe carrying a direct current, the magnetic field associated with the current will be. So என்னவா இருக்கும்னா either நமக்கு ஓம்ஸ்ல நமக்கு ஆம்பியர் சர்க்யூட்ல பொறுத்த அளவுக்கு நமக்கு உள்ளக்க எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியாது. ஒன்லி வெளியில தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு அப்சர்வ் பண்ண முடியும். சரிங்களா? So only outside the pipe. 15th question பாருங்க. The circular current carrying coil has a radius R. Okay. The circular current carrying coil has a radius R. The distance from the center of the coil on the axis where the magnetic induction will be 1/8 of the value at the center of the coil will be. So இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க 15th கொஸ்டின் இருக்குங்களா? இந்த 15th கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு. இந்த சர்க்குலர் காயில ஒரு அலாங் தி ஆக்சிஸ் நமக்கு ஒரு பாயிண்ட் எடுக்க போறோம். ஸோ இதுல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு B இருக்கு. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் B டேஷ் அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இப்போ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா the B dash will be equal to B divided by A அப்படின்னு சொல்றாங்க. இந்த B dash will be equal to B divided by A. இதுதான் நமக்கு கொடுத்திருக்க கண்டிஷன். அப்போ இப்படி இருக்கும்போது இங்க இருந்து நமக்கு எவ்வளவு தூரத்துல அந்த பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணணும், இந்த தூரத்தை நமக்கு கால்குலேட் பண்ணு அப்படின்னு தான் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஜெனரலான ஃபார்முலா இருக்கு. ஜெனரலான ஃபார்முலா என்னன்னா ஒரு சர்க்குலர் காயில்ல அலாங் தி ஆக்சிஸ் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா the magnetic field will be equal to so along the axis of axis okay mu naught divided by 4 pi into 2 pi I r square divided by
r square plus x square the whole 3/2. So இது நமக்கு ஒரு the formula which நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு formula, just we have to mug up it. Okay, இதுக்கு போர்டு எக்ஸாம்ல இது வந்து முக்கியமான டெரிவேஷன்ஸ் கூட, ஸோ அதனால நீங்க இந்த மெமரைஸ் பண்றதுல வந்து தப்பே கிடையாது, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல சென்டர்ல ஒரு சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த சர்க்குலர் காயிலோட சென்டர்ல நமக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு ஒரு ஜெனரலான ஃபார்முலா இருக்கு, which means μ0 divided by 4 pi. ஒண்ணுமே இல்ல, இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் லிசன் இந்த பாயிண்ட் நமக்கு கொஞ்சம் அப்படியே நம்ம ரெடியூஸ் பண்ணி வந்துட்டோம்னா, which means when we are putting x is equal to 0 னா இந்த சென்டர்ல நமக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்பனா இது ஜஸ்ட் இந்த x is equal to 0 மட்டும் நம்ம போட்டோம்னா இது எப்படி மாறும் பாருங்க. 2 pi I r square divided by r square the whole r square divided by 3/2. so 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா μ0 4 pi into 2 pi I r square divided by I r cube னு எழுதிக்கலாம். so r square r cube r நம்ம கேன்சல் பண்ணிடலாம். so ஓவராலா பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், μ0 divided by 4 pi 2 pi I divided by r. சரிங்களா, இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ பை த கண்டிஷன் என்ன, பை த கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது இது நமக்கு b dash, இது நம்மளோட b. அப்போ b dash அப்படின்றது என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, the b dash will be equal to b divided by 8 இருக்குமா. அப்போ இதுல ரெண்டு ரிலேட் பண்ணிட்டு நீங்க இந்த x ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும், x ஓட வேல்யூ எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி வரணும் அப்படின்றது நமக்கு क्वेश्चन. இது நமக்கு क्वेश्चन, இந்த x ஓட வேல்யூ தான் நமக்கு இந்த x ஓட வேல்யூ தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்க போறோம்னா b dash அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. b dash அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது μ0 divided by 4 pi into 2 pi I r square divided by r square plus x square divided by 2 will be equal to μ0 divided by 4 pi into 2 pi I divided by r. so இது எல்லாத்தையுமே the whole divided by 8. சரிங்களா, the whole divided by 8. இதுல நமக்கு எல்லாமே சிமிலர் டர்ம்ஸ் நம்ம ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கு ரிசல்ட் என்ன வரும் பாருங்க. the result will be somewhere x will be equal to square root of 3r. ஜஸ்ட் நீங்க மட்டும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஒன்ஸ் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்க, இது எல்லாத்தையுமே சிமிலர் டர்ம்ஸ் நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 2 pi கேன்சல் பண்ணிடுங்க, I கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க டர்ம்ஸ் ஃபுல்லாமே நீங்க ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம் பாருங்க. 8r will be equal to r square plus x square 1/2. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம நீங்க சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சம்மர் x is equal to √3 r அப்படின்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க செக் மட்டும் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் நமக்கு நார்மலான கால்குலேஷன் தான். So next question பாருங்க, 16th question. which arrangement of 3 ohm resistance which arrangement of 3 ohm resistance will give a total resistance of 7. so first of all நமக்கு வந்து ஒரு parallel combinationல similar resistance இருந்துச்சுன்னா just என்ன செஞ்சுக்கிட்டா போதும்னா r divided by n போட்டா போதும். ஓகே, அதே மாதிரி சீரிஸ் கனெக்ஷன் நம்ம ஆட் மட்டும் பண்ணா போதும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 3 plus 3 plus இப்போ 3 plus 3 plus 3 6 னு வருது. அப்ப நமக்கு இந்த ஆப்ஷன் கரெக்ட்டா வருது. ஆனா நமக்கு என்ன வரணும், 7 வரணும். அப்ப நமக்கு இங்க நம்ம parallel combination இருக்கு. parallel combination நமக்கு என்னது 3 3 3. சோ நமக்கு இது மூணுமே நமக்கு parallel இருக்கு. சோ 3 divided by 3 will be equal to 1. அப்ப நமக்கு இதுவுமே கிடையாது, நமக்கு என்ன வரணும், 7 ohm வரணும். அப்ப இந்த காம்பினேஷன் நம்ம பாருங்க. இந்த காம்பினேஷன்ல நமக்கு 3 3 இருந்துச்சுன்னா while இத நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது 3 divided by 2 அப்ப நமக்கு கிடைக்கும். 3 divided by 2 அப்படினு சொல்லும்போது நம்ம 1.5 கிடைக்கும். இங்க நமக்கு ஒரு 3 ohm இருக்கும். சோ இத ரெண்டு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 3 plus 1.5 அப்படினு வரும்போது நமக்கு 4.5 அப்படி நம்ம வரும். whereas நமக்கு is not equal to 7 ohm. அப்ப நமக்கு இதுவும் வராது. சோ ஒரே ஒரு ஆப்ஷன் என்னவா இருக்கும், fourth ஆப்ஷன் நமக்கு கரெக்ட்டான இருக்கும். இத ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு 3 3 3. சோ 3 3 நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு மூணு ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. கரெக்ட்டா, மூணு ரெசிஸ்டருமே parallel-ஆ இருக்கனால நமக்கு r divided by n அப்படின ஒரு ஃபார்மட் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா r அப்படினு சொல்லும்போது 3 எத்தனை நம்பர் ஆஃப் parallel பொசிஷன்ஸ் இருக்குன்னா நமக்கு 3 நம்பர் ஆஃப் parallel பொசிஷன்ஸ் இருக்கு. அதனால 3 போட்டுக்கலாம். சோ இது நமக்கு 1 அப்படினு கிடைக்கும். அப்ப இதுக்கு பதிலா நமக்கு எத்தனை ஓம் போட்டுக்கலாம், 1 ஓம் போட்டுக்கலாம். இங்க 3 இங்க நமக்கு 3 இருக்கு. சோ 3 4 5 6 7. அப்ப நமக்கு ஆப்ஷன் 4 நமக்கு கரெக்ட்டான ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A coil of resistance 10 ohm and inductance 5 henry is connected to 100 voltage battery. Then the energy stored in the coil. So energy stored in the coil அப்படினு சொல்லி பாக்கும்போது இந்த क्वेश्चनக்கு உண்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா, listen, ஒரே ஒரு ஃபார்முலா தான். U is equal to half into Li square. U is equal to half into Li square. U is equal to half into Li square. So இல்ல Li square இதுதான் நமக்கு ஜெனரலா இருக்கிற ஃபார்முலா. என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, r ஓட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டக்டன்ஸ் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. I மட்டும் தெரியாது. ஸோ ஐக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஓம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஓம்ஸ் லா நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் I is equal to V by R. V is equal to IR, I is equal to V by R. சரிங்களா? அப்போ வோல்டேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ I will be equal to 100 divided by ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 10. And that will be 10. அப்போ கரண்டோட வேல்யூ I ஸ்கொயர் இல்லையா, அண்ட் half into எல்லோட வேல்யூ நமக்கு என்னது 5. 5 into 5, 10 into 10. 10 into 10. ஸோ கரண்டோட வேல்யூ நமக்கு என்னது I is equal to 10. சரிங்களா? அப்போ half into 5 into 10 into 10 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதை நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம்னா, ஹாய் சார், குட் ஈவினிங். திவ்யா, ஹாய் திவ்யா. ஜிபி எழுதுனியா நேற்று? ஜிபி டிஸ்கஷனில் தான் இருக்கும் திவ்யா நம்ம. ஓகே, ஸோ நேற்று வந்து ஜிபி நடந்துச்சு இல்லையா, எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, நம்ம லாஸ்ட் வீக் அதை தான் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நேற்று வந்து ஜிபி நடந்துச்சு, அந்த ஜிபி எக்ஸாம் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆப்ஷன் 250 எக்ஸாக்ட்லி, சூப்பர். ஸோ 250 ஜூல் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 250 ஜூல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A step down transformer transforms a supply line voltage of 2200 volt in 220 volt into 220 volt. So அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஸ்டெப் டவுன் வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு ஓகே, ஸோ நம்மளோட சர்க்யூட். ஸோ இதில் நமக்கு என்ன செஞ்சுக்க போறோம்னா, இது நம்மளோட பிரைமரி சர்க்யூட், இது வந்து நமக்கு செகண்டரி சர்க்யூட், இது வந்து பிரைமரி காயில், இது வந்து செகண்டரி காயில். இப்போ நமக்கு ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு ஸ்டெப் அப் சொல்லும் போது நமக்கு வோல்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் அப் அப்படின்னாலே வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வோல்டேஜை நமக்கு டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸ்டெப் அப் அப்படின்னா, ஸ்டெப் அப் அப்படின்னு சொன்னோம்னா வோல்டேஜை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வோல்டேஜை நமக்கு டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இங்கே கொடுத்துருக்க டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ நமக்கு வோல்டேஜ் நமக்கு டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். விச் மீன்ஸ் நமக்கு வோல்டேஜ் டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னா நம்மளோட இன்புட் வேல்யூ நமக்கு செகண்டரி காயில கொடுத்து நமக்கு பிரைமரி காயில நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளைஸ் அ வோல்டேஜ் ஆஃப் 2200 voltage into 220 voltage. So இந்த சைடு பார்த்தா 2200 voltage into 220 voltage. ஓகே, ஸோ இது வந்து செகண்டரி சைடு வந்து 2200 voltage நம்ம கொடுக்க போறோம். பிரைமரி காயில நம்ம என்ன செஞ்சுக்க போறோம், 220 voltage நம்ம அதை எடுக்க போறோம். கீழே பாருங்க. So the primary coil has a 500 turns. Primary coils number of turns will be equal to 500 turns. So and then நமக்கு the efficient and power transmitted by the transformers of 90% தான் அதோட efficiency. So 8 kilo ohm தான் அதோட power. So the number of turns in the secondary coil. So number of turns in the secondary coil அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது just நம்ம ஒரே ஒரு ரிலேஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதும். என்ன ரிலேஷன் பாருங்க, the number of sides in secondary coil divided by number of turns in primary coil will be equal to number of turns க்கு proportional தான் நம்மளோட வோல்டேஜ் நமக்கு இருக்கும். So secondary coil நம்மளோட வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும் பாருங்க. GB எழுதுல சார், ஏன் திவ்யா, ஏன் 5000 turns இல்லையா? So 5000 turns. So number of 220 divided by 2200, 0 cancel பண்ணிடலாம். So 1 10. So NP divided by NS divided by NP is equal to 1 divided by 10. Okay, so NS divided by NP number of primary coils, so number of turns வந்து நமக்கு 5000 கொடுத்திருக்காங்க, will be equal to 1 divided by 10. 0 cancel பண்ணிடலாம். So இதெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், number of turns in secondary coil will be equal to 500. சரிங்களா? So option 500 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
the resonance frequency of a series LCR circuit. So the resonance frequency அப்படினு சொல்லும்போது the frequency LCR circuitல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டிஷன். இது கொஞ்சம் முக்கியமான क्वेश्चंस நிறைய டைம் இத கேட்பாங்க. LCR சீரிஸ்ல நமக்கு ரெசனன்ஸ் கண்டிஷன் எப்ப அட்டைன் பண்ண முடியும்னா அப்ப நமக்கு கெபாசிட்டி இண்டக்டன்ஸும் இண்டக்டன்ஸும் நமக்கு சிமிலரா இருக்கும். அப்பனா நமக்கு இந்த ரெசனன்ஸ் frequency நம்ம அட்டைன் பண்ண முடியும். இந்த கெபாசிட்டி இது வந்து கெபாசிட்டிவ் இண்டக்டன்ஸ், இது வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், இது கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். சோ ஜஸ்ட் நம்ம எழுதிரலாம். Inductive reactance should be equal to capacitive reactance. So இந்த inductive reactance எப்படி கூட எழுதிக்கலாம் பாருங்க, 2 pi f L னு எழுதிக்கலாம். 2 pi f L will be equal to 1 divided by 2 pi f c னு எழுதிக்கலாம். So இந்த c அந்த frequency அப்படினு சொல்லும்போது ரெசனன்ஸ் frequency மீன் பண்றக்கூடிய ஒரு டேர்ம். அப்ப இது ஜஸ்ட் என்ன தெரியுமா, ரெசனன்ஸ் frequency நமக்கு தேவை. இது ரெண்டையுமே நம்ம ஒரு சைடு எடுத்துட்டு வந்தோம்னா 2 pi f c L into 2 pi f c c will be equal to 1. So 2 pi f c நமக்கு சிமிலரா இருக்க போகுது. So நமக்கு என்ன செஞ்சுக்க போறோம்னா 4 pi square, okay, so 4 pi square fc square into L into c will be equal to 1. அப்ப நமக்கு என்ன தேவைனா நமக்கு fc square தான் நமக்கு தேவை. so that என்ன செஞ்சுக்கலாம், fc square will be equal to 1 divided by 4 pi square LC னு எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன கூட எழுதிக்கலாம்னா the resonance frequency will be equal to 1 divided by 2 pi square root of LC னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா, இது கொஞ்சம் முக்கியமானது. something you have to கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சே இருக்க வேண்டிய நமக்கு ஒரு விஷயங்கள். சரிங்களா, அந்த ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது the resonance condition அப்படின்னு சொல்லி பாக்கும்போது நமக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் நமக்கு சேமா இருக்கும். which means ஓவரால்ல பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் மாதிரி அது ஆக்ட் ஆகிருக்கும். ஆப்ஷன் டி கரெக்ட். ஆப்ஷன் டி கரெக்ட் திவ்யா. Next question பாருங்க, in an AC circuit the coil with a number of turns, all of the same area A and total resistance R rotates with a frequency omega in a magnetic field B. The maximum value of EMF generated in the coil. So maximum value அப்படினு சொல்லி பார்க்கும்போது induced instantaneous EMF என்னவா இருக்க போகுதுனா E is equal to E maximum sin omega t ஆ இருக்க போகுது. So இந்த EM மட்டும் நமக்கு இது டைரக்டான क्वेश्चन, இது டைரக்டான ஃபேக்சுவல் கண்டென்ட். ஓகே, சோ E ஓட வேல்யூ மட்டும் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா NAB ஒமேகாவா தான் இருக்க போகுது. மேக்ஸிமம் EMF என்னவா இருக்க போகுதுனா NAB ஒமேகாவா இருக்க போகுது. ஜஸ்ட் இதுக்கு வந்து ஒரு டெரிவேஷன்ஸ் இருக்கு, அந்த டெரிவேஷன்ஸ்க்கு நம்ம உள்ளக போக போறது இல்ல. ஜஸ்ட் NAB ஒமேகான்றது நமக்கு மேக்ஸிமம் EMF ஆ இருக்க போகுது. சோ இந்த 21st क्वेश्चन பாருங்க, in an AC circuit the resistance of R ohm is a connected in series with the inductor of self inductance L in phase between if the phase angle between voltage and current is 45 degree. So phase angle அப்படினா phase difference நமக்கு 45 degree இருந்துச்சுனா என்ன நடக்கும்னு பாருங்க, the value of inductive reactance XL will be, so inductive reactance XL will be என்னவானா, okay listen 21st question பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு இது நம்மளோட VR, இது நம்மளோட VL ஓட கிராஃப். ஸோ இந்த கிராஃப் நம்ம என்ன செஞ்சுக்க போறோம்னா இது நமக்கு ரிசல்டன்ட் கிராஃப் எடுக்க போறோம். நம்மளோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்க போறோம், பையா இருக்க போகுது. இப்போ நமக்கு இதுக்கு tan θ நம்ம எடுக்க போறோம். ஸோ tan θ எழுத்தோம்னா tan pi will be equal to opposite divided by adjacent side. இது வந்து நம்மளோட ஆப்போசிட் சைடு, இது நம்மளோட adjacent side. ஓகே, opposite divided by adjacent side. opposite அப்படின்றபோது VL divided by VR. இந்த VL அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வோல்டேஜ் இன் தி inductance, voltage in the inductance. So V is equal to IR. R இருக்க வேண்டிய இடத்துல வந்து reactive inductance னு எழுதிக்கலாம். reactive inductance னு எழுதிக்கலாம். சரியா, I reactive inductance divided by VR அப்படின்னு சொல்லும்போது நமக்கு யூசுவலா I is equal to R னு எழுதிக்கலாம். அப்ப இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன பாருங்க, tan pi will be equal to XL divided by R. XL divided by R. So இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும் பாருங்க. ஒன்ஸ் நமக்கு பையோட வேல்யூ நமக்கு கொடுத்தாங்க. பையோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்க, பையோட வேல்யூ நமக்கு 45 டிகிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ நமக்கு வந்து 45 டிகிரி கொடுத்தாங்க. சார் திஸ் பேப்பர் ஃபார் 11th and 12th திவ்யா, 12th மட்டும் நம்ம இதுல இருக்கு. 11th நமக்கு இன்னொரு பேப்பர் இருக்கு, ரிப்பீட்டர்ஸ்க்கு இன்னொரு பேப்பர் இருக்கு. ஓகே, நம்ம வந்து 12th பேப்பர் மட்டும் தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ tan 45 டிகிரி will be equal to XL minus divided by L. tan 45 டிகிரி அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா tan 45 டிகிரி அப்படின்றது நமக்கு 1. ஸோ 1 is equal to XL divided by R. Or else நம்ம இதுல இருந்து என்ன செஞ்சோம்னா XL will be equal to R அப்படின்னு சொல்லி நம்ம கதையை முடிக்க போறோம்.
அப்போ நமக்கு என்ன தான் கண்டிஷனாக இருக்க போது the inductive reactance will be equal to the inductive reactance will be equal to R அப்படின்னு சொல்லி முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the Maxwell's modifier the ampere circuit law. ஸோ மேக்ஸ்வெல்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு அவர் வந்து 4 ஈக்குவேஷன் அதை அடாப்ட் பண்ணிட்டு அதை ஒரு ஈக்குவேஷன் மட்டும் அதை மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பாருங்க, இது வந்து நமக்கு யூஸ்வலாக நம்ம இருக்கிறதா. ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏதோ ஒரு சர்ஃபேஸ் நமக்கு நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்க போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால அப்டெயின் பண்ண முடியாது. அதனால தான் நமக்கு வந்து மோனோபோல் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அது வந்து நமக்கு ஆக்சுவலாக நமக்கு அதில் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணவே இல்லை. இது வந்து நமக்கு யூஸ்வலான ஆம்பியர் சர்க்யூட் லாவோட பேஸ் கோரான ஃபங்க்ஷன் கோரான ஃபார்முலா. ஸோ இதுலேயுமே அவர் வந்து ஆம்பியர் சர்க்யூட் லா தான் அவர் வந்து கை வச்சிருக்காரு. அது வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அந்த சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணது வந்து எது ஆக்டாக இருக்குன்னா இது நமக்கு அவர் எதுவுமே பண்ணலை. இது வந்து ஒரிஜினலான ஃபார்முலா. அப்போ நமக்கு இந்த எய்தர் நமக்கு பி இல்லைன்னா சி, எய்தர் 3 இல்லைன்னா 4 தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இதுவும் நமக்கு இருக்காது, இது நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். ஏன் இதில் கரெக்டான ஆப்ஷன் எதனால இது கரெக்டான ஆப்ஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டர் வச்சு நம்ம பேசுவாங்க. அது வந்து ஒரு கெப்பாசிட்டர் வச்சு நமக்கு பேசுவாங்க. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கும், இது நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃப்ளோ ஆகிக்கக்கூடிய கரண்ட்டுக்கு நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம டிஃபைன் பண்ணும்பொழுது ஸோ அப்போ தான் நமக்கு இந்த நம்மளால டேரக்டான ஆம்பியர் சர்க்யூட்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ மேக்ஸ்வெல் என்ன செஞ்சிருக்காரு, அதில் சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு அவர் மேக்ஸ்வெல் சர்க்யூட்ல நம்ம இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் திவ்யா. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க இல்லையா, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பில் கிடைக்குமா? ஸோ ஆப்பில் எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். கிளாஸ் முடிச்சுட்டு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நமக்கு அந்த 11th கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட்டர்ஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the metallic conductors, the metallic ring is attached to a wall of a room. When a north pole of a magnet is brought near it, the induced current in the ring will be. So induced current ring will be அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிங் இருந்துச்சுன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பக்கத்தில் கொண்டு வரும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ யூஸ்வலாக நமக்கு வந்து ஒரு ரிங்கில் நமக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகிருந்துச்சுன்னா நடுவில் சென்ட்ரல் பாயிண்ட்ல நமக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா, இப்போ இதில் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு மேக்னெட்டிக் கரண்ட்ல ஒரு கண்டக்டிங் காயில நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதோட சென்டர் பாயிண்ட்ல என்ன செய்யும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணும்பொழுது அந்த மேக்னெட் ஃபீல்டை அப்போஸ் பண்ற மாதிரியான கரண்ட் தான் இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம நார்த் போல கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல நார்த் போல கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் விச் மீன்ஸ் நமக்கு ரீசன் இந்த மாதிரி நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா நமக்கு இந்த டைரக்ஷன் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். இந்த டைரக்ஷன் நமக்கு நார்த் போல எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, இப்போ இந்த டைரக்ஷன் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். விச் மீன்ஸ் நமக்கு இதை நமக்கு எங்கிருந்து நம்ம பார்க்க போறோம்னா இங்கிருந்து நமக்கு பார்க்க போறோம். பார் மேக்னெட்டுக்கு மேல இருந்து நம்ம பார்க்கும்போது ஸோ கரண்ட் எந்த டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கோம்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்க போற மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போஸ் பண்ற மாதிரியான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த சர்க்குலர் காயில் கரண்ட் ஃப்ளோயிங் சர்க்குலர் காயில் நமக்கு கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இங்க நமக்கு எக்ஸ்பிரஷன் பாருங்க, the velocity of a light in air is equal to 3 × 10⁻18 8 meter per second, and that in water is 2 × 10⁸ meter per second. Then what would be this circular critical angle? So the critical angle அப்படி சொல்லும்போது நமக்கு total internal reflection பேஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய क्वेश्चंस critical angle பொறுத்த அளவுக்கு நமக்கு just என்ன செஞ்சுக்கலாம், mu is equal to c divided by v. Okay, so critical angle basic. Okay sir, thank you. Alone pain, சிரிப்பு, என்ன சிரிப்பு, alone pain. ஓகே, இங்க பாருங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம படிச்சது தான் நமக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம படிச்ச ஃபார்முலா என்னது, மியூ இஸ் ஈக்குவல் டு 1 / sin ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ இந்த சைன் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு மியூ அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மியூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு c/v அப்படின்ற இன்னொரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ c/v அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் will be equal to 3 × 10⁸ divided by ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். மீடியத்தில் நமக்கு வாட்டர் மீடியத்தில் நமக்கு அதோட வெலாசிட்டி என்ன இருக்கு,
200 to the power of 8 இருக்கு சரிங்களா சும்மா தான் சார் நீங்க சரிங்க சங்கடமே இல்ல நீங்க வாட் சரிங்க சந்தோஷம் தான் வாழ்க்கையே என்ன இங்க பாருங்க so that mu will be equal to 3 divided by 2 ஓகே இப்போ நமக்கு இந்த mu க்கு பதிலா நமக்கு என்ன செய்ய போறோம்னா 3 divided by 2 அப்ப நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா so 3 divided by 2 will be equal to 1 divided by sin of critical angle so critical angle அந்த சைடு கொண்டு போறோம் இந்த சைடு நம்ம கொண்டு வந்தோம்னா the sin of critical angle will be equal to 2 divided by 3 so 2 divided by 3 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் sin நம்ம ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் சரிங்களா critical angle வச்சிட்டு sin மட்டும் இந்த சைடு கொண்டு போனோம்னா sin inverse of 2 divided by 3 னு வரும் so this will be the correct answer expression பாருங்க an object placed in front of a concave mirror of a focal length 15 cm produced a virtual image correct sir yes correct c is equal to the power of 8 இது கரெக்ட் தானே கரெக்ட் alone pain தனிமை வலியா an object placed in front of a concave mirror of a focal length 15 cm so focal length 15 cm சொல்லி பாக்குறோம் 25 இது நம்மளோட concave mirror so இது வந்து நம்மளோட concave mirror so இந்த concave mirror நமக்கு இது principal axis எடுத்துறலாம் இது நம்மளோட principal axis இது நம்மளோட principal axis எடுத்துறலாம் இப்போ நமக்கு பாருங்க சார் increase the volume in your streaming software okay sir ஹைசன்பர்க் வாய்ஸ் கம்மியா இருக்கா என்ன ரொம்ப வாய்ஸ் கம்மியா இருக்குங்களா ஆக்சுவலி இங்க எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணணுமா சொல்லுங்க நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி நான் பேசுறேன் an object placed in front of a concave mirror of a focal length so concave mirror அப்படினு சொன்னாலே focal length என்னவா இருக்க போகுது நமக்கு நெகட்டிவா தான் இருக்க போகுது so focal length will be equal to -15 cm okay so -15 cm produce a virtual image which is twice the size of the object so virtual image அப்படினு சொல்லி பாக்கும்போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்க போகுது இந்த இடத்துல நமக்கு வந்து விர்ச்சுவலா இருக்க கூடியனால நமக்கு பின்னாடி நமக்கு மிரருக்கு பின்னாடி நமக்கு இமேஜ் கிரியேஷன் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ क्वेश्चन என்னன்னா அப்படி கிரியேட் ஆகக்கூடிய இமேஜ் வருது the position of object is இப்போ இந்த கேஸ்ல நமக்கு ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன் என்ன அப்படின்றது क्वेश्चन இதுதான் நமக்கு क्वेश्चन சோ எப்பவுமே நமக்கு மெஷர் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு போல் தான் நமக்கு எடுத்து நம்ம மெஷர் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் நம்ம போல் எடுத்து மெஷர் பண்ணும்போது நமக்கு ஜெனரலா யூஸ் பண்ண எஸ் லோ ஹைசன்பர்க் இன்னும் உங்களுக்கு லோவா தான் இருக்கா நான் பக்கத்துல வச்சுக்கட்டா ஓகே இப்போ உங்களுக்கு ஆடிபிளா இருக்கா நான் ஆடிபிளா இருக்கு நானும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறேன் இப்போ நமக்கு இமேஜோட ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் தேவை 1 divided by f will be equal to 1 divided by u plus 1 divided by v சரிங்களா இது நமக்கு ஜெனரலா நமக்கு பேசிக்கா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா 1 இதுல இருந்து நமக்கு இன்னொரு ஃபார்முலா நமக்கு m is equal to u divided by v அப்படின்ற மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா தெரியும் சோ இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா உள்ளக்க இது ரெண்டையும் நம்ம உள்ளக்க நம்ம கொலாப்ஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா நம்ம கன்வர்ட் பண்ணி எழுதினோம்னா நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்னு பாருங்க இந்த m will be equal to yes low alone pain என்ன சொல்றீங்க எல்லாரும் லோன்னு சொல்றீங்க ஃபார்முலா தெரியும் சோ இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா ஓகே நான் இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறேன் சரிங்களா இப்போ நமக்கு எம்மோட ஃபார்ம் என்ன நமக்கு சேஞ்ச் ஆகும்னா பை சப்ஸ்டிட்யூஷன் இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது f divided by f minus u அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ நமக்கு இதுல என்ன கிடைக்கும்னா நமக்கு vu மட்டும் தான் நமக்கு தேவை இந்த u அப்படியே எடுத்து வச்சிரலாம் சோ மேக்னிஃபிகேஷன் எவ்வளவு கிடைக்கும் 2 டைம்ஸ் நமக்கு மேக்னிஃபை ஆகும் அப்படின்றத क्वेश्चन கொடுத்துங்க அந்த w equal to minus focal length ஐயா வாங்க ஐயா நவீன் ஐயா எப்படியா இருக்கீங்க ஓகே சோ f ஓட வேல்யூ நமக்கு -15 நமக்கு கான்கேவ் மிரர்னால நமக்கு ஃபோக்கஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கும் டிவைடட் பை -15 minus u சோ மைனஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 will be equal to 15 divided by 15 plus u இந்த சைடு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு போகும்போது நமக்கு 30 plus 2u will be equal to 15 so 2u will be equal to -15 u will be equal to -7.5 சரிங்களா so u will be equal to -7.5 centimeter சரிங்களா u is equal to -7.5 cm தான் நமக்கு ஆப்ஷன் 3 நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க if a cube of side 5 cm has a charge of 6 micro coulomb then the surface charge density is so surface charge இப்போ ஓகே சார் பட் வாட்டர் ட்ரிங்க் சார் சரிங்க அது என்னன்னா அந்த கிளைமேட் சேஞ்ச்னால காலையில இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு
Okay, then surface charge density னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு surface charge density அப்படின்றது நமக்கு ஒரு சர்ஃபேஸ்ல நமக்கு சார்ஜ் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ ஒரு யூனிட் ஏரியாக்கு நமக்கு எவ்வளவு சார்ஜ் நமக்கு இருக்கு ஆக்குபை பண்ணிருக்கும் அப்படின்றத நமக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்ல போறோம். சரிங்களா, ஒரு யூனிட் சார்ஜுக்கு நமக்கு எவ்வளவு சார்ஜ் ஆக்குபை பண்ணிருக்குன்றது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு 26 ஆன்சர் என்ன பார்த்தோம்னா சிக்மா will be equal to q divided by area. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கியூப் அப்படின்னு சொல்லியிருந்தனால இந்த இடத்துல நமக்கு என்ன செஞ்சுக்காங்க 5 சென்டிமீட்டர் ஏரியா, அது சைடு வந்து நமக்கு 5 சென்டிமீட்டர். சின்ஸ் அது வந்து நம்மளோட கியூ அப்படின்னு சொல்லியிருந்தனால நமக்கு என்ன செஞ்சுக்கோம்னா 6 q will be divided by 6 into 5 into 6 into 5 சென்டிமீட்டர் தானே. ஸோ 10 to the power of -2 the whole ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரிங்களா, ஒரு சைடுக்கு நமக்கு ஒரு ஏரியாவுக்கு மட்டும் என்ன இது நம்மளோட கியூப். ஓகே, இது நம்மளோட கியூப். ஸோ இந்த கியூப்ல ஒரே ஒரு சைடுக்கு நமக்கு இது நம்மளோட கியூப். ஸோ இந்த கியூப்ல நமக்கு ஒரே ஒரு சைடுல நமக்கு பார்த்தோம்னா இது கியூபாய்டு மாதிரி இருக்கு, பட் ஜஸ்ட் கன்சிடர் இது வந்து கியூப். இந்த ஒரு சைடோட ஏரியா மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு 5 into ஆக்சுவலி நமக்கு வந்து 5 சென்டிமீட்டர் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி நமக்கு ஒரு சைடுக்குமே நம்ம என்ன செய்ய போறோம்னா ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒரு கியூபை பொறுத்தளவுக்கு நமக்கு 6 சைட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ 6 into ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஓவரால் நம்ம டென்சிட்டி நம்ம பார்க்கும்போது டென்சிட்டி will be equal to somewhere 400 மைக்ரோ கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஜஸ்ட் நான் டைம்ல அதனால ஜஸ்ட் நம்ம டேரக்ட் ஆன்சருக்கு ஹிட் பண்ணி போறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஆன்சர் will be equal to 400 to the power of -2 at 400 to the power of 2 which means 400 மைக்ரோ கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கா இருக்கும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A charge of q is placed at the middle of a charge q is placed at a middle point of a line joining two equal charge. So நமக்கு வந்து capital Q small q capital Q அப்படின ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. The system of three charge will be equilibrium if q is equal. So இந்த இடத்துல நமக்கு மிட்ல நமக்கு small q இருக்கு. இப்போ இது ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல நமக்கு என்ன நடக்கும் பாருங்க. So ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? இது எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பாருங்க. The force will be equal to k q ஸ்கொயர் டிவைடட் பை இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து d அப்படி எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து d ன்னு எடுத்துக்கலாம். இங்க நமக்கு d அப்படி டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப k q ஸ்கொயர் டிவைடட் பை q ஸ்கொயர் அப்படி ஒரு ஃபோர்ஸ் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்னா டியூ டு திஸ் சார்ஜ் இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா பிளஸ் நமக்கு k q டிவைடட் பை d ஸ்கொயர் எழுதிக்கலாம். சோ இந்த d ஸ்கொயர் அப்படி சொல்லும்போது 4d ஸ்கொயர் எழுத முடியும். which means இங்க பாருங்க இங்க இருந்து நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருது, இங்க இருந்து நமக்கு d 2d அப்படி டிஸ்டன்ஸ் வரைக்கும் இங்க வருது. சோ தட் இந்த பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2d the whole square அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இந்த 2d பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம் 4d square அப்படி கூட எழுதிக்கலாம். இப்போ அந்த should be equal to 0 ஏனா இது ஈக்குலிபிரியம் கண்டிஷன். சோ ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இதுதான் நமக்கு கண்டிஷன். அப்போ இந்த கண்டிஷன்ல நமக்கு என்ன நடக்கும்னு பாருங்க. சோ which means cross multiply எடுத்துடலாம், LCM எடுத்துடலாம். சோ 4d square k q square plus 4k q should be equal to 0. சோ இது எல்லாத்தையுமே நான் கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம்னா ஓகே சம்ம நம்மளோட q ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க மைனஸ் q ஓட வேல்யூ நமக்கு மைனஸ் which means நமக்கு ஸ்மால் q ஓட வேல்யூ நமக்கு -q divided by 4 ஆ கிடைக்கும். இதுல கருத்து நமக்கு சாதாரண ரிலேஷன் தான். சரிங்களா, ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Next question பாருங்க. The figure shows two parallel equipotential surface A and B kept a small distance r apart from each other. The potential charge the point charge of a charge the point charge q coulomb is taken from the surface A to B. The amount of net work done அப்படின்றது நமக்கு क्वेश्चन. So net work done நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்றது first of all இந்த work done க்கு பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னா work done will be equal to q into VA minus VB. Q is equal to W is equal to Q into VA minus VB. So since நமக்கு வந்து VA VB அப்படின்றது நமக்கு சிமிலரா இருக்கனால ஈக்குவலன்ட் சர்ஃபேஸா இருக்கனால நமக்கு சேம் ஈக்குவலன்ட் சர்ஃபேஸ்ல நமக்கு எந்த ஒரு சார்ஜுமே எந்த ஒரு ஒர்க் டனுமே நமக்கு பண்ண வேண்டியது இல்ல. சரிங்களா, நீங்க எவ்வளவு தூரம் சார்ஜ் மூவ் பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு ஒர்க் டனுமே அங்க பண்ண மாதிரி இருக்காது. சரிங்களா, அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா, அலோன் பெயின். The 29th question பாருங்க. A cube of okay 29th question பாருங்க. A cube of side A has a charge q at a
at each of its vertices the potential due to all the charges at the center of the cube சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு கியூப் எடுத்துக்கலாம் ஸோ மேஜராக நமக்கு நான் ஐடியா மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இது நம்மளோட கியூப் சரிங்களா இது நம்ம இதுக்கு பதில் நமக்கு இன்னொரு விதமாக நம்ம கியூப் வரையலாம் சரிங்களா இந்த கியூப் ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு வந்து எல்லா வெர்டிசஸ்லையுமே நமக்கு வந்து சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க எல்லா வெர்டிசஸ்லையுமே நமக்கு வந்து சார்ஜ் நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா விச் மீன்ஸ் நமக்கு கியூன்ற மாதிரி நமக்கு எல்லா சார்ஜுமே நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு சென்டரில் நமக்கு சார்ஜ் வந்து என்னவா இருக்கும் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்றத சென்டரில் நமக்கு வந்து பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்றத கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எல்லா சார்ஜுமே சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் அதோட டயகனல் நம்ம ட்ரா பண்ணிடலாமா இதோட டயகனல் நம்ம ட்ரா பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டயகனல் இப்போ இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு கியூபோட டயகனல் மட்டும் நம்ம பார்த்தோம்னா நம்ம டயகனல் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த டயகனலோட லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க the length will be equal to the diagonal length will be equal to square root of x square plus x square plus x square ன்ற மாதிரி நமக்கு கண்டுபிடிக்கலாம் ஏன்னா சிலிசன் இது நம்மளோட டயகனல் இது நமக்கு கீழே நம்ம பார்க்கும்பொழுது இந்த ரெண்டோட ஸ்கொயர் இது x இது நம்மளோட x ஓகேங்களா ஸோ இது நம்மளோட x அண்ட் இந்த ஏரியா நம்ம பார்த்தோம்னா the square root of x square plus x square தான் இருக்கும் சரிங்களா அண்ட் நம்ம ஓவரால் நம்ம பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த டயகனல் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு கியூப்ல நம்ம இந்த சைடு நமக்கு x ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த ஒரு கியூபோட டயகனல் நம்ம பார்த்தோம்னா the ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus x square plus x square அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ இதை ஓவரால் நம்ம பார்த்தோம்னா the length will be equal to √3x ன்னு கிடைக்கும் சரிங்களா பட் இதில் நமக்கு பாதி போர்ஷன் தான் நமக்கு கியூபோட சென்டர்லேருந்து நமக்கு கிடைக்குது ஓகே ஸோ கியூபோட சென்டர்ல இருந்து நமக்கு பாதி டிஸ்டன்ஸில் தான் நமக்கு வந்து ஒரு சார்ஜுமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஸோ கியூபோட சென்டர்லாம் இங்கே பாருங்கள் எல்லா கார்னர்ஸ்லையுமே நமக்கு சார்ஜ் நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க எல்லா கார்னர்ஸுமே சார்ஜ் வந்து நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு ஸோ இங்கேருந்து நமக்கு சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைக்கும்னா √3x divided by 2 அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் ஸோ ஓவரால் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்ன பாருங்க பொட்டன்ஷியலோட ஃபார்முலா the potential will be equal to v is equal to kq divided by r ஸோ ஆருக்கு பதிலாக நமக்கு இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் சின்ஸ் நமக்கு 8 சார்ஜ் நமக்கு 8 கார்னர்ஸ் நமக்கு இருக்கனால 8 into k into q divided by r நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஆருக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா √3x divided by 2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா ஓவரால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16q divided by 4 pi r x 3x ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ் அந்த கியூபோட சென்டரில் நமக்கு வந்து பொட்டன்ஷியல் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ கியூபோட சென்டரில் இருந்து நமக்கு ஒரு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன இருக்க போகுதுன்னா √3x divided by √3x divided by 2 அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்க போகுது இந்த x அப்படின்னு சொல்லும்போது அந்த கியூபோட சைடு தான் நமக்கு எக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம் ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த எக்ஸ் இந்த இடத்துல நமக்கு ஏன்னு எழுத போகிறோம் ஸோ √3a divided by 2 அப்படின்ற டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஒரு சார்ஜுமே நமக்கு பிளேஸ் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ ஓவரால் நம்ம பொட்டன்ஷியலோட ஃபார்முலா பார்த்தோம்னா நமக்கு kq divided by r அப்படின்னு வரும் இந்த r இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் √3a divided by 2 நம்ம இருக்க போகிறோம் சரிங்களா ஸோ தீபிஷ் கீதா ஓகே இதை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஆன்சர் 2 நமக்கு வரும் செக் மட்டும் பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம் a parallel plate capacitor is connected to a battery the plates are pulled apart with a uniform speed v if x is a separation between plates then the time rate of a change of electrostatic energy of a condenser is proportional to so electrostatic energy அப்படினு சொல்லி பாக்கும்போது listen ஜெனரல் என்ன செஞ்சுக்க போறோம்னா listen u is equal to half into cv square u is equal to half into cv square so இந்த c அப்படினு சொல்லி பாக்கும்போது நமக்கு ஜெனரலா ஒரு ஃபார்முலா நமக்கு கெபாசிட்டன்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு நம்ம epsilon naught a divided by d epsilon naught a divided by t so நம்ம இத நம்ம உள்ளக்கு இன்க்ளூட் பண்ணிரலாம் உள்ளக்கு இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம செப்பரேஷன் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம் செப்பரேஷன் மட்டும் நமக்கு
அலோன் பெயின் ஏங்க சார் எனக்கு ஒரு ஐடியா ஒர்க் ஆகும் அது என்னன்னா 1 மார்க் நல்ல விஷயம் தானே அப்படி எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நல்ல ரிவிஷன் மெட்டீரியலாகவும் இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ நமக்கு இப்போ சி நமக்கு தெரியும் சியோட வேல்யூ நமக்கு வந்து எப்சிலான் நாட் ஏ டிவைட் பை டி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ அந்த டி மட்டும் நமக்கு செப்பரேட் ஆக போகுது ஸோ இந்த டி மட்டும் செப்பரேட் ஆகும்போது இதை உள்ளக்க நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா எப்படி எழுதுறோம் பாருங்க u இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ எப்சிலான் நாட் ஏ டிவைட் பை டி இன்டூ வி ஸ்கொயர் எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம எதுதான் மாறப்போகுதுன்னா அந்த டியோட வேல்யூ மட்டும் நம்ம மாறப்போகுது டி அப்படின்றது பதிலாக நமக்கு எக்ஸ்னு எழுதிக்கலாம் ஸோ இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி எழுதிக்கலாம் பாருங்க எக்ஸ் டு த பவர் ஆஃப் -1 கூட எழுதிக்கலாம் ஸோ இதை மட்டும் நம்ம வச்சு நமக்கு ஐ எம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கிறீங்களா நீங்கள் பரவாயில்லையே சூப்பர் இப்போ நம்ம எக்ஸ் டு த பவர் ஆஃப் -1 அப்படின்ற மாதிரி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டு ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம் du டிவைட் பை dt அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரே ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஜஸ்ட் நமக்கு ஓவரால் நமக்கு எந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா the potential will be inversely proportional to 1/x² ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா இதை செக் பண்ணி பார்த்துங்க இப்போ இதில் நமக்கு என்ன சொல்ல போகிறோம்னா நமக்கு அந்த நம்ம டிஸ்டன்ஸை கூட நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த நெகட்டிவ் சம்ல எதாவது மீன் பண்ணுதுன்னா நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் டிகிரீஸ் ஆகிட்டே வரும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி will be inversely proportional to the x². சரிங்களா ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க a wire of resistance 4 ohm is stretched to twice ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த அளவுக்கு இங்கே பாருங்க இப்போ புது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும் ஸோ லென்த் இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் லென்த் இனிஷியலாக அதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு 4 ஓம்ல இருக்கு இப்போ நமக்கு ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் லென்த்ல இருந்து நமக்கு 2 டைம்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் ஓகே ஸோ லென்த் இஸ் L dash is becoming 2 times of the length the resistance of the wire will be இப்போ நமக்கு resistance of the wire நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஒன்ஸ் நமக்கு லென்த் நமக்கு எலாங்கேட் பண்ணோம்னா ஏரியா நமக்கு டிக்ரீஸ் ஆகும் ப்ரொபோர்ஷனல் அதோட ஏரியா நமக்கு டிக்ரீஸ் ஆகும் ஸோ நியூ ஏரியா will be equal to ஒரிஜினல் ஏரியா வந்து நமக்கு 2 டைம்ஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆகும் இன்கேஸ் நமக்கு லென்த் வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஏரியா வந்து 3 டைம்ஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா ஸோ லென்த் எலாங்கேட் ஆச்சுன்னா நமக்கு ஏரியா நமக்கு சுருங்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அதன்படி பார்த்தோம்னா லிசன் இப்போ நமக்கு R is equal to rho L divided by A இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ நம்ம செகண்ட் கேஸ் பார்த்தோம்னா the new resistance will be equal to rho L க்கு பதில் நமக்கு 2 into L போட்டுக்கலாம் A க்கு பதில் நமக்கு A/2 ன்னு போட்டுக்கலாம் ஸோ ஓவரால் பார்த்தோம்னா R dash will be equal to 4 into R ன்னு வரும் ஸோ ஒரிஜினல் R ஓட வேல்யூ நமக்கு 4 கொடுத்துருக்காங்க அப்போ 4 into 4 16 ஓம் நமக்கு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் 4 நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க the resistance between point A and point B the given figure ஜஸ்ட் எதாவது இருக்காம இது ரெண்டுமே சீரிஸ்ல இருக்கு அதனால இது 6 ஓம்னு எழுதிக்கலாம் இந்த 6 ஓமும் இந்த 6 ஓம் இருக்கு இல்லையா அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஒரே ஒரு 6 ஓம் மட்டும் நமக்கு கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே parallel to ஸோ இந்த ரெண்டு 6 ஓம் இப்போ நமக்கு parallel இருக்கா லிசன் இந்த 3 ஓம் இந்த 3 ஓம் நமக்கு சீரிஸ் கனெக்ஷன் இருக்கு ஸோ இது ரெண்டு கன்சாலிடேட் பண்ணி நமக்கு 6 ஓம் எழுதிடலாம் இப்போ இந்த 6 ஓம் இந்த 6 ஓம் நமக்கு parallel கனெக்ஷன் இருக்கு ஸோ parallel கனெக்ஷன் இருக்கும்போது எய்தர் resistance divided by number of parallel sides அப்போ number of parallel sides நமக்கு 2 parallel sides இருக்கு அப்போ 6 divided by 2 அப்படின்னு சொல்லும்போது 3 அப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இந்த இடத்துல நமக்கு வெறும் 3 ஓம் மட்டும் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் நமக்கு சீரிஸா இருக்கு ஸோ 3 ஓம் + 3 ஓம் 6 ஓம் அப்போ அகைன் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த மாதிரி நமக்கு எழுதிட்டு 6 ஓம் எழுதிக்கலாம் சரிங்களா சென்னைக்கு லீவா எதுக்கு லீவு அப்பா போதும்பா நான் தான் பார்த்துட்டேன் இல்லை நீ வாட்டுக்கு அடிச்சுட்ட சென்னைக்கு லீவான்னு எழுதிக்கிறேன் தெரியலையே சென்னைக்கு எதுக்கு லீவு ஓகே ஸோ இந்த காம்பினேஷனை பார்த்தோம்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கே இந்த பாயிண்ட் நமக்கு என்ன தெரியும் 3 ஓம் கிடைக்கும் இந்த 3 ஓம் நமக்கு சீரிஸ் கனெக்ஷன் இருக்கும் அகைன் நமக்கு 6 ஓம் கிடைக்கும் அகைன் நமக்கு வந்து இது நமக்கு 6 ஓம்ல கிடைக்கும் லிசன் முதல்ல சொல்றேன் பாருங்க இந்த 3 ஓமும் நமக்கு சீரிஸ் கனெக்ஷன் இருக்கு அதனால இது வந்து ஒரு 6 ஓம்ல கிடைக்கும் ஸோ இந்த 6 ஓமும் நமக்கு parallel கனெக்ஷன் இருக்கா ஸோ parallel கனெக்ஷன் இருக்கனால இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 3 ஓம் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா 3 ஓம் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு இந்த 3 ஓம் நமக்கு சீரிஸ்ல இருக்கும் ஸோ இந்த 3 ஓம் நம்ம சீரிஸ்ல இருக்கும்போது நமக்கு ஆட் மட்டும் பண்ணா போதும் ஸோ 6 ஓம் நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து வெறும் 6 ஓம் மட்டும் கிடைக்கும் ஓகே
இப்போ நமக்கு வெறும் 6 ஓம் மட்டும் கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு வந்து 6 ஓம் நமக்கு பேரலல் இருக்கு. 6 ஓம் பேரலல் இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 3 ஓம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கலாம்னா வெறும் 3 ஓம் மட்டும் இந்த இடத்துல நமக்கு எழுதிக்கலாம். இப்போ இந்த கேஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த 6 ஓம் இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல நமக்கு 3 ஓம் இருக்கும், இந்த இடத்துல நமக்கு இன்னொரு 3 ஓம் இருக்கும், இதாவது நமக்கு இன்னொரு 3 ஓம் இருக்கும், இங்கே நமக்கு 3 ஓம் இருக்குது, இங்கே 6 ஓம் இருக்கும். ஸோ இந்த 3 ஓம் இந்த 3 ஓம் நமக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது, அதனால மறுபடியும் 6 ஓம் எழுதலாம். ஸோ அகைன் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், இந்த 6 ஓமும் இந்த 6 ஓமும் நமக்கு என்ன செஞ்சிருக்கு பேரல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ பேரல் கனெக்ஷனில் இருக்கும்போது நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு 3 ஓம் நமக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 3 ஓம் அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பேரல் கனெக்ஷன் அண்ட் சீரிஸ் கனெக்ஷன் அந்த ஃபார்மேட்டில் தான் அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 33 question. Which of the following graphs shows the which of the following graphs shows the variation B with the distance R along the long wire carrying connector? So B is equal to mu naught I divided by 2 long current carrying connector. So pi R எழுதிக்கலாம். So இதை நம்ம சிம்பிளா பார்த்தோம்னா the magnetic field will be proportional to inversely proportional to R அப்படின்னு எழுதிக்கலாம். So distance கொடுத்து நமக்கு வந்து magnetic field நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லியாச்சு. So inversely proportional curve நமக்கு ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கு. So next question பாருங்க, 34. Students சார் புரிஞ்சு லெசன் So 34th question பாருங்க, an electron and the protons of equal momentum enter into uniform magnetic field normal to the lines of forces if the radii of a circular path be RE and RP respectively. then என்ன செய்யணும்னா இதுக்கு ஜெனரலான ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இருக்கு. என்னன்னா R will be equal to, which means நமக்கு ஒரு magnetic field, ஒரு field இருக்கக்கூடிய ஒரு magnetic field நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா ப்ளஸ் அது வந்து ஒரு பர்டிகுலர் ரேடியஸ், அது வந்து ஒரு ஹெலிக்கல் பாத் அதை சூஸ் பண்ணும். அந்த ஹெலிக்கல் பாத்தோட ரேடியஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MV divided by QB அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதை நமக்கு ரெண்டு விதமா எழுதிக்கலாம். ஸோ RE will be equal to mass of electrons, velocity of electrons divided by charge of electrons, magnetic field same. அதே மாதிரி நமக்கு புரோட்டான் எழுதிட்டோம்னா proton will be equal to MB VB divided by QP into V. என்னாச்சு தலை அலோன் பெயின். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டுமே ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா ஜஸ்ட் நீங்கள் ரெண்டுமே ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1:1 தான் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா MV EV will be equal to MP VB அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கண்டிஷன் நமக்கு அதை ஒபே பண்ணுறனால ரெண்டுமே நம்ம ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது நமக்கு 1:1 தான் நமக்கு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a current of 1 divided by 4 ampere is flowing in a long straight current strong conductors. A line integral of a magnetic inductions around the closed path enclosing the current carrying conductor is 10 to the power of என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நமக்கு ஆம்பியர் சர்க்யூட்ல தான் யூஸ் பண்ண போறோம். For a closed integral of b dot dl will be equal to mu naught I. ஸோ ஐக்கு பதிலாக நமக்கு அந்த mu naught பதிலாக என்ன செஞ்சுக்க போறோம்னா mu naught divided by 4 pi will be equal to 10 to the power of -7. So mu naught will be equal to 4 pi into 10 to the power of -7 into current value என்ன சொல்றாங்க 1 divided by 4 pi கொடுத்தாங்க. So 4 pi cancel பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 10 to the power of -7 கிடைக்கும். So -7 வெபர் பெர் மீட்டர் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும், 35. சரிங்களா? So next question பாருங்க, 36 question பாருங்க. The current I flowing through a section of wire as shown in the figure. The magnetic induction the magnetic induction at a point P is. So இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்முலாவே இருக்கு, which means நமக்கு இது ஆங்கிள் தீட்டான்னு மேக் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் mu naught I, அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நமக்கு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா mu naught divided by 4 pi d into sin theta. ஸோ இந்த sin thetaக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த sin thetaக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா sin theta could also be written as opposite divided by hypotenuse. ஸோ hypotenuse அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்னன்னா just listen, the square root of L square divided by D square எழுதிக்கலாமா, square root of L square divided by D square எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ L divided by square root of L square divided by D square எழுதிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். நமக்கு இது வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்முலா, ஜஸ்ட் நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 37 question, a long solenoid has 800 turns. A long solenoid has 800 turns per meter length of a solenoid. A current of 1.6 ampere flows through it.
the magnetic induction at the end of the solenoid. So magnetic field and end of the solenoid இங்க பார்க்கும்போது சென்டர்ல நமக்கு magnetic field பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா B is equal to mu naught Ni அப்படின்ற ஒரு magnetic field கிடைக்கும். அந்த எட்ஜ்ல நம்ம பார்க்கும்போது அதாவது சாலிடோட எட்ஜ்ல நம்ம பார்க்கும்போது will be half of the magnetic field. சரிங்களா? இங்க பாத்தீங்க இப்போ எட்ஜ்ல நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு magnetic field கிடைக்கும் பாருங்க. அந்த magnetic field will be mu naught Ni தான். ஆனா divided by 2 நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? So that's it. இப்போ நமக்கு ஆக்சுவலா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. The B will be equal to mu naught Ni divided by 2. So இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா somewhere 8 into 10 to the power of 8 into 10 to the power of -4 டெஸ்ட்ல கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா சென்டர் பாயிண்ட் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணோம்னா B is equal to mu naught Ni அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். எட்ஜ்ல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எட்ஜ்ல நம்ம ஃபார்முலா அதே B ஓட வேல்யூ நமக்கு 2 டைம்ஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகும். half டைம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ எட்ஜ்ல பார்க்கும்போது 8 into 10 to the power of -7 வரும். ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி மட்டும் பாருங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க சாட்ல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. Okay, a coil of area A is kept perpendicular to the magnetic field B if the coil is rotated by okay இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒரு coil 0 அப்படின்ற ஒரு பாயிண்ட் நமக்கு வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு θ will be equal to 0 which means ஜெனரலான ஃபார்முலா என்னது pi is equal to BA cos θ. so cos θ அப்படினு சொல்லி மாறோம் cos 0. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது இனிஷியலா நமக்கு BA cos 0 1. அப்போ cos ஃபைனல் அப்படினு சொல்லி பாக்கும்போது cos ஃபைனல் அப்படினு சொல்லும்போது ஹாய் ஷரண் ரோஹித் ஹரித் எப்பா என்ன எவ்வளவு பெரிய நேம் ஹாய். ஓகே, ஸோ பி ஃபைனல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது cos BA cos 180 டிகிரி BA cos 180 டிகிரி. ஸோ cos 180 டிகிரியோட வேல்யூ நமக்கு -1 கிடைக்கும். ஸோ ஓவரால் பார்த்தா -B. ஸோ இப்போ நமக்கு டெல் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் மைனஸ் BA மைனஸ் BA அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது -2BAன்னு வரும். -2BAன்னு வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன். சார் டவுட் என்ன டவுட் உங்களுக்கு 38. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A step-up transformer is used to step up அப்படின்னு சொன்னாலே என்ன செய்ய போறோம்னா நமக்கு ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு. நமக்கு இது பிரைமரி காயில், இது செகண்டரி காயில். ஸ்டெப் அப் சொல்லி பார்க்கும்போது நமக்கு வோல்டேஜ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இன்புட் இந்த சைடு இருக்க போது, அவுட்புட் இந்த சைடு இருக்க போது. இப்போ நம்ம பாருங்க, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ்ட் டு 120 volt line to provide potential difference of 2400 volt. so step up ன்னு சொல்லும்போது okay, if the primary coils has a 75 turns, the number of turns in secondary coils. so primary coils secondary coils நமக்கு number of turns மட்டும் நம்ம பார்த்தா போதும். number of turns பாத்தீங்கன்னா okay, listen, divided by will be equal to P divided by S. so நமக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கிற சைடில் நமக்கு அதிகமான வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருக்கிற சைடில் நமக்கு கம்மியான வோல்டேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல நமக்கு பாருங்க பிரைமரி காயில் 120 divided by 2400 will be equal to 75 divided by secondary coil number of turns. okay, second number of turns. ஸோ இதை மறுபடியும் கன்சல்ட் பண்ணிடலாம். 0 கன்சல்ட் பண்ணிடலாம். 2 டேபிளில் கன்சல்ட் பண்ணிடலாமா? 4 டேபிளில் கன்சல்ட் பண்ணிடலாம். 1 4 is 4, 3 4 are 12, 6 4 are 1 3 is 20. okay, so NS will be equal to 75 into 20. so 7 7s are 75, 2s are 150 1500. சரிங்களா? ஆப்ஷன் என்னவா இருக்குது 1500 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. ஸோ குட் ஈவினிங் சார். ஷரண் ரோஹித் ஒன்லி சார். ஓகே, உங்கள் பேர் சரண் ரோஹித் மட்டும்தானா? சரி, உங்கள் பேர் நான் வந்து சரண் ரோஹித். குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். ஓகே, next question பாருங்க. if an inductor coil of inductance L is divided into 2 equal parts. so ஒரு இண்டக்டர் நம்ம என்ன செய்ய போறோம்னா L அப்படின ஒரு இண்டக்டன்ஸ் இருக்குனா அது ரெண்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். L/2 அப்படினு ஸ்ப்ளிட் பண்ணி போறோம். சோ இதுக்கு நமக்கு L/2 நமக்கு கிடைக்கும். இத நம்ம மறுபடியும் என்ன செய்ய போறோம்னா parallel நம்ம கனெக்ட் பண்ண போறோம். சோ parallel both parts are connected in parallel. ரெண்டுமே நம்ம parallel கனெக்ட் பண்ண போறோம். சோ parallel கனெக்ட் பண்ணும்போது இதோட நெட் இண்டக்டன்ஸ் என்னவா இருக்க போகுதுனா ஜஸ்ட் நம்ம ட்ரீட் பண்ணும்போது எப்படி ட்ரீட் பண்ணனும்னா
ஒரு parallel connectionல ரெசிஸ்டரா நம்ம ட்ரீட் பண்ணணும். ரெசிஸ்டரா நம்ம ட்ரீட் பண்ணும்போது 1 divided by R equivalent will be equal to 1 divided by R1 plus 1 divided by R2. So 1 divided by அது ஜஸ்ட் அது ரெண்டுமே சிமிலரா இருக்கு, which means நமக்கு L divided by 2 divided by 2 போட்டோம்னா நமக்கு L divided by 4 நமக்கு கிடைக்கும். So ஆப்ஷன் நமக்கு 4 தான் கிடைக்கும். Just treat as a resistor in parallel. Just treat as a resistor in parallel. Again for 41st question பாருங்க. A capacitor of capacitance C is connected in a AC circuit. If the applied EMF is V is equal to V naught sin omega t, then the current see listen நமக்கு வந்து parallel ஒரு கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது நமக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கு. So V is equal to V naught sin omega t, V is equal to sin omega t. So usually நமக்கு வந்து Q is equal to CV அப்படின ஒரு ஃபார்முலா இருக்கு. இது நமக்கு என்ன செய்ய போறோம்னா V க்கு பதிலா நம்ம என்ன எழுத போறோம், C V naught sin omega t இருக்கு. இந்த Q1 நம்ம ஒரே ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போறோம். எதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போறோம்னா, since நமக்கு Q see I is nothing but dq divided by dt தானே, I is nothing but dq divided by dt தானே. so இந்த q நம்ம ஒரே ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போறோம். so ஒரே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா we will be getting something called இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். so I will be equal to v naught c omega cos omega t னு வரும், cos omega t னு வரும். so நமக்கு வந்து ஒரு cos angle நம்ம sin angle cos angle நம்ம sin angle மாத்தணும்னா sin of omega t plus pi by 2 னு போட்டா போதும். ஓகே, ஒரு cos angle நம்ம sin angle மாத்தணும்னா put pi by t, இப்ப cos angle will be equal to sin of angle plus pi by 2 நம்ம போடணும். சோ அதன்படி நம்ம இந்த sin இந்த cos நம்ம sin நம்ம மாத்த போறோம். so I will be equal to v naught c omega sin of omega t plus pi by 2. so ஆப்ஷன் நமக்கு 4 நம்ம கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். so 42nd क्वेश्चन பாருங்க. இந்த சர்க்யூட் shown 30 ஓகே. so DC சர்க்யூட்ல வந்து ஒரு 30 வோல்டேஜ் இருக்கு, EMF இந்த கரண்ட். so DC சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 30 வோல்டேஜ் and 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. சார் புரியல சார், ஒன் மோர் டைம். சரி, எந்த क्वेश्चन புரியல உங்களுக்கு? லாஸ்ட் क्वेश्चन புரியலீங்களா? சங்கரன் சரண் ரோஹித் ஐயா அங்க வாருங்கயா. இது நமக்கு ஒரே நிமிஷம். சரியா, இது நம்மளோட கெபாசிட்டரோட இது நம்மளோட கெபாசிட்டர். V will be equal to V naught sin omega t அப்படின்றது நமக்கு வோல்டேஜோட ஜெனரலான ஃபார்முலா. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்னா இந்த கெபாசிட்டர் பொறுத்தளவுக்கு Q is equal to CV அப்படின ஒரு ஜெனரலான ஃபார்முலா இருக்கு. கெபாசிட்டர் பொறுத்தளவுக்கு இந்த கெபாசிட்டர்ல எவ்வளவு சார்ஜ் அவங்க அக்குமுலேட் ஆயிருக்கும்னா Q is equal to CV அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து சார்ஜ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இது கெபாசிட்டர் பொறுத்தளவுக்கு ஜெனரலான ஒரு ஃபார்முலா. இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த வோல்டேஜ் நம்ம இங்க உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். ஓகே, இந்த வோல்டேஜ் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம்போது so Q will be equal to C V naught sin omega t எழுதிக்கலாமா? ஓகே, சோ இதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்னா நமக்கு என்ன தேவைன்னா கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். क्वेश्चनல அதான் கேட்டிருக்காங்க, இந்த சர்க்யூட்ல கரண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. then the current in the circuit is அப்படின்றது. சோ நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஜெனரலா என்ன தெரியும்னா I is nothing but dq divided by dt அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். இது நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம படிச்சிருக்கோம். அப்ப என்ன செஞ்சுக்க போறோம், இத நம்ம ஒரே ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போறோம். so I will be equal to dq divided by dt and that will be equal to cv naught. இந்த sin omega t நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது differentiation of sin angle will be equal to cos angle. ஓகே, அப்போ cos omega t. so இந்த omega t க்கு நீங்க மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது omega வரும். omega t யை நம்ம மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது omega நமக்கு வரும். சோ இத ஓவராலா கன்சாலிட் பண்ணி இத ஓவராலா நம்ம எழுதும்போது cv naught omega cos omega t அப்படினு எழுதலாம். இப்போ நமக்கு இதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம் பாருங்க. I is nothing but cv naught omega cos omega t அப்படினு எழுத போறோம். இப்போ இந்த cos angle இருக்கு இல்லையா, சோ ஒரு cos angle நம்ம sin angle கன்வர்ட் பண்ணனும். எதுக்கு நம்ம sin angle கன்வர்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுத்திருக்க வோல்டேஜ் நமக்கு sin angle தான் இருக்கு. எப்பவுமே நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் வச்சு பாக்கும்போது நமக்கு எல்லாமே ஒரே ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல இருக்கும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் வச்சு பாக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரண்ட்டுக்கு வோல்டேஜ்க்கு நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா கரண்ட்டும் sin angle இருக்கணும், வோல்டேஜ் நம்ம sin angle இருக்கணும். சோ sin ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல இந்த சேம் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல இருந்தா மட்டும் தான் நமக்கு இந்த ஃபேஸ் ஆங்கிள் நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். சோ நமக்கு வந்து cos angle இருக்கு, நம்மளோட வோல்டேஜ் நமக்கு sin angle இருக்கு. சோ எது நம்ம வோல்டேஜ் நம்ம கன்வர்ட் பண்ணனும் இல்லனா நம்மளோட cos நம்மளோட வோல்டேஜ் சோ எது நம்ம வோல்டேஜ் கன்வர்ட் பண்ணி இல்லனா நம்மளோட கரண்ட் கன்வர்ட் பண்ணனும். சோ இங்க நமக்கு cos angle can be written as sin of angle plus pi by 2 நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா, angle plus pi by 2 னு எழுதிக்கலாம். அப்போ இத நம்ம உள்ள எடுத்துட்டு வந்துறலாம். சோ I will be equal to cv naught omega. இந்த cos angle க்கு பதிலா நம்ம எழுதிக்கலாம் sin of omega t plus pi by 2 னு எழுதிக்கலாம். plus pi by 2 னு எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ இதுதான் நமக்கு ஓவராலா இந்த சர்க்யூட்ல ஒரு parallel ஒரு கெபாசிட்டர் ஒரு AC சர்க்யூட்ல ஒரு பியூர் கெபாசிட்டர் மட்டும் இருந்துச்சுனா நமக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுதுனா இவ்வளவு கரண்ட் நம்ம ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. சரியா, that's it. so next question பாருங்க. in a circuit shown 30 volt in DC.
source E gives a current of, so DC current நமக்கு 30 voltage கொடுக்கும்போது நமக்கு 2 ampere current flow ஆகிட்டு இருக்கு as recorded in the ammeter A. and AC circuit பொறுத்த அளவுக்கு நமக்கு தம்பி இப்போ புரியுதாயா? சங்கர், சரண் ரோஹித் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, ஸோ டிசி சர்க்யூட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா சம்வேர் நமக்கு as recorded in ammeter A and 30 volt AC source E of a frequency 100 Hz gives a current of 1 meter. So AC circuitல நமக்கு 30 ohm நமக்கு 2 ampere current நமக்கு 30 ohm 2 ampere நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. DC currentல 30 ohm and 30 voltage and 2 ampere current நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது. and AC circuitல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1.2 ampere current 1.2 ampere currentையும் 100 Hz கொண்டான ஃப்ரீக்வன்சியும் அண்ட் 30 வோல்டேஜ் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். எஸ் சார், ஓகே ரோஹித், ஹை-ஃபை. ஓகே, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் மட்டும் பார்க்கும்பொழுது ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சுட்டா போதும்னா இது வந்து ஆக்சுவலாக நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, நமக்கு இண்டக்டன்ஸ் இருக்கு. ஸோ இதில் நமக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் என்ன செஞ்சுட்டா போதும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் கரண்ட்டை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்ப்போம். Okay, second question பாருமா. V is equal to 30, I is equal to 20 ampere இருக்கு. ஓகே, ஸோ இதே நமக்கு ஏசி சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ஹெட்ஸ் இருக்கு. அண்டு வேற என்ன கொடுத்துருக்காங்க? 1.2 ampere and 30 voltage. 1.2 current is nothing but 1.2 ampere and voltage is equal to 30 voltage. That's it. ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா இது டிசி, அது ஏசி. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டிசி கரண்ட்ல இந்த வோல்டேஜ் இது வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தலாம். ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட்ல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம சார் எண்டிங் டைம் அவ்வளோ இந்த ப்ராப்ளமோட நமக்கு எண்ட் ஆக போகுது தம்பி. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். R is equal to V by I. ஸோ V அப்படின்னு சொல்லும்போது 30/20 3/2 ohm. அப்போ நம்ம 3/2 ohm அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே (30/2) 15 ohm. சரிங்களா? அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம இம்பிடன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இம்பிடன்ஸ் நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்க போறோம்னு பாருங்க. ஏன்னா நமக்கு எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லும்போது அது இம்பிடன்ஸ் கூட தான் நமக்கு இருக்கு. ஸோ இம்பிடன்ஸ் பார்க்கும்போது நமக்கு இம்பிடன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ இதை நமக்கு ஏசி சர்க்யூட் யூஸ் பண்ணி நமக்கு இம்பிடன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இம்பிடன்ஸ் will be equal to voltage divided by current. ஸோ இம்பிடன்ஸ் will be equal to voltage. எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு? 30 வோல்டேஜ் இருக்கு. ஸோ கரண்ட் நமக்கு எவ்வளோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு? 1.2 ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம மறுபடியும் பார்த்தோம்னா நமக்கு 300/12 இது ரெண்டையும் நம்ம கட் ஷார்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 1 2 is to 6 2 12 15. ஓகே, 15 2 30 0 6 12 166 5 6 15. ஸோ Z will be equal to 15. கரெக்டா? இப்போ நமக்கு 15 தான் நமக்கு 15 25. ஓகே, 166 2 6 12 பேலன்ஸ் நமக்கு 3. ஸோ Z will be equal to 25. இப்போ நமக்கு இது 25 will be equal to 25 is equal to square root of R ஓட வேல்யூ நமக்கு என்ன? R ஓட வேல்யூ நம்ம இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 15 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 15 ஸ்கொயர் பிளஸ் XL the whole square. நமக்கு என்ன தேவைன்னா இதுதான் நமக்கு தேவை. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு நமக்கு பொண்ணு பிளாப்ல அதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு 25 the whole square will be equal to 15 square plus XL the whole square. அப்போ XL the whole square will be equal to 25 square minus 15 square. So 15 square அப்போ நமக்கு ரெண்டு சைடு XL will be equal to square root of 25 square minus 15 square. So இதை நம்ம ரெண்டுமே நம்ம ரிசால்வ் பண்ணி பார்த்தோம்னா சம்வேர் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா
20 ohm கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வில் பி 20 ohm. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள். நான் ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்சேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு பயாலஜி சார் நமக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லேட்டர் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். பை. Hello everybody. Hello Pasangala. Welcome. Can you see me and hear me properly? Chatல சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால என்னுடைய ஆடியோ வீடியோவை கிளியரா கேட்க முடியுதா? Hello Pasangala. Chat boxல சொல்லுங்க பார்க்கலாம். Come on people, tell that in the chat. Can you see me and hear me properly? என்னுடைய ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குதுன்னா சேட்டில் ஏவிசி போடுங்க. ஏவிசி அப்படின்னா ஆடியோ வீடியோ கிளியர் அப்படின்னு அர்த்தம். ரைட்? இஃப் யூ கேன் see me and hear me properly, chat பாக்ஸில் ஏவிசி அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். ஆடியோ வீடியோ கிளியர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். Type AVC in the chat. Audio video clear. Thank you. Super great. அப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். சரியா? ஸோ let us start the session பசங்களா. Hope you can see me and hear me properly அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ரைட்? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? We are going to discuss about the GIBயோட சொல்யூஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ GIB 3 நடந்திருக்குது நேற்று சண்டே. அதில் +2 பசங்களுக்கான கொஷின் பேப்பருடைய சொல்யூஷன், பாட்னி ஜுவாலஜி ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அப்போது லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டிப்பிக்கலான ஆஞ்சியோஸ்போம் ஆன்தர் எப்படி இருக்கும், ஈச் லோபில் எத்தனை தீக்கா இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. அது பைலோப்டாக இருக்கும் அண்ட் ஒவ்வொரு லோப்லையும் 2 தீக்கா இருக்கும். ஓகே, so அப்போ I can say option 1 is the correct answer. Bilobed, each lobe has a 2 theca. அடுத்து பாருங்க, part of pollen which has a prominent what aperture, germ pore சொல்லுவாங்க. அங்கே ஸ்போரோபோலின் ஆப்சண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ அப்போது அந்த பார்ட்டு எது அப்படின்னா எக்ஸைனில் தான். போலனோட எக்ஸைனில் தான் ஜெர்ம் போர் இருக்கும். அந்த இடத்துல ஸ்போரோபோலின் ஆப்சண்ட்டாக இருக்கும். சரியா? அடுத்து பாருங்கள், which of the following flower produce assured seed set in absence of pollinator. Pollinator இல்லைனாலுமே இந்த oxalis அப்படிங்கிற ஃப்ளவரால் they can give you என்னது seed, because அதில் autogamy நடக்கும், because அது மூடியே இருக்கும். கரெக்டாக? கேஸ்மோகேமஸ் கிளைஸ்டோகேமஸ் படிக்கிறீங்களா? ஸோ அதுதான். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாலினேஷன் ஃப்ளவருக்குள்ளாரே நடக்குது அப்படிங்கிறதான் செல்ஃப் பாலினேஷன். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, during formation of two-celled pollen, microspore mother cell undergoes what? ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மியாட்டிக் டிவிஷன், 2 மைட்டாட்டிக் டிவிஷன் ஆகும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு 2-celled pollen grain வந்துட்டு வரும். ஏன்னா மியாசிஸ் 1 ஆகுதா? ஸோ மியாசிஸ் 1 ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 4 மைக்ரோஸ்போர் வரும். சரியா? இப்போ இதிலிருந்து இந்த மைக்ரோஸ்போருக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸு 2ஆக டிவைட் ஆகிட்டு உங்களுக்கு 2 செல் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி வரும். அப்போ அதுதான் போலன் கிரெயின். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு மைட்டாசிஸ் வந்துட்டு 1 மியாசிஸ் 1 மைட்டாசிஸ் 2ன்னு சொல்லிட்டேனோ? ஆமாம், மியாசிஸ் 1 ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 இந்த மைக்ரோஸ்போர் மாதிரி வரும். அது போலன் கிரெயினாக ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மைட்டாசிஸ் வேணும். ஓகே, மியாசிஸ் மூலமாக மைக்ரோஸ்போர் மதர் செல் 4 மைக்ரோஸ்போர் கொடுக்கும். அதிலிருந்து போலன் கிரெயின் வர்றதுக்கு ஒரு மைட்டாசிஸ், ஒரு மியாசிஸ் ஒரு மைட்டாசிஸ். ஆப்ஷன் 3 இஸ் a கரெக்ட் ஆன்சர். சரியா? இன்னர் வால் ஆஃப் போலன் கிரெயின் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஐ கேன் சே கான்டினியூஸாக இருக்கும், தின்னாக இருக்கும். இப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். டைரக்ட் என்சிஆர்டி. மைக்ரோஸ்பொராஞ்சியா ஃபர்தராக டெவலப் ஆகிட்டு என்னவாக மாறும் அப்படின்றதான் கேள்வி. அது போலன் சாக்காக மாறும். இதுக்குள்ளார போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸ்பூலிங் அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த ஐசோலேட் பண்ணப்பட்ட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணுறது தான் ஸ்பூலிங். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளாரிட்டி இருக்குதா? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, அடுத்து பாருங்கள், ஒரு என்சைம் என்ன, an enzyme catalyzing the removal of nucleotides
ஃப்ரம் எண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ டிஎன்ஏவோட எண்ட்ஸ்லேருந்து நியூக்ளியோடைட்ஸை ரிமூவ் பண்ணுறதை கேட்டலைஸ் பண்ணுற என்சைமுக்கு பெயர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இட் இஸ் கால்டு எக்ஸோ நியூக்ளியஸ். விதின் த டிஎன்ஏலேருந்து ரிமூவ் பண்ணுறது எண்டோ நியூக்ளியஸ். சரியா? அடுத்து பாருங்கள், டிஎன்ஏ ப்ரிசிபிடேஷன் அவுட் ஆஃப் அ மிக்சர் ஆஃப் பயோமாலிகுல் கேன் பி அச்சீவ்டு பை ட்ரீட்மெண்ட் வித். அப்போது மிக்சர் ஆஃப் பயோமாலிகுல் இருக்குது, அதில் டிஎன்ஏ மட்டும் நீங்கள் தனியாக எடுக்கணும்னா யூ ஷுட் புட் சில்ட் எத்தனால். டைரக்ட் என்சிஆர்டி 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பிசிஆர் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷன், அடுத்து அனிலிங், அடுத்து எக்ஸ்டென்ஷன். அப்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், stirred tank bioreactor have been designed for. So stirred tank bioreactor எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா for availability of oxygen throughout the bioreactor. ஸ்டிரிங் பண்ணுறது மூலமாக பயோரியாக்டர் முழுக்க ஆக்சிஜன் அவைலபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ காம்பனண்ட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். டவுன் ஸ்ட்ரீம்னா பியூரிஃபிகேஷன். ஸோ பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸிங்கில் எது வந்து காம்பனண்ட்டு கிடையாது அப்படின்னா ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அதில் காம்பனண்ட்டாக வர முடியாது. அப்போ ஆப்ஷன் 4 ரைட்டா? டிஎன்ஏ மாலிகுல் டு விச் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்டகிரேட்டட் ஃபார் க்ளோனிங் அப்படின்னா ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபாரின் டிஎன்ஏ இருக்குல்ல, ஸோ அதை வந்து வெக்டாரோட சேர்ப்பாங்க. அப்போ தான் வந்து ஹோஸ்ட்டுக்குள்ளார போட்டு க்ளோனிங் பண்ண முடியும். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ECAR1 இருக்குது இல்லையா, ஸோ அது ஆக்சுவலாக என்னது, அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். அப்போ ஐ கேன் சே ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்கள், ஆட்டோனாமஸ்லி ரிப்ளிகேட்டிங் சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. அதாவது இண்டிபெண்ட்டாக ரிப்ளிகேட் ஆகக்கூடிய சர்க்குலராக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, அதாவது ஜெனட்டிக் டிஎன்ஏ குரோமோசோமல் டிஎன்ஏ இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. அப்போ அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் த பிளாஸ்மிட். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கம்பெனியை வச்சு டெவலப்டு ஹியூமன் இன்சுலின். ஹியூமன் இன்சுலினை டெவலப் பண்ண அந்த கம்பெனிக்கு பேர் எலி லில்லி. ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கோ, விச் பார்ட் ஆஃப் டொபாக்கோ பிளான்ட் இஸ் இன்ஃபெக்டட் வித் மெலோடி கைனி இன்காக்னிட்டியா. ஸோ மெலோடி கைனி இன்காக்னிட்டியா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் எந்த பார்ட் ஆஃப் த டொபாக்கோ பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் த ரூட் தான். ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல ஜீன்ஸ் ஆர் சைலன்ஸ்ட் யூசிங். ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸில் ஜீன்ஸை சைலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் யூஸ் டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ டிஎஸ்ஆர்என்ஏ. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்டான ஆன்சர். சரியா? ஹியூமன் இன்சுலின் அப்படிங்கிறது இஸ் பீயிங் கமர்ஷியலி ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் டிரான்ஸ்ஜெனிக் ஸ்பீசிஸ் ஆஃப். ஹியூமன் இன்சுலினை நம்ம கமர்ஷியலி ப்ரொடியூஸ் பண்ணணும் எதில் இருந்துன்னா டிரான்ஸ்ஜெனிக் ஸ்பீசிஸ் ஆஃப் வாட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கான கேள்வி. ஸோ ஈகாலை இருக்குது பாருங்கள், அதிலிருந்து நம்ம ஹியூமன் இன்சுலினை தயாரிக்கலாம். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்டான ஆன்சர். சரியா? எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட்டு டேஷ் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது எண்டோஸ்பர்ம் அப்படிங்கிறது எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடியே நடக்கும். சரியா? அப்போது ஐ கேன் சே ப்ரிசீட்ஸ் த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டு நான் சொல்ல முடியும். சரியா? அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இஸ் இட் கிளியர்? கிளாரிட்டி இருக்குதா? கிளாரிட்டி இருக்குதா? இஸ் இட் கிளியர்? கிளியர்னா சேட்டில் கிளியர்னு போடுங்க. இஃப் இட் இஸ் கிளியர் டைப் கிளியர் இன் த சேட். வெரி குட், சூப்பர். ஓகே, சூப்பர்ப்பா, வெரி நைஸ், பக்கா. அப்போ அடுத்து வந்துட்டு பாருங்கோ, எம்ப்ரியோ டெவலப்பு அட் விச் எண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ சாக். ஸோ எம்ப்ரியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மைக்ரோபைலர் எண்டில் தான் வந்துட்டு டெவலப் ஆகும். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பெரிஸ்பாம் அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் நியூசிலஸ் தான் பெரிஸ்பாமு. ரைட்? பெர்சிஸ்டன்ட் நியூசிலஸ் இந்த சீடு தான் பெரிஸ்பாமு. 2019 நீட்டில் கேட்டிருக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், மேட்சிங் வந்து நீங்கள் பண்ண வேண்டும். இது ரெண்டுத்தையும் வந்து யூ ஹாவ் டு மேட்ச் இட் அவுட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஃபால்ஸ் ஃப்ரூட்டு ஆப்பிள். சரியா? அப்புறம் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டு வந்து பனானா, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்டு வந்து மஸ்டர்டு, ஃப்ளெஷி ஃப்ரூட் வந்து ஆரஞ்சு. அப்போ மேட்ச் பண்ணால் ஆப்ஷன் 2 வில் பி த கரெக்டான ஆன்சரு. சரியா? ஓகே. அண்ட் அடுத்து வந்துட்டு பாருங்கள், ரீசெண்ட் ரெக்கார்ட் ஆஃப் 2000 வருஷம் ஓல்டு வயபிள் சீடு ஆஃப் டேட் பாம் discovered during the archaeological excavation at King Herod Palace near the Red Sea. ரெட் சீயில் கிங் ஹேரோத் பேலஸ் கிட்ட ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க. இப்போ 2000 வருஷம் ஓல்டு ஒரு வயபிள் சீட் ஆஃப் டேட் பாமை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அது என்னது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அதுதான் வந்து ஃபீனிக்ஸு டாக்டிலிஃபெரா, அந்த பர்டிகுலர் ஸ்பீஸோடைய சீடு தான் எடுத்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. பாலிஎம்ப்ரியோனி காமன்லி அக்கர்ஸ் இன். பாலிஎம்ப்ரியோனி வந்துட்டு காமனாக எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னா சிட்ரஸில். அப்போ ஆப்ஷன் 3 வில் பி த கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து பெலிண்ட்ரோம் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ பேசிக்காக ஓரியன்டேஷனை நம்ம சேமாக வச்சா ரெண்டு இடத்துலையும் ஃப்ரண்ட் பேக்கு நம்ம ரீட் பண்ணும்போது சேமாக இருக்கும். ஆனால் டிஎன்ஏல 2 ஸ்ட்ராண்ட் இருக்குன்னா இப்போ இங்கே 5' 3', இங்கே 5',
இங்கே 3 டேஷ் இங்கே 5 டேஷ் அப்படின்னா ஸோ இங்கே 5 to 3 வாசித்தாலும் இப்படி 5 to 3 வாசித்தாலும் ஒன்றா இருக்கணும். இப்போ இங்கே GAA TTC இருக்குது அப்படின்னா இப்படி வாசித்தாலும் GAA TTC இருக்கணும். அப்போ ரீடிங் ஏன்னா ரீடிங் சேம் ஆன் 2 strands when orientation is kept சேம். ஓரியன்டேஷன் சேமாக இருக்கணும். இங்கேயும் 5 to 3 வாசிக்கணும், இங்கேயும் 5 to 3 வாசிக்கணும். இப்படி வாசிக்கும் போது அந்த ரீடிங் வந்துட்டு சேமாக இருக்கும். ரேட் சேம் ஆன் 2 strands. சரியா, புரியுதா? அப்போது அடுத்து வந்துட்டு பாருங்கள், இதையும் நம்ம மேட்சிங் வந்து பண்ணணும். we have to do the matching. ஸோ ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹெர்பர்ட் பாயர் அப்படிங்கிறவர் 1972 விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி ஆர்டினே எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஐ கேன் சே 2 enzyme responsible for restricting growth of bacteriophage என்னது அப்படின்னா bacteriophage என்னதுன்னா அது 1963 பண்ணது. கரெக்டாக? ஸோ அப்போது ஸ்டான்லி கோஹன் 1972, 1963 அந்த 2 என்சைமை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1972 தான் அதை ஃபஸ்ட்டு ஆர்டினே உருவாக்கியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எது அப்படின்னா ஹைண்ட் 2 தான். ECAR1 எந்த ஸ்ட்ரெயின்னா RY13. அந்த RY13 அப்படிங்கிற பர்டிகுலர் பாக்டீரியா ஸ்ட்ரெயின்லேருந்து தான் ECAR1ங்கிற என்சைமை எடுத்துருக்கிறாங்க. புரியுதுங்களா? எஸ்கரியா காலேஜிலேருந்து. இப்போ மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் 2 will be the correct answer. சரியா, அடுத்து பாருங்கள், செலக்ட் த கரெக்ட் ஆன்சரு. BT டாக்ஸினோ ப்ரோட்டீன் வந்து இன்ஆக்டிவ் ப்ரோட்டோடாக்சினாக இருக்கும் பாக்டீரியாவில். சரியா, இது வந்து கரெக்டு தான். ஒன்ஸ் அண்ட் இன்செக்ட் இன்ஜெஸ்ட் த இன்ஆக்டிவ் டாக்ஸின் கன்வெர்டட் இன்டு ஆக்டிவ் ஃபார்ம் due to acidic pH of the gut. ஓகே, ஸோ ஆமாம் ஆக்டிவ் ஃபார்முக்காக மாறும். பட் ஆனால் இட் இஸ் நாட் த அசிடிக் pH. ஓகே, இட் இஸ் ஆல்கலைன் pH. அப்போ 2 வந்து இன்கரெக்டு. ஸோ அப்போ ஒன்லி 1 இஸ் கரெக்ட். சரியா, once an insect ingest the inactive toxin, it is converted into an active form of toxin due to the acidic pH of the gut which solubilize the crystal. acidic pH இல்லை alkaline pH. சரியா, நான் பேசுகிறது கேட்குதா? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? சேட்டில் சொல்லுங்கள். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத எனக்கு சேட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத சேட்டில் சொல்லுங்கள். Is it clear? Can you see me and hear me properly? Can you tell me in the chat? Hello Maya, எப்படி இருக்கிறீங்க? Maya, how are you Maya? எப்படி இருக்கிறீங்க? How are you Maya? How are you? நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ let us go for 120. என்ன மாயா? 120. ஸோ இதில் எக்ஸு என்ன ஒய் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, we have to find out what is x, what is y. சரியா, ஸோ let us find it out. ஸோ இதில் எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா PST1. சரியா, அப்புறம் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா BAMH1. ரைட், நான் நல்லா இருக்கேன் மாயா, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நம்ம GEB எக்ஸாம் வச்சோம். +2 பசங்களுக்கு தனியாக, ரிப்பீட்டர்ஸ்க்கு தனியாக, +1 பசங்களுக்கு தனியாக வச்சோம். அதில் இந்த +2 பசங்களுக்கான கொஷின் பேப்பர் தான் இப்போ சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் மாயா. சரியா, நீட் எக்ஸாம் பேஸ்டு கொஷின்ஸு நீங்களும் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். ரைட், ஸோ PST1 இங்கே, BAMH1 இங்கே. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். PBR 322 அந்த வெக்டாரோட இமேஜ் தான் இது. சரியா, ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்வி. ஜீன்ஸ் which help in the selection of the transformant and selectively permitting the growth of the transformant or generally called as. ஸோ அதுக்கு வேறு தான் என்ன சொல்கிறோம்? we call it selectable markerன்னு சொல்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டை மட்டும் வளர வைக்கும், மிச்சத்தை வளர வைக்காது. சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஃபேக்கல்ட்டி ஹையர் பண்ணிட்டோம்ப்பா, வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன நிஷாந்த்? ஹையர் பண்ணிட்டோம், வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ செலக்ட் த கரெக்ட் ஆன்சரு என்ன? இது ரெண்டுத்தில் நம்ம கரெக்ட் ஆன்சரை செலக்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, கொஷின் நம்பர் 122. சரியா, bacteriophage because of their high number per cell have very high copy number of their genome within the bacterial cell. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கரெக்டு. அண்ட் சம் plasmid may have 1 or 2 copy per cell, whereas other may have 15 to 100 copy per cell. their copy number may go even higher. plasmidக்கு காப்பி நம்பர் 15லேருந்து 100 இருக்கும். சில நேரம் அதை விட அதிகமாக கூட போகலாம். இப்போ ஐ கேன் சே ரெண்டுமே கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. பாக்டீரியோஃபேஜுக்கு காப்பி நம்பர் அதிகம், அதனால் அந்த பாக்டீரியோஃபேஜோட ஏதாவது ஒரு சென்டிமீட்டரில் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா பயங்கரமாக அது மல்டிப்ளை ஆகும். சரியா, சீக்கிரமாகவே கிளாஸ் ஆரம்பிச்சிடும். டோன்ட் வரி நிஷாந்த், சீக்கிரம் ஒரு 2 வாரம், அதிகபட்சம் 2 வாரம். சரியா,
சரி, அடுத்து பாருங்கள், 30 cycles of a PCR amplified DNA approximately is how many times? என்னது, PCR மூலமாக நீங்கள் ஆம்பிளிஃபைட் டிஎன்ஏவை ஒரு 30 சைக்கிள் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்ராக்சிமேட்லி எத்தனை டைம்ஸு அப்படிங்கிறதான் கேள்வி. அப்ராக்சிமேட்லி அது 1 பில்லியன் டைம்ஸு. ஓகே, 1 பில்லியன் டைம்ஸ் அந்த சைக்கிள் போச்சு அப்படின்னா 1 பில்லியன் காப்பீஸ் கிடைக்கும். 30 சைக்கிள் போச்சுன்னா உங்களுக்கு 1 பில்லியன் காப்பி கிடைக்கும். 2^30 = அப்ராக்சிமேட்லி 1 பில்லியன். ஸோ அந்த சைக்கிளை பிசிஆர் மிஷினை நீங்கள் 30 வாட்டி ஓட்டினீங்க அப்படின்னா 1 பில்லியன் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ கிடைக்கும். ஒரு டிஎன்ஏ போட்டுட்டா 30 வாட்டி அந்த மிஷினை ஓட்டுங்க, 1 பில்லியன் காப்பி கிடைக்கும். சரியா, புரிஞ்சா நிஷாந்த்? ஸோ அப்போ கேன் சே ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அடுத்த கேள்விக்கு போகலாமா? Let us go for the அடுத்த கேள்வி. If a protein encoding gene is expressed in a dash host, it is called. ஸோ ப்ரோட்டீனை என்கோட் பண்ணுற ஜீனு வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட்டில் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அதான் ரீகாமினன்ட் ப்ரோட்டீனு. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. சரியா, பயோடெக்னாலஜி மெயினாக எதோட டீல் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் பயோஃபார்மசூட்டிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மைக்ரோபு ஃபங்கை பிளான்ட்டெல்லாம் பயாலஜிக்கலாக யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே அது மெயினாக வந்துட்டு வரும். அப்போது ஆப்ஷன் 4 1 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. கன்வென்ஷனல் ஹைபிரிடைசேஷன் இதில் வராது. சரியா, புரியுதா? அடுத்து ஜெல் எல்ட்ரோஃபோர்சஸ் அப்போ செப்பரேட்டான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் எத்திரியம் புரோமைடு போட்டுட்டு யூவி ரேஸ் அடிக்கணும். கரெக்டாக அதான் கேள்வி. எத்திரியம் புரோமைடு போட்டுட்டு என்ன ரேஸ் அடிக்கணும்ட்டு யூவி ரேஸ் அடிக்கணும். இப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அடுத்து பாருங்கள், பிளாஸ்மிடு PBR322 அப்படிங்கிறதுல BAMH1 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சைட் இருக்குமா? எங்கே டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கிற இடத்துல. ஓகே, அது டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். இஃப் திஸ் என்சைம் இஸ் யூஸ்டு ஃபார் இன்சர்ட்டிங் அ ஜீன் ஃபார் பீட்டா கேல்டோசைடு ப்ரொடக்ஷன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த என்சைமை பயன்படுத்தி ஓகே பீட்டா கேல்டோசைடு ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ஒரு ஜீனை இன்சர்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இஃப் திஸ் என்சைம் இஸ் யூஸ்டு ஃபார் இன்சர்ட்டிங் அ ஜீன் ஃபார் த பீட்டா கேல்டோசைடு, பீட்டா கேல்டோசைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஜீனை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த BAMH1 அப்படிங்கிற என்சைமை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அண்ட் ரீகாமினன்ட் பிளாஸ்மிட் இஸ் இன்சர்டட் இன் அன் ஈகாலை ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல தான் BAMH1 இருக்குது. இப்போ நீங்கள் BAMH1 போட்டுட்டு இந்த பிளாஸ்மிடை வெட்டுறீங்க அப்படின்னா BAMH1 என்சைமை போட்டு இந்த பிளாஸ்மிடை வெட்டினீங்கன்னா அதில் அந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் போயிடும். சரியா, ஸோ அதனால் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் தர முடியாது. இட் வில் நாட் பி ஏபிள் டு கான்ஃபர் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் டு த ஹோஸ்ட் செல். புரிஞ்சுச்சா? ஏன்னா அந்த இடத்துல தான் BAMH1 இருக்குது. அப்போ இதை நீங்கள் வச்சு அந்த இடத்த வெட்டிட்டீங்கன்னா இந்த ஜீன் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்துட்டு போயிடும். ஸோ டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் தர முடியாது. ரொம்ப சிம்பிள். புரியுதா? அடுத்து பாருங்கள், வித் ரிகார்ட் டு இன்சுலின் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷனு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ AB பெப்டைட் ஆர் ப்ரெசன்ட் இன் ப்ரோ இன்சுலின் இருக்குமா அப்படின்னா ஆமாம் இருக்கும். C பெப்டைட் ப்ரெசன்ட் இன் ப்ரோ இன்சுலின் ஆமாம் இதுவும் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்சுலின் AP ஆர் லிங்க்டு டுகெதர் பை டைசல்ஃபைடு பிரிட்ஜ் ஆமாம் அதுவும் வந்து கரெக்டு தான். RNA டெக்னாலஜியில் AB செயினை வந்து ஈகாலை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். எல்லாமே கரெக்டு. இப்போ ABCD இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா, அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபிலிஃபார்ம் அப்பaratus? போலன் டியூப்பை வந்துட்டு கைட் பண்ணி என்ன பண்ணும், சினர்ஜிடுக்குள்ளே வர வைக்கும். ஸோ டு கைட் த என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த சினர்ஜிடு. ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 130 தானே பார்க்கணும். ஆமாம், 130 வந்து பாருங்கள், ஆஞ்சியோஸ்பர்மில் ஹாப்ளாய்ட் டிப்ளாய்ட் ட்ரிப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், போலன் வந்துட்டு ஹாப்ளாய்டு, எம்பரியோ டிப்ளாய்டு, எண்டோஸ்பர்ம் ட்ரிப்ளாய்டு. இது ஹாப்ளாய்டு, ட்ரிப்ளாய்டு, இது டிப்ளாய்டு. ஸ்கியூட்டரம் வந்துட்டு கார்டிலிடன் தானே, அது டிப்ளாய்டு ஸ்ட்ரக்சர் தான். சரியா, எம்பரியோ டிப்ளாய்டு தான். எம்பிரியோட பார்ட்டு தானே கார்டிலிடனு, ஸ்கூட்டலம் அதுவும் டிப்ளாய்டு தான். அலியூரான் வந்து ட்ரிப்ளாய்டு லேயர். சரியா, அலியூரான் ட்ரிப்ளாய்டு லேயர் அந்த எண்டோஸ்பர்ம் கவரிங்கில் இருக்கும். ஓகே, எண்டோஸ்பர்ம் கவரிங்கில் இருக்கும். அகெயின் திருப்பி அலியூரான் வந்துட்டு ட்ரிப்ளாய்டு, கொலியோப்டைல் கொலியோரைஸா வந்துட்டு எம்பிரியோடது. ஸோ அவங்க டிப்ளாய்டு தான் இருப்பானுங்க. ஓகே, அப்போ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் 1 அதான் ஹாப்ளாய்ட் டிப்ளாய்ட் ட்ரிப்ளாய்டு அடுத்தடுத்து இருக்கிறது. சரியா, ஸோ அடுத்து பாருங்கள், ஃபேசினேட்டிங் அரே ஆஃப் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஆர் சீன் இன். ஸோ உங்களுக்கு பலவிதமான அரே ஆஃப் பேட்டர்னும் டிசைனும் இந்த எக்ஸைனில் வந்துட்டு இருக்கும். உங்கள் புக்கில் போட்டிருப்பாங்க போலனோட எக்ஸைன் வேறு வேறு மாதிரி ஃபார்மேட்டில் இப்படி 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 இல்லை இப்படி இப்படி வேறு வேறு டிசைனில் இருக்கும். சரியா, அடுத்து பாருங்கள் 132 கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர் ஆர் இன்வேரியபிளி ஆட்டோகேமஸ். ஸோ கிளைஸ்டோகேமஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக
செல்ஃப் பாலினேஷன் நடந்தே தீரும், ஆட்டோகேமஸாக இருக்கும். அப்போ இது கரெக்டு. இந்த ஃப்ளவர் ஓப்பனே ஆகாது, அதனால க்ளோஸ்டே இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளார செல்ஃப் பாலினேஷன் டெஃபினட்டாக நடக்கும். இப்போ இதுவும் கரெக்டு. அந்த ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் த அசர்ஷன். சரியா? அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் லேபிள்டு ஏபிசிடி இந்த கிவன் ஃபிகர் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். சரியா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இதில் ஏ அப்படிங்கிறது ஸ்கியூட்டலமு. சரியா? அப்போ ஏ ஸ்கியூட்டலம் அப்படின்னா பி கொலியோப்டைலு. ஓகே, சி வந்து எபிபிளாஸ்ட்டு. இது மோனோகாட்டோட எம்ப்ரியோ. இதில் பொதுவாக டைகாட்டில் 2 கார்டிலடன் இருக்கும், மோனோகாட்டில் ஒரே ஒரு கார்டிலடன் தான். அந்த இன்னொரு கார்டிலடன் வர வேண்டிய இடத்துல ஒரு இம்மெச்சூரான இன்ஆக்டிவான ஒரு ப்ரீமெச்சூர் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுதான் அந்த சி எபிபிளாஸ்ட்னு நம்ம சொல்கிறோம். டி வந்துட்டு கோலியோரைஸா. சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், த டயக்ராம் பிலோ ரெஃபர்ஸ் டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, ஐடென்டிஃபை ஏ டு டி. ஸோ இதில் ஏலேருந்து டி வரைக்கும் என்னது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவும் சரி பியும் சரி ஈகார்பன்ன்ற என்சைம் வச்சு தான் வெட்டணும். சரியா? ஸோ அப்போனா ஆப்ஷன் 2 இல்லைனா ஆப்ஷன் 4. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை சேர்க்கறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ் பயன்படுத்தணும். அப்போ பார்த்தாலே தெரியுது ஆப்ஷன் 2 தான்ட்டு. அப்போது அதை வந்து செல்லுக்குள்ளார போடுறீங்களா, அந்த ப்ராசஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். டிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்து இதையும் நம்ம மேட்ச் பண்ண வேண்டும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் சே மொனோஷியஸ் அப்படிங்கிறது கேஸ்டர் வந்துடும். கரெக்டாக? கேஸ்டர் வந்துட்டு மொனோஷியஸ் வந்துடும். டயோஷியஸ் வந்துட்டு பப்பாயா அண்ட் கிளைஸ்டோகேமஸ் வந்து கொமெலினா. வாட்டர் பாலினேஷன் வந்துட்டு ஐ கேன் சே ஹைட்ரலா நடக்கும். சரியா? வாட்டர் பாலினேஷன் வில் ஹேப்பன் இன் த ஹைட்ரலா. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? பாட்டனி வரைக்கும் புரிஞ்சுச்சுன்னா சேட்டில் சிஎல் போடுங்க பார்க்கலாம். சிஎல் ஃபார் கிளியர். இப்போ நம்ம ஜுவாலஜிக்கு போக போகிறோம். சரியா? லெட் அஸ் proceed for zoology questions of our GIB. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் அப்படிங்கிறது வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டோடைய ரெப்ரசன்டேஷன். ஸோ இதில் ஏபிசிடி பார்ட்ஸ்லாம் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ கரெக்ட் லேபிளிங்கில் நம்ம பண்ணணும். இது வந்துட்டு ஐ கேன் சே வாட் இஸ் திஸ் அப்படின்னா ப்ரொமோட்டார். ஸோ ஏக்கு வந்து ப்ரொமோட்டார். அப்போ ஆப்ஷன் 2 இல்லை 3 இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும். சரியா? பி வந்துட்டு ஐ கேன் சே டெர்மினேட்டர். சரியா? அதுக்கப்புறம் ஒன்று விஷயத்த நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டு, இது கோடிங் ஸ்டாண்டு. சரியா? டெம்ப்ளேட் ஸ்டாண்டு, கோடிங் ஸ்டாண்டு. இப்போ சி தான் டெம்ப்ளேட் ஸ்டாண்டு, டி வந்து கோடிங் ஸ்டாண்டு. ஸோ அப்படி பார்த்தாச்சு அப்படின்னா ஆப்ஷன் 3 வில் பி த கரெக்ட் ஆன்சர். சி டெம்ப்ளேட் ஸ்டாண்டு, டி கோடிங் ஸ்டாண்டு. சரியா? அடுத்து ஒரு டாமினன்ட்டு ஒரு ரிசசிவ் ட்ரைட் இருக்கும், ஒரு கேரக்டருக்கு. அதை மெண்டல் செலக்ட் பண்ணார். அது என்னது அப்படிங்கிறதான். இது ரிசசிவ். ஓகே, இது டாமினன்ட்டு, இது ரிசசிவ். ஓகே, இது வந்துட்டு இது அகெயின் இது வந்து டாமினன்ட் இல்லை, இது ரிசசிவ், இது டாமினன்ட்டு. சரியா? புரியுதா? இது திருப்பியும் ரிசசிவ், இது டாமினன்ட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு டாமினன்ட்டு தான் இருக்கணும். ஓகே, அப்போ இதுதான் டாமினன்ட்டு, இது ரிசசிவ் அப்படிங்கிறது. எல்லோ இஸ் டாமினன்ட்டு, க்ரீன் இஸ் ரிசசிவ். ஸோ அப்படி பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்கள், செமினல் பிளாஸ்மா அப்படிங்கிறது செமனோட ஒரு பார்ட்டு, ஃப்ளூயிடு பார்ட்டு. ஏன்னா அந்த ஃப்ளூயிடு பார்ட்டு இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை யார் அப்படிங்கிறதான் நமக்கு கேள்வி. இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை செமினல் வெசிக்கல், ப்ரோஸ்டேட் கிளாண்டு, ஓகே, பல்போஎரத்ரல். 3 சேர்ந்து கொடுக்குறது தான் செமனில் இருக்கிற அந்த ஃப்ளூயிடு பார்ட்டு கால்டு செமினல் பிளாஸ்மா. அப்போது செமனில் செமினல் பிளாஸ்மா இருக்கும், அதோட சேர்த்து ஸ்பெர்மும் இருக்கும். சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 வில் பி த கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்கள், இதையும் நீங்கள் மேட்சிங் வந்து பண்ணணும். யூ ஹேவ் டு மேட்ச் தீஸ் டூ. ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னா அவுட்டர் லேயர் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் அட்டாச்டு எண்டோமெட்ரியம். ஏன்னா அவுட்டர் லேயர் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. சரியா? விச் இஸ் அட்டாச் டு த எண்டோமெட்ரியம். அண்ட் அதுக்கப்புறமா ஐ கேன் சே க்ளீவேஜ் அப்படிங்கிறது மைட்டோடிக் டிவிஷன் ஆஃப் ஜைகோட் தான் க்ளீவேஜ் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னர் செல் மாஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் செல் தட் வுட் டிஃப்ரென்ஷியேட் இன்டு அன் எம்ப்ரியோ. ஸோ அதை தான் வந்துட்டு இன்னர் செல் மாஸ் சொல்லுவாங்க. ஐ மீன் குரூப் ஆஃப் செல் தட் டிஃப்ரென்ஷியேட் அன் எம்ப்ரியோ, ரைட்டாக அதான் இன்னர் செல் மாஸ் சொல்லுவாங்க. அப்புறம் ஃபைனலாக இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட்டு அந்த எண்டோமெட்ரியமில் இம்ப்ளான்ட் ஆகுது, எம்பெட் ஆகுது, அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போது ஐ கேன் சே ஆப்ஷன் 2 வில் பி த கரெக்ட் ஆன்சரு. சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், விச் ஸ்ட்ரக்சரு என்னது அடுத்து 140 பாருங்கள், விச் ஸ்ட்ரக்சரு அசென்ஸ் டு த அப்டமன் அண்ட் லூப்ஸ் ஓவர் த யூரினரி பிளாடரு. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஐ மீன் விச் ஸ்ட்ரக்சர் அசென்ஸு டு த அப்டமன், கீழேருந்து அப்டமனுக்கு போகும். என்ன அசென்ஸ்னால் லோ டு ஹையில், கீழேருந்து அப்டமனுக்கு போய் யூரினரி பிளாடரில் லூப் ஆகும். ஸோ அதுதான் நம்மளுடைய வேஸ் டிஃபரன்ஸு. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் வந்துட்டு நாட் செக்ரெட்டட் பை ஹியூமன் பிளேசண்டா. ஸோ இதில் க்ரோத் ஹார்மோன் பிளேசண்டா கொடுக்காது, பிட்யூட்டரி கொடுக்கும்.
அப்போது அதை தவிர மிச்சம் இவங்கெல்லாம் யார் it can be given by the placenta. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ அடுத்து வந்துட்டு பாருங்கள், let us talk about 142. So which of the following labeled parts in the diagram below forms the birth canal? ஸோ கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் வந்துட்டு birth canal ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ birth canal அப்படிங்கிறது இது ரெண்டு தான், cervix plus vagina தான். cervical canal plus vagina தான் birth canal. அப்போ ஆப்ஷன் 4 cervical canal plus vagina. அப்போ I can say option 4 is the correct answer. 7 8. சரியா, புரியுதா? கிளாரிட்டி இருக்குதா? இப்போ 143 வந்துட்டு பாருங்கள். அப்போது parturition is induced by a complex neuroendocrine mechanism. Delivery neuroendocrine mechanism induce பண்ணுது. Function of male sex accessory duct and gland are maintained by androgen. ஆண்ட்ரோஜன் தான் மேலுடைய செக்ஸ் accessory ductையும் glandையும் மெயின்டைன் பண்ணுது. அப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டு. இப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த given figure represent one of the step in the process of transcription bacteria. Identify the step and label ABC marked in the figure. ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு டெர்மினேட் ஆகுது. சரியா, அப்போ அதை வச்சே சொல்லிடலாம் ஆப்ஷன் 2 தான் ஆன்சர்னு சொல்லிட்டு. ரைட்டா, அண்ட் ஏ வந்துட்டு அந்த ஆர்என்ஏ டெர்மினேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு டிஎன்ஏலேருந்து அந்த ஆர்என்ஏ ரிலீஸ் ஆகுது. பிங்கிறது ஆர்என்ஏ பாலிமரேஸ், சிங்கிறது ரோ ஃபேக்டர், டெர்மினேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. சரியா, அடுத்து 145 பாருங்கள். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஸ்டெப்ஸு involved while making a genetic cross in patani plant by Mendel. ஸோ மெண்டல் வந்து கிராசிங் பண்ணப்போ அவர் யூஸ் பண்ண கரெக்டான ஆர்டரை நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் பட்டானியை அவர் செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. ரெண்டாவது அதில் இருக்கிற மேல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, மூணாவதாக அவர் கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் நாலாவதாக அவர் F1 ஹைப்ரிடாக ஃபார்ம் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் ஐ கேன் சே அஞ்சாவதாக செல்ஃப் பாலினேஷன் பண்ணார். அந்த F1 ஹைப்ரிடை செல்ஃப் பாலினேஷன் பண்ணார். ஓகேவா, F1 ஹைப்ரிடை செல்ஃப் பாலினேஷன் பண்ணார். ஆறாவதா அப்படி F1 ஹைப்ரிடை செல்ஃப் பாலினேஷன் பண்ணி அவருக்கு என்ன கிடச்சிது? F2 ஜென்ரேஷன் கிடச்சிது. ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் சே ஆப்ஷன் 4 வில் பி த கரெக்ட் ஆன்சர். சரியா, இப்போ இதே மேட்ச் பண்ணணும். லெட் அஸ் ட்ரை டு மேட்ச் இட். மல்டிபிள் அலில்ஸ் அப்படின்னா ஒரு கேரக்டருக்கு மோர் தென் 1 அலில். ஏக்கு 5னா ஆப்ஷன் 2 இல்லைனா ஆப்ஷன் வந்துட்டு 4. நம்ம வந்து டியை சால்வ் பண்ணலாம். சரியா, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா ஒரு அலீல் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ட். அப்போ அதை வச்சு சொல்லிடலாம் ஆப்ஷன் 2ன்னு சொல்லிட்டு. பி பிளியோட்ரோபிசம் வந்துட்டு ஒரு ஜீன் கண்ட்ரோல்ஸ் மோர் தென் 1 கேரக்டரு. சரியா, கோடாமினன்ஸ் அப்படின்னா போத் டாமினன்ட் அலீல்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு. பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா மோர் தென் 1 ஜீனு ஃபார் 1 கேரக்டரு. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 147 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஜெனரல் ஆர்கன்னு ஆர் வெல் டெவலப்டு அப்படிங்கிறது எப்போனா ஆஃப்டர் 1 month ஆஃப் ப்ரெக்னென்சி. கிவ் மீ மினிட். இதையும் நம்ம மேட்சிங் பண்ணணும். சரியா, இதையும் மேட்சிங் பண்ணணும். சாரி, ஹார்ட் இஸ் ஃபார்ம்டு எப்போனா ஆஃப்டர் 1 month ஆஃப் ப்ரெக்னென்சி. சரியா, ஹார்ட் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ப்ரெக்னென்சி நடந்து 1 மாதம் கழிச்சு. சரியா, ஏக்கு வந்து 2. எக்ஸ்டர்னல் ஜென்ரல் ஆர்கன் ஆர் வெல் டெவலப்டு எப்போ அப்படின்னா பை த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சி. அப்புறம் லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் ஆர் ஃபார்ம்டு அது எப்போ அப்படின்னா பை த எண்ட் ஆஃப் த 2nd month ஆஃப் ப்ரெக்னென்சி. அடுத்து த பாடி ஆஃப் த ஃபீட்டஸ் இஸ் கவர்டு வித் ஃபைன் ஹேர்ஸ். ஸோ அது எப்போ அப்படின்னா பை த எண்ட் ஆஃப் த 2nd trimester ஆஃப் ப்ரெக்னென்சி. சரியா, ஸோ அப்படி பார்த்தா ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 3, சிக்கு 1, டிக்கு 4. ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு ஐ கேன் சே ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ அடுத்து பாருங்கள், ப்ரைமரி மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஸ்டீராய்டல் கான்ட்ரசெப்டிவ். ஸ்டீராய்டல் கான்ட்ரசெப்டிவ் மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னா ஓவலேஷனை தடுத்துரும், இம்ப்ளான்டேஷனை தடுத்துரும். அப்போ ரொம்ப பவர்ஃபுல். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா, ஸோ அடுத்து பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் ஆஃப் கோடான்ஸ் ஆர் கால்டு ஸ்டாப் கோடான்ஸ். ஸோ இதில் எதெல்லாம் ஸ்டாப் கோடான்ஸ்னால் இந்த UAA, UAG, UGA இவங்கெல்லாம் ஸ்டாப் கோடான்ஸு, டேரக்ட் NCERT. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அடுத்து F1 பிளான்ட்டு மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் செல்ஃப் ஃபர்டிலைஸ் பண்ண அலோவ் பண்ணாங்க. ரைட்டா, ஸோ வாட் வில் பி த ஃபீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் F2 ஃபார் ஃப்ளவர் கலர் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் கலரை பொறுத்த வரைக்கும் 3:1 வரும். டாமினன்ட் 3 இருக்கும், ரிசசிவ் வந்துட்டு 1 இருக்கும். ஃப்ளவர் கலரில் டாமினன்ட் வைலட்டா, அப்போ அது 3 இருக்கும். ரிசசிவ் ஒயிட்டா, அது 1 இருக்கும். அப்போ 3:1 வயலட் வந்துட்டு டாமினன்ட், ஒயிட் வந்துட்டு ரிசசிவ். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. சரியா, புரியுதா? அடுத்து பாருங்கள்,
நிரோது அப்படிங்கிறது வந்துட்டு பாப்புலர் காண்டம் பிராண்டு ஃபார் மேல்ஸு, சரியா. அண்ட் அடுத்து சஹிலி அப்படிங்கிறது ஒன்ஸ் இன் அ வீக் பில்லுன்னு சொல்லுவாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கணும். அண்டு வால்ட் அப்படிங்கிறது வந்துட்டு செர்விக்ஸை கவர் பண்ணும். மல்டிலோட் 375 அப்படிங்கிறது ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியை சப்ரஸ் பண்ணும். ஓகே, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் வரைக்கும் சேஃபு. ஓகே, ஸோ அப்போது ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர், சரியா. ஸோ அடுத்து பாருங்கள், மேட்சிங் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டும். என்னது ஜிஃப்ட் ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோவை ஃபெலோப்பியன் டியூப்குள்ளார ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, கிஃப்ட் கெமீட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ஓமா ஃபெலோப்பியன் டியூப்குள்ளார போடணும். ஐயூடி இன்ட்ராயூட்டின் ட்ரான்ஸ்ஃபர் என்னதுன்னா எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளார போடணும், எம்ப்ரியோவை யூட்ரஸ்குள்ளார போடணும். ஐசிஎஸ்ஐ இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெர்மை டேரெக்டாக ஓம்குள்ளார போடணும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு ஃபார் திஸ் பர்டிகுலர் கேள்வி, சரியா. இப்போ அடுத்த மேட்சிங் வந்து நம்ம பண்ண வேண்டும். we have to do the next மேட்சிங். ஸோ இதில் LNG20 அப்படிங்கிறது வந்துட்டு ஹார்மோன் ரிலீசிங் இன்ட்ராயூட்ரின் டிவைஸு. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் லிப்பீஸ் லூப்பு அப்படிங்கிறது நான் மெடிக்கேட்டட் இன்ட்ராயூட்ரின் டிவைஸு. மல்டிலோட் 375 காப்பர் ரிலீசிங் இன்ட்ராயூட்ரின் டிவைஸு. அப்போது எக்ஸாமில் கேட்பாங்க ஹார்மோன் ரிலீசிங் காப்பர் ரிலீசிங் நான் மெடிக்கேட்டட் எது அப்படின்ட்டு எக்ஸாமில் டெஃபினட்டாக கேட்பாங்க. ஏக்கு 1, பிக்கு 3, சிக்கு 2. அப்போது ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஓகே, அடுத்து இதையும் நம்ம மேட்சிங் பண்ணணும், சரியா. we have to match this thing. அப்போது 2011 7.2 பில்லியன் பாப்புலேஷனு, 2000 பார்த்தீங்கன்னா 6 பில்லியனு, 1900 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி 200 மில்லியன். ஓகே, 2000 மில்லியன் 2 பில்லியன் கிட்ட வரும். ஆமாம், 2000 மில்லியன் அப்படின்னா 2 பில்லியன் கிட்ட வரும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தாச்சு அப்படின்னா ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு, சரியா. இது மட்டும் ஒரு வாட்டி என்சிஆர்டியில் செக் பண்ணுங்கள், சரியா. கொஞ்சம் இது மட்டும் இதில் எதுவும் டைப்பிங் எரரானு என்சிஆர்டியில் மட்டும் செக் பண்ணுங்கள், சரியா, ரொம்ப முக்கியம். மற்றபடி ரிமைனிங் இஸ் கரெக்டு. ஓகே, ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓவர் ஹியர், ரைட். ஒரே ஒரு வாட்டி என்சிஆர்டி லைனில் இருக்கும் அந்த நம்பரு 200 2000 மட்டும் செக் பண்ணிக்கோ. மோஸ்ட்லி 2000 தான் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்கு வெரிஃபை பண்ணுறது தப்பு இல்லை. 2 சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏ வந்துட்டு வெசக்டாமி, டி வந்துட்டு டியூபெக்டாமி. அப்போ அது சம்மந்தமாக பண்ணோம் அப்படின்னா ஏல ஸ்பெர்ம் உடைய டிரான்ஸ்போர்ட் பிளாக் ஆகும், பியில் ஃபர்டிலைசேஷன் ப்ரிவெண்ட் ஆகும். ஓகே, அப்போ ஆப்ஷன் 4 தான். ஏல ஸ்பெர்ம் டிரான்ஸ்போர்ட் ஆகாது, சரியா. இல்லை ஒரு வேளை நார்மல் மேலுக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங் பண்ணல, ஸ்பெர்ம் உள்ளே வருதுன்னா ஃபீமேலுக்கு அப்படி பண்ணியிருக்கும் போது ஃபியூஷன் ஆகாது எக்கோட, சரியா. அடுத்து வந்து பாருங்கள், அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆர்சிஹெச். அந்த ஆர்சிஹெச் ப்ரோக்ராம் இருக்காங்களே அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னது அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் மெடிக்கலி அசிஸ்டட் டெலிவரிஸ், ஆமாம் இது பண்ணியிருக்கிறாங்க. பெட்டர் போஸ்ட் நேட்டல் கேர் லீடிங் டு அன் இன்க்ரீஸ்டு MMR IMR. ஸோ மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டை ஏற்றி உள்ள டெத் ரேட்டை அவங்க ஏற்றி விடலை. இப்போ இது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் கப்புள் வித் ஸ்மால் ஃபேமிலி வச்சிருக்கிற கப்புள் வந்து இன்க்ரீஸ் தான் ஆனாங்க அவங்க பண்ண ஒர்க் மூலமாக, டிக்ரீஸ் ஆகலை, சரியா. இதுவும் தப்பு. 1 மட்டும் தான் கரெக்டு. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளாரிட்டி இருக்குதா எல்லாருக்கும்? இது வரைக்கும் புரியுதா? ஓகே, வாட் ஹேப்பன் when a sperm enter the cytoplasm of the secondary oocyte? செகண்டரி oocyte சைட்டோபிளாசத்துக்குள்ளார ஒரு ஸ்பெர்ம் என்டர் ஆனோன்னு என்ன ஆகும் அப்போனா மியாசிஸ் 2 வந்துட்டு அப்போ தான் முடியுமே. ஸ்பெர்மஸ் செகண்டரி oocyte சைட்டோபிளாஸில் என்டர் ஆகும்போது தான் மியாசிஸ் 2வே முடியும், ரைட்டா. புரிஞ்சுதா? அடுத்து பாருங்கள் 158 கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் மெமாலியன் மெமாரி கிளாண்ட் டக்ஸு பிகினிங் ஃப்ரம் த ஆல்வியோலை would be. ஸோ அந்த கரெக்டான சீக்வன்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு எது ஆரம்பிக்கும்னா மெமாரி டியூபியூல் ஆரம்பிக்கும், அடுத்து மெமாரி டக்ட்டுக்கு போகும், மெமாரி ஆம்புலா, அப்புறம் லாக்டிஃபரஸ் டக்ட்டு, அப்போ அதுக்கப்புறம் நிப்பிள் மூலமாக பேபி வந்து சக் பண்ணி மில்க்கு எடுத்துக்கும். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, கார்பஸ் லியூட்டியமை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போது கார்பஸ் லியூட்டியம் அப்படிங்கிறத வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது லியூட்னேசிங் ஹார்மோன். அந்த கார்பஸ் லியூட்டியம் அப்படிங்கிறது ப்ரொஜெஸ்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். பட் அந்த கார்பஸ் லியூட்டியம் மெயின்டைன் ஆகணும்னா லியூட்னேசிங் ஹார்மோன் LH தேவை, சரியா. ஸோ அப்போ 160க்கு பாருங்கள், நம்ம காலம் 1 காலம் 2 மேட்சிங் வந்துட்டு பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு எஃப் மெய்ஷர் நியூக்ளியன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. கிரிஃபித் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஐ கேன் சே நிமோனியாவில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹர்ஷி சேஸ் அப்படிங்கிறவங்க பாக்டீரியோஃபேஜில் அன்இக்குலோக்கல் ப்ரூஃப் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாட்சன் அண்ட் கிரீக் வந்து DNA டபுள் ஹெலிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. வில்கின் அண்ட் ஃப்ராங்க்லின் வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர்,
சரியா? புரியுதா? ஆல்ஃபா தலசீமியா இன் ஹியூமன்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை. ஸோ அதை வந்துட்டு அந்த வியாதி வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னா குரோமோசோம் 16 HbA1 HbA2 ஜீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த வியாதி வந்துட்டு வருது. அப்போது அதுக்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. இப்போ இதை வந்து நம்ம மேட்சிங் பண்ணணும். சரியா? நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம் பர்த் கண்ட்ரோல் இதையும் மோட் ஆஃப் ஆக்ஷனையும். ஸோ ஏ பில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவெண்ட் ஓவுலேஷன். அப்புறம் பி காண்டம் வந்துட்டு ப்ரிவெண்ட் ஸ்பெர்ம் ரீச்சிங் சர்விக்ஸு. வெசக்டாமி அப்படிங்கிறது செமன் கண்டைன்ஸ் நோ ஸ்பெர்ம். செமன் வரும், ஸ்பெர்ம் வராது. சரியா? LNG20 அப்படிங்கிறது இம்ப்ளான்டேஷனை தடுத்துரும். ஓகேவா? ஸோ அப்போ அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா 162க்கு வந்துட்டு ஆப்ஷன் 3 வில் பி த கரெக்ட் ஆன்சரு. ஏக்கு வந்து 3 வருதா, பிக்கு வந்துட்டு 1 வருதா, சிக்கு வந்துட்டு 4, டிக்கு வந்துட்டு 2. சரியா? இப்போ எல்லாருக்கும் புரியுதா? if it is clear till now chatல CL போடுங்க. CL for clear. எனக்கு ஒரு 10 செகண்ட் தாங்க, I'll be back. give me 10 செகண்ட், I'll be back. சரியா? புரிஞ்சுச்சுன்னா chatல CL போடுங்க. give me 10 செகண்ட், I'll be back. ஓகே, ஸோ அப்போ let us go for the அடுத்த கொஷின். இது வந்து 162 தானே. நம்ம let us go for the அடுத்த கொஷின். ஃபைண்ட் த மிஸ்மேட்ச்டு பேர். ஸோ இதில் வந்து எது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டும். ஸோ ப்ரோகேரட்டிக் பாலிசிஸ்டானிக் தான், யூகேரட்டிக் மோனோசிஸ்டானிக் தான். ஸ்பிளிட் ஜீன் ப்ரோகேரட் இல்லை, யூகேரட்டில். ஸ்ப்ளைசிங் யூகேரட்ஸில் நடக்கும். அப்போ இதுதான் வந்துட்டு தப்பு. ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இதையும் நம்ம மேட்சிங் வந்து பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபை த ஒன்ஸ் விச் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. ஸோ இதில் எதெல்லாம் வந்துட்டு கரெக்டுன்னு சொல்லணும். டவுன் சிண்ட்ரோம் 21 குரோமோசோம் ட்ரைசோமி ஆகும், பாம் க்ரீஸ் வரும், சிமியன் பாம் க்ரீஸு, ஃபார்வர்டு டங் வரும், மெண்டல் ரிட்டார்டேஷன் வரும். சரியா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. சரியா? டர்னர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஐ கேன் சே ஃபீமேலுக்கு தான் வரும். கிளைன்ஃபெல்ட்ரோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மேலுக்கு வரும். டர்னர் சிண்ட்ரோம் will come for female. சரியா? கிளைன்ஃபெல்டர் will come for male. ஸோ அதனால் எது கரெக்டுனா 1 மட்டும் தான் கரெக்டு. ஒன்லி 1 அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் 2 will be the correct answer for this question. ஸோ நம்ம மேட்சிங் பண்ண வேண்டும். we have to do the matching. ஸோ ஏ பாருங்கள், மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அப்படிங்கிறது 3:1. டை ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லும்போது 9:3:1. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கு வந்துட்டு ஐ கேன் சே 1:2:1. டெஸ்ட் கிராஸ்னா 1:1. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைரக்ட் NCERT. பேரிங் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் a pair of chromosome will lead the segregation of a pair of factor they carried is the argument that formed the basis for. அப்போ ஒரு குரோமோசோம் வந்துட்டு பேரிங் அண்ட் செப்பரேஷன் ஆகுது அப்படின்னா அது கேரி பண்ண அந்த ஃபேக்டர், அந்த ஜீன் இருக்குல்ல, அதுவும் செக்ரிகேஷன் ஆகும். ஸோ இந்த ஆர்குமெண்ட் வந்துட்டு எதுக்கான பேசிஸ் அப்படிங்கிறதான் கேள்வி. குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குல்ல,
சூட்டான் போவரி சொன்னது அதுக்கான ஒரு பேசிஸ் தான். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. சரியா? அடுத்து the type of inheritance pattern for the trait shown in the given pedigree most likely is. ஸோ இது படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இல்லை ஆனால் இவங்களுக்கு வந்திருக்குது. சரிதா? புரியுதா? இவங்களுக்கு இருக்குது, இங்கே வரல, திருப்பியும் இங்கே வரல, இங்கே இருக்குது. அப்போது இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட்டோசோமல் ரிசசிவ்னு அர்த்தம். ஓகே, ரிசசிவாக இருந்திருக்குது, அதனால தான் இவங்கள்ட்ட இல்லை, இவங்களுக்கு இருக்குது. திருப்பி இவங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு இல்லை, ஏன்னா ரிசசிவ். திருப்பி இவங்களுக்கு வருது. புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அண்ட் அடுத்து வந்துட்டு பாருங்கள், எது இன்கரெக்டு? பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஹீமோஃபிலியா வராது. எக்ஸாம்பிள், லிங்கேஜுக்கு ட்ராசோஃபிலியா வரும், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆண்ட்ரோயினம் வரும். ஓகே, பிளியோட்ரோபிக்கு ஃபினால்கிடோனியா வரும். ஹீமோஃபிலியா வந்துட்டு அந்த இந்த டிசீஸ் வரல, ப்ளீடர்ஸ் டிசீஸ், அது பற்றி வரக்கூடியது, டிசீஸில் வருது. இப்போ இதுதான் வந்துட்டு இன்கரெக்டு. அப்போ ஐ கேன் சே ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சரு. அப்போது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் த மேனர் ஆஃப் டிஸ்கிரைபிங் அல்லது டிட்டர்மைனிங் த செக்ஸு? கீழே இருக்கிற ஃபாலோயிங்கில் எது வந்துட்டு ஒரு செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதை கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி. ஸோ ஹோமோசைகஸ் செக்ஸ் குரோமோசோம் டிட்டர்மைன் ஃபீமேல் செக்ஸ் இன் பேர்ட்ஸ், இல்லை தப்பு. எக்ஸோ டைப் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் டிட்டர்மைன் மேல் செக்ஸ் இன் கிராஸ்ஹாப்பர், இது கரெக்டு. எக்ஸோ இன் ஹியூமன் ஆஸ் ஃபவுண்ட் இன் டர்னர் இஸ் மேல் செக்ஸு, டர்னர் வந்துட்டு ஃபீமேலில் வரும். ஹோமோசைகஸ் எக்ஸ்எக்ஸ் ப்ரொடியூஸ் மேல் இன் ட்ரோசோஃபிலியா, இதுவும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு 2 மட்டும் தான் கரெக்டு, கிராஸ்ஹாப்பரில் வரக்கூடியது. சரியா? அண்ட் இதெல்லாம் டேரெக்டாக அப்படியே என்சிஆரில் இருக்கிற மேட்ரு தான், ரொம்ப சிம்பிளானது தான். சரியா? புரிஞ்சுச்சா? கிளியரா? மீன் ட்ரோசோஃபிலாவில் அப்படி வராது. ஹியூமனுக்கும் ட்ரோசோஃபிலாக்கும் கிட்டத்தட்ட ஃப்ரூட் ஃப்ளைக்கும் ஹியூமனுக்கும் ஒன்றா இருக்கும். ஸோ அதனால அது தப்பு. இப்போ இதை மேட்சிங் வந்து நம்ம பண்ணலாமா? let us try to do the matching. ஸோ கிரிகார் மெண்டல் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் சூட்டான் அண்ட் போவரி குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஹென்கிங் வந்து டிஸ்கவர்ட் எக்ஸ் பாடி, குரோமோசோம் எக்ஸ்லாம் சொல்கிறோம்ல, அதை கண்டுபிடிச்சது இவங்க தான். அண்ட் அதுக்கப்புறம் மார்கன் லிங்கேஜை சொல்லியிருக்கிறாங்க, டிவெரிஸு மியூட்டேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? கிளாரிட்டி இருக்குதா? டு யூ ஹேவ் த கிளாரிட்டி? அடுத்து வந்துட்டு பாருங்கள், மேட்சிங் வந்து நம்ம பண்ண வேண்டும். இப்போது பீட்டா கேலக்டோசைடேஸ் வந்துட்டு ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் லாக்டோஸு. ஓகேங்களா? என்னது? சாரி, பீட்டா கேலக்டோசைடேஸா? கரெக்டு தான். பீட்டா கேலக்டோசைடேஸ் அப்படிங்கிறது ஐ கேன் சே ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் லாக்டோஸ் பண்ணோம், ரைட்டு தான். பெர்மியேஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பெர்மிபிலிட்டி ஆஃப் லாக்டோஸு, ஆமாம் தான். லைகேஸு ஜாயினிங் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டு, கரெக்டு தான். ரைபோசைம் அப்படிங்கிறது என்சைம் வந்து பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷனுக்கெலாம் ப்ரோட்டீன் சிந்தசிஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்த்தாச்சுன்னா ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? புரியுதா? தலசீமியா அப்படிங்கிறது வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம் ஆஃப் சிந்தசைசிங் அண்ட் இன்கரெக்ட்லி ஃபங்க்ஷனிங் குளோபின். அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு, டோட்டலாக ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் அ குவான்டிட்டி ப்ராப்ளம். சிக்கிள் செல் அனிமியா இஸ் அ குவான்டிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க, ரைட்டா? இதுவும் தப்பு. சிக்கிள் செல் அனிமியா தான் குவாலிட்டி ப்ராப்ளம், தலசீமியா குவான்டிட்டி ப்ராப்ளம். இது குவாலிட்டி ப்ராப்ளம், மாற்றி போட்டிருக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் 4 போத் ஆர் இன்கரெக்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம இதை வந்துட்டு மேட்சிங் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆப்பரேட்டார் சைட் அப்படிங்கிறது பைண்டிங் சைட் ஃபார் ரெப்ரஸார் மாலிகுல். ஓகே, ப்ரொமோட்டார் சைட் வந்து பைண்டிங் சைட் ஃபார் ஆர்என்ஏ பாலிமரேஸ். அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படிங்கிறது கோட்ஸ் ஃபார் என்சைம் புரோட்டீன். ரெகுலேட்டரி ஜீன் அப்படிங்கிறது கோட்ஸ் ஃபார் ரெப்ரஸார் மாலிகுல். புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ என்சைம் புரோட்டீன் இருக்குல்ல, ஒரு சில என்சைம்ஸு உருவாக்கும், அந்த என்சைம் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அப்படி பார்க்கும்போது மேட்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்து இன்கரெக்ட் 1 ஃபார் ஜெனட்டிக் கோடுக்கு எது இன்கரெக்டு அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, எது தப்பு? கோடு ட்ரிப்ளெட்டு 64 கோடானும் அமினோ ஆசிடை கொடுக்காது, 61 தான் கொடுக்கும். 3 இது வந்து எந்த அமினோ ஆசிடையும் கொடுக்காது. டீஜென்ரேட் கரெக்டு, யூனிவர்சல் கரெக்டு, டியூவல் ஃபங்க்ஷன் இதுக்கு இருக்குது. அப்போ 2 மட்டும் தான் தப்பு, மிச்சம் எல்லாமே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சர். ஸோ இதை நம்ம மேட்சிங் பண்ணலாமா? ஸ்ப்ளைசிங் இருக்குங்களா? ஸ்ப்ளைசிங்னா இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த லேகிங் ஸ்ட்ராண்டு. சாக்கப் அண்ட் மோனாட் வந்து லேக்கோப்பரான்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டியூசர் வந்துட்டு லாக்டோஸு. ஸோ அப்படி நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் 1 will be the கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்கள், டிஆர்என்ஏ அட்டாச்சஸ் அமினோ ஆசிட் அட் இட்ஸ். ஸோ டிஆர்என்ஏ வந்துட்டு அமினோ ஆசிடை அதோடைய 3' எண்டில் அட்டாச் பண்ணும். என்னங்க? டிஆர்என்ஏ அட்டாச்சஸ் அமினோ ஆசிட் அட் இட்ஸ் 3' எண்ட்.
டிஆர்எனுடைய 3' எண்ணில் தான் அமினோ ஆசிட் அட்டாச் ஆகும். ஸோ அப்படி பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் 1 will be the correct answer. சரியா? அடுத்து பாருங்கள், இதில் கரெக்ட் ஒன் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஏங்கிறது டிஎன்ஏ, பிங்கிறது H1 ஹிஸ்டோன், சிங்கிறது ஹிஸ்டோன் ஆக்டமர், டிங்கிறது அந்த கோர் ஆஃப் ஹிஸ்டோன் சொல்லுவாங்க. ஓகே, அப்போது ஆப்ஷன் 1 will be the correct answer for this question. சரியா? அடுத்து பாருங்கள், what is the role of RNA polymerase 3 in the process of transcription in eukaryotes? ஸோ அது tRNA, 5S RNA, SNRNA இதெல்லாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும். யார் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவா? RNA polymerase 3 இருக்காங்கல்ல. ஸோ அது யூகேரியாட்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க RNA polymerase 3 அப்படின்னா, இந்த tRNA, 5S RNA, 5S rRNA, சாரி, tRNA, 5S rRNA, அப்புறம் SNRNA இவங்களெல்லாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அண்ட் அடுத்து நேம் த டைப்ஸ் ஆஃப் சிந்தசிஸ் A and B occurring in the replication fork of DNA as shown below. இதில் A என்ன, B என்ன? இது கான்டினியூஸ், இது டிஸ்கான்டினியூஸ், அவ்வளோதான் மேட்ரு. சரியா? A கான்டினியூஸு, B டிஸ்கான்டினியூஸு. ஓகே, அப்போது அதுலேயுமே ஏல இருக்கிறது லீடிங் ஸ்ட்ராண்டு சிந்தசிஸு, பியில் வந்து லேகிங் ஸ்ட்ராண்டு. புரிஞ்சுதா? கான்டினியூஸ் செக் பண்ணோம், லீடிங் ஸ்ட்ராண்ட் செக் பண்ணோம், டிஸ்கான்டினியூஸு லேகிங் ஸ்ட்ராண்ட் செக் பண்ணோம். சரியா? ஸோ லீடிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் ஆகுது, லேகிங் ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் ஆகுது. இப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 179. அடுத்து ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் சூஸ் த கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிறது தான் கேள்வி. இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா, யூக்ரமேட்டின்னு உங்களுக்கு ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு, சூஸ் த கரெக்ட் செட்டு, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஸோ எதெல்லாம் வந்து கரெக்டுன்னு நம்ம சொல்லணும், கரெக்டாக எதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லணும், கரெக்டாக. யூக்ரமேட்டின் லூஸ்லி பேக்கடாக இருக்குமா? ஆமாம், கரெக்டு தான். ஹெட்ரோக்ரமேட்டின் வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவாக இருக்குமா? இல்லை. ஹிஸ்டோன் ஆக்டமர் வந்து ரேப்டு பை நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ மாலிகுலர் நியூக்ளியோசோமா? ஆமாம், இது கரெக்டு தான். ஹிஸ்டோன் ரிச் இன் லைசின் அர்ஜினினா, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் லைசின் அர்ஜினின் அமினோ ஆசிட் தான் ஜாஸ்தி இருக்கும். அப்போ இதுவும் கரெக்டு தான். ஏசிடி கரெக்டு. டிப்பிக்கல் நியூக்ளியோசோமில் 400 பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏ இருக்காது, ஒரு அப்போது வந்துட்டு இப்போ இஸ் இன்கரெக்டு. ஓகே, நியூக்ளியோசோமில் வந்துட்டு 400 இருக்காது, எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆடியோ கேட்குதா? கேன் யூ ஹியர் மை ஆடியோ ப்ராப்பர்லி? சேட்டில் சொல்லுங்கள் பசங்களா. கேன் யூ ஹியர் மை ஆடியோ ப்ராப்பர்லி? கேன் யூ ஹியர் மை ஆடியோ ப்ராப்பர்லி? கேன் யூ ஹியர் மை ஆடியோ ப்ராப்பர்லி? சேட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். கேன் யூ ஹியர் மை ஆடியோ ப்ராப்பர்லி? சரி, சூப்பர். கேட்குதா? கேட்கல இப்போ? சரி. ஸோ 400 கிடையாது, 200. அப்போ உங்களுக்கு பியும் சியும் மட்டும் தான் கரெக்ட் இல்லை? பிசிங்கிறேன் பாரு, பியும் இயும் தப்பு, ஏவும் சியும் டியும் கரெக்டு. இப்போ ஆப்ஷன் 3 ஏசிடி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஹோப் இது உங்களுக்கு புரியுது நான் நம்புகிறேன். பசங்களா, வி கேம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். பாட்னி ஜுவாலஜிலேருந்து +2 பசங்களுக்கான ஜிஇபி எக்ஸாம் வச்சுருந்தோம். அப்போது அதுக்கான 90 கொஷினை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு கொஷின் சால்வ் பண்ணும்போது if you need extra time, please do pause the video and solve it. I'll see you in the next class. Until then, bye bye, tata, take care, keep learning, keep growing.